ஹாய்டா, அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜேக்கு கூட ஒன் ஷாட் ஓகேவா, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இதோட நேம் வந்துட்டு கோல்டு சேவோ அண்ட் ஹிஸ் நாட்டி கிட் ஓகேவா. இது தாய் மாமா ஸ்டோரி தான். ஏன் இப்படி நான் நேம் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னாக்க எல்லாரும் இந்த மாதிரி நேமில் கொடுக்குறாங்க இல்லையா, அது ஒரு டைட்டில் இஷ்யூ வரும் ஓகேவா. அதனால தான் அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் இங்கே ஒரு ஆஃபீஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் ரொம்ப கோவமாக இருக்காங்க. கோவமா நிம்மி சொல்கிறாங்க, சார் சொல்கிறாங்க வாட் இஸ் திஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நிம்மி தான் அது சார் சொல்கிறாங்க, சொல்லு உன்னை தானே கேட்குறேன் அப்படி சொல்கிறாங்க. நீ தானே செக்ரட்டரி, இந்த கம்பெனியோட செக்ரட்டரி நீ தானே இதுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கணும் சொல்கிறாங்க. சார் நான் 2 டேஸாக ஒர்க் வரல சார், லீவ் போட்டிருந்தேன், எனக்கு இந்த ஃபேமிலி இஷ்யூ சொல்கிறாங்க. பாரு நிம்மி, உன்னோட ஃபேமிலி இஷ்யூ இல்லை பர்சனல் இஷ்யூ ஓகே, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது ஓகே. நீங்கள் ஒரு செக்ரட்டரியாக இந்த ஆஃபீஸ்க்கு என்ட்ரு ஆகிட்டீனாக்கா இங்கே உள்ள ஒர்க்கை நீ கரெக்டாக பண்ணணும் ஓகே, பர்ஃபெக்டாக பண்ணணும் புரியுதா. நீ மற்றவங்கள்ட்ட ஒர்க் வாங்கிட்டு ஒரு பர்சன் ஓகேவா. மற்றவங்க ஒர்க் என்ன பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு அந்த டேபிளுக்கு அந்த ஃபைல் வரதுக்கு முன்னாடி கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஆர் டுவைஸ் செக் பண்ணிவிட்டு அதில் மிஸ்டேக் இருந்தாக்கா அதை ரீகரெக்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரணும் சரியா. ஆனால் இங்கே பாரு, நான் கேட்ட ஒர்க் என்ன, இங்கே இருக்கிற ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. அங்கே இருக்கிற ஜேகேட ஒர்க்கு அந்த கம்பெனி வந்து ஜேகே என்டர்பிரைஸ் தான், ஒரு பிக்காஸ்ட் குரூப். நம்ம அதான் கொரியாலே நம்பர் 1 குரூப் அதுதான். இப்போ நம்ம நிம்மிதான் அப்படி வாழ்ந்துட்டு நின்றுருக்காங்க. அவங்களோட தான் கேட்குறேன் சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க, பாரு நிம்மி ஓகேவா, எனக்கு இந்த மாதிரி கேர்லெஸ் ஆகுது சுத்தமாக பிடிக்காது அப்படி சொல்லிட்டு ஃபைல் தூக்கி போட்டுடுறாங்க. இப்போ நிம்மி டேக்கில் அந்த ஃபைல் எடுத்து கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. வித்தின் 20 மினிட்ஸில் நீ அதை கரெக்டாக நான் இந்த மாதிரி ஒர்க் கேட்டனோ நான் எந்த எதிர்பார்க்குறனோ அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு வரேன் சரியா அப்போ சொல்கிறாங்க. இப்போ நம்ம நிம்மி ஓகே சார் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஒரு பசங்க விளையாண்டுறாங்க. ஜேகே சொல்கிறாங்க சொல்கிறா அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா காய்டா ஜேகேடு பெஸ்ட்டு பண்ணிட்டு பிஸ்னஸ் பார்ட்னர் கூட. இப்போ ஜேகே காயில் வராங்க. நம்பிச்சு நான் ஃபோன் பண்ணாங்க சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க, ஹேங் வந்து நைட் ஏதோ டின்னர் வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. டின்னர் ஆமாம் டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்மளாம் ஒன்றா மீட் பண்ணி ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 1 மந்த் தான் நீ வந்துட்டு ஹேங் சாரி மீட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஆமாம் கொஞ்சம் ஒர்க் பேசி சொல்கிறாங்க. ஆமாம் அதே ஹேங் வந்துட்டு உன்னை கூப்பிட்டுருக்காங்க சரியா, அவங்க கூப்பிட்டு வர சொன்னாங்க. நம்ம ஒன்றா கேதர் ஆகிறோம் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம செக்கி பார்க்குறாங்க. என்னால் வர முடியாது நினைக்கிறேன் சொல்கிறேன். ஏன் சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குடா ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ 1 மந்த்தாக நீ ஒர்க்கில் பிஸியாக இருக்கா, இப்போ 1 வீக்காக ரொம்ப பிஸியாக இருக்குது, என்ன தான் நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படி சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இங்கே பாரு காய் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு சொன்னால் புரிஞ்சுக்கோ சரியா சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் எனக்கு பார்த்த ஒர்க்கில் மற்றவங்க பார்த்துக்கணும் எதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறா, நீ தான் அச்சீவ் பண்ணிட்டல, நீ நினச்சி அச்சீவ் பண்ணிட்டல, கொரியாலே நம்பர் 1 பிஸ்னஸ் பண்ண நீ தானே இருக்கா, அப்புறம் ஏன்டா சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு என் கம்பெனி நம்பர் 1 இருக்கணும் ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. புரியுது அதுக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுமா சொல்கிறாங்க. எனக்கு அதுக்கு கவலையில சொல்கிறாங்க. சரி ஓகே அதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஏன் இப்போ கொஞ்சம் டேஸ் எல்லாரும் மீட் பண்ண, அதான் நம்ம எல்லாரும் ஒன்றா கேதர் ஆகுதுன்னு எதுக்கு வர மாட்டேன், நாங்கள் எல்லாம் கேதர் ஆகிடுச்சு கொஞ்சம் மட்டும் ஏன் வர மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைடா சொல்கிறாங்க. புரியல ஜேகே, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்றா ஆகிறதுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட்டே நான் கேட்குறாங்க. உனக்கு சொன்னால் புரியாதுடா சொல்கிறாங்க. 1 மந்த் ஒரு மார்க்கம் தான் தெரியுது அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவோட ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. ஜேகே பார்க்குறாங்க. நீ போய் இருக்க ஒர்க்கை வர சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு காய் போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ மா சொல்கிறாங்க. இப்போ வந்து பக்கம் ஜேகேட அம்மா தான். ஜேகே சொல்கிறாங்க. சொல்லுங்கள் மா சொல்கிறீங்க. இப்போ நீ உடனே கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா சொல்கிறாங்க. என்னாச்சு மா ஹரி ஓகே சொல்கிறாங்க. நான் ஓகே தான், நீ வீட்டுக்கு கிடையாது சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. உடனே வீட்டுக்கு வா ஜேகே அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. என்ன இருக்குது இன்னும் இருக்கும் சொல்லிட்டு ஜேகே தான் யோசிக்கிறாங்க. அதுக்குள்ளே காய் உள்ள வராங்க. ஏடா சொல்கிறாங்க. இப்போ காய் தான் வந்துட்டு இந்த ஃபைல் வந்து இம்பார்ட்டன்ட் ஓகே சைன் பண்ணி கூட சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் சரி ஓகே சொல்லிட்டு ஒரு ஃபைல் சைன் பண்ணி முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ஃபைல் சைன் பண்ணும்போது கால் அகைன் வருது. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. பார்த்தாக்க கால் ஜெமின் இருக்குது. இப்போ நம்ம ஜேகே ஃபோன் பார்க்குறாங்க. இப்போ ஃபோன் எடுத்துகிட்டு ஹலோ சொல்கிறாங்க. மாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. என்ன மாமான்னு கூப்பிட்றான், என்ன பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு என்ன மாமான்னு கூப்பிட்றேன் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. மாமா அதே சொல்கிறாங்க. சொல்லு அப்படி சொல்கிறாங்க. அது நீ உடனே வீட்டுக்கு வரியா சொல்கிறாங்க. வீட்டுக்கு போனால் என்னாச்சு என்ன பண்ண அப்படி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ 1 மந்த்தாக நடந்தேன்டா, 1 மந்த்தாக தான் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணாமல் இருந்தேன் சரியா, இப்போ அகைன் என்னாச்சு உனக்கு அப்படி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. வீட்டுக்கு வாயன் சொல்கிறாங்க. ஜிமின் இங்கே எனக்கு ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது சரியா சொல்லு சொல்கிறாங்க. மாமா ப்ளீஸ் வீட்டுக்கு வாயன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் வேறு யாரும் டாக்டர் ஜேகேவோட அக்கா பையன் தான். இப்போ நம்ம ஜேகேவும் சரி ஃபோனை வை அப்படி சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் நம்ம ஜிமின் ஃபோன் வச்சுட்டாங்க. காய் பார்க்குறதுனாச்சுடா சொல்கிறாங்க. ஒரு நாட்டிக்கிட்ட என்ன சொல்லுது அப்படி சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. மறுபடியும் தப்பு பண்ணிட்டாங்களோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எப்போவுமே தப்பாக இருந்தாலும் மாமான்னு கூப்பிடுவோம், மற்ற நேரத்தில் வந்துட்டு ஜேகே அப்படின்னு கூப்பிடுவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க காய் கிட்ட அப்படியே இன்னைக்கு மாமான்னு கூப்பிட என்ன தப்பானு தெரியல சொல்கிறாங்க. ஏன்டா இப்போ தான் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு 1 மந்த் ஆகுது சொல்கிறாங்க. ஆமாம் அப்புறம் 2 வீக்ஸில் ஃபாரின் தானே போகிறாங்க சொல்கிறாங்க. ஆமாம் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணா சொல்கிறாங்க. தெரியல என்ன பண்ணான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் தான் சரி ஓகே வீட்டுக்கு போய் பாரு சரியா சொல்கிறாங்க. ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணி வச்சிருப்பான், சரி பண்ண தானே உங்கள் வேலை அப்படி சொல்லிட்டு காய்க்கு சொல்கிறாங்க. இப்போது ஜேகே பார்க்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு ஜேகே தான் இப்போ ஃபோன் சைன் பண்ணி கொடுத்துட்டு ஓகே நான் கிளம்புறேன் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்போ நிம்மி வேறு சார் ஃபைல் சொல்கிறாங்க. அதை காய்கிட்ட கூட சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம நிம்மி தான் காய் சார் தாங்க ஃபைல் சொல்கிறாங்க. இப்போ காயோட ஃபைல் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஜேகே சரி பார்த்தோம்னா ஜேகே வந்துட்டுருக்காங்க காரில். இப்போ என்ன பண்ண தெரியல, 1 மந்த்தாக கொஞ்சம் நல்லா இருந்தா எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் அகைன் என்ன பண்ணியிருப்பான், அதுவும் வீட்டில் தானே இருக்கான். இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சிச்சு, வெளியே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் போய் மீட் பண்ணுறது மேக்ஸிமம் வீட்டில் தான் இருக்கான், என்ன பண்ணியிருப்பான். ஸோ ஜேகே வச்சுட்டு வந்துருக்காங்க. செல்லம் கொடுத்து ரொம்ப கெடுத்துட்டு போனோம் நம்ம அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்டு வந்துருக்காங்க.
என்ன பண்ணுறது, என் அக்கா இல்லை, என் அக்கா இருந்துட்டா, அட்லீஸ்ட் அவனாவது ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். என் அக்கா உருவத்தில் அவனோட உருவத்தில் என் அக்காவும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன இன்ட்ரோடா, நம்ம ஜிமினி அக்கா ஜேக்கோட அக்கா பையன் விட்டுவான். ஜேக்கியோட அக்கா வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க பேர் லூனா. ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு, ரொம்ப மேக்கா, ரொம்ப குவைட்டாக, ரொம்ப அமைதியாக, ரொம்ப நல்ல ஒரு பொண்ணு. அவங்களுக்கு ரொம்ப இயர்லி ஏஜில் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னாக்கா 20 அந்த காலேஜ் கிரேட் அந்த ஃபர்ஸ்ட் டிகிரி முடிக்கும்போது மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க அந்த டைமில் மேரேஜ் பண்ணிக்கிறது விருப்பமே இருக்காது, வேணாமான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜேக்கோட பேரண்ட்ஸு நம்ம ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலிடா, ஒரு நம்ம சொந்தக்காரங்க வந்து வரனை கொண்டு வந்தாங்க, ரொம்ப நல்ல வரனா இருக்குது, அவங்க கொஞ்சம் நம்மளோட கொஞ்சம் ரிச்சாக இருக்காங்க, நம்ம வந்து மிடில் கிளாஸ், அவங்க கொஞ்சம் பணக்காரங்களாக இருக்காங்க, நீ அங்கே போன வச்சுக்கேன் கொஞ்சம் பெட்டராக லைஃப் உனக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்படி போக போக விலைவாசல் அதிகமாகிடும். அந்த டைம் டவுரி கொடுக்குற அளவுக்கு ரொம்ப வசதி இருக்காது. இப்போ மேரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க, லைஃப் நல்லா இருக்கும், எங்கே இது கஷ்டப்படுறேன், அங்கே போனால் நல்லா இருப்பில்ல அப்படி சொல்லிட்டு ஜேக்கோட அம்மா சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம ஜேக்கோட அக்கா தான், இல்லைம்மா எனக்கு வந்துட்டு ஒர்க் போகணும்னு ஆசை இருக்குது, நான் ஒர்க் போகிறேனே, உங்களுக்குலாம் எதாவது எதுவுமே செய்யலை, தம்பி இப்போ தான் படிச்சிட்டு இருக்கான், நம்மளால பார்த்துக்க வேணாம் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, நீ மேரேஜ் பண்ணிட்டு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ அவங்க மனசை மாற்றி மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபைனலாக அவங்க மேரேஜ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. மேரேஜ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சமாக பண்ணாங்க, டவுரி கேட்டிருப்பாங்க. டவுரி கேட்டு அவங்க வந்து எப்படின்னாக்கா மேரேஜ் ஆகிட்டு 1 மந்த்லேயே அவங்க ப்ரெக்னெண்ட் ஆகிருப்பாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க எப்படின்னாக்கா ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நீ வந்து ஒரு பொண்ணு தானே, ஒரு பையன் தானே, உங்கள் அப்பா வந்து டவுரி கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அது எதையுமே நம்ம ஜெயிக்கோட அக்கா அவங்க வீட்டில் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. எப்போ ஃபோன் பண்ணாலும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு அந்த டைமில் ஜேகே வந்து சியோவில் பூசான் வந்திருப்பாங்க. ஜேகே அவங்க ஃபேமிலி பூசான் வந்திருப்பாங்க. அவங்க அக்கா மேரேஜ் பண்ணிட்டு போனது சியோவில் ஓகேவா. அப்போது அடிச்சு குடும்பப்படுத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆல்மோஸ்ட் 9 மந்த் வரைக்கும் அவங்க எப்படினாக்கா அவங்க ரொம்ப சஃபர் ஆகிருப்பாங்க. 10 மந்த் ஆகிருக்கு மேரேஜ் ஆகிட்டு. அப்போது ஒன் டே வந்து ஃபோன் வந்திருக்கும். இவங்க எல்லாருமே போயிருப்பாங்க. போய் பார்த்தாக்க தான் அவங்க அக்கா எப்படின்னாக்கா இவங்க குழந்தை பிறந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிருக்கும். என்ன நினச்சின்னு யாராலுமே இதை கெஸ் பண்ண முடியல. அப்போ ஜெயக்கடம் நினச்சிருப்பாங்க டெலிவரியில் எதுவும் குழந்தை அவள் இறந்துட்டாலும் நினச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் நெய்பர் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி அவங்க சனியில் வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பார். எப்படினாக்கா டெய்லியும் எப்படினாக்கா டவுரி கேட்க சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் வந்து கேளு, உங்கள் வீட்டில் மணி கேளு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப அழுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் வந்து கேட்டேன், ஏமா அவள் கஷ்டப்படுற பசங்க உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, இல்லை எங்கள் அப்பா மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரொம்ப பாவம், என்னை நல்லா படிக்க வச்சுட்டாங்க, இவ்வளோ படிக்க வச்சு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க, அகைன் நான் உங்களை போய் நான் தொந்தரவு பண்ண விரும்பல, என் லைஃப் இப்படி தான் இருந்துட்டு போட்டும், நான் என் குழந்தை பிறக்க வரைக்கும் அப்படி இருப்பேன், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் ஒர்க் போயிட்டு என் குழந்தை நானே பார்த்துப்பேன் அப்படி சொல்லிட்டு பொண்ணு ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க அடிச்சு அடியில் தான், ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒரு பொண்ணு அப்படி அடிக்கலாமா கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் லாஸ்ட் டைமில் தான் நம்ம ஜேக்கட் அப்போ வந்துட்டு எப்படின்னாக்கா அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸில் வந்துட்டு ரிட்டைர்மெண்ட் வந்து வாங்குறதா இருந்திருப்பாங்க. ஒர்க் ஏன்னா அந்த ஒரு 58 வயசு ஆகும்போது ரிட்டைர்மெண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ரிட்டைர்மெண்ட் ஆகிறப்போ மணி கொஞ்சம் ஒரு அமௌண்ட் வரும், அந்த அமௌண்ட் வச்சு இதெல்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க. அப்போ வந்துட்டு இவங்க அப்பா வந்துட்டு நம்ம ஜிமில் அப்பா ஜெயிக்கோட மாமா இருக்காரு, அவர் பண்ணி பிறகு உங்கள் அப்பா ரிட்டையர் ஆக பிறகு மணி இப்போ வாங்கிட்டு வச்சுருப்பாங்க. அது என் தம்பிக்கானது, எனக்கு எங்கள் அப்பா செஞ்சுட்டாங்க, என் தம்பி தான் பாவம், அவன் படிக்க வைக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கும், அவன் படிக்க வைக்கணும், எங்கள் அப்பாவுக்கு நிறைய வந்துட்டு கடமைகள் இருக்குது அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் ஒரு பர்சன் ரொம்ப கோவப்பட்டு எப்போதும் உங்கள் அப்பாவும் ஃபேமிலி எல்லாருக்கும் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு எனக்கு எதுவுமே பண்ணல அப்படி சொல்லிட்டு ரொம்ப லாஸ்ட் டைம் ரொம்ப அடிக்கும் போது தான் இப்போ எனக்கு அவங்களுக்கு அந்த பெயின் வந்து பேபி பிறந்தவங்க இறந்துருப்பாங்க. இப்போ இந்த பக்கத்து நெய்பர் சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணுக்குப்பா ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சு அப்படி சொல்கிறாங்க. இது கேட்குற ஜேகேயோட அம்மா அப்பா ஜேகே முழுக்க துடிச்சு போயிடறாங்க. அவங்களுக்கு ஆங்கியம் என்ன சொல்கிறதுக்கு, ஆமாம் ஒரு டைம் கிடந்த பொண்ணு எவ்வளோ பெயினில் வந்து கூட உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினச்சது இல்லை, உங்களுக்கு வந்து கஷ்டப்படுறதுன்னு நினச்சது இல்லை, நல்ல பொண்ணு ஏங்க இப்படி ஃபேமிலி மேரேஜ் பண்ணி கொடுத்தீங்க அப்படி சொல்லிட்டு சின்ன பொண்ணை போயிட்டு மேரேஜ் பண்ணி கொடுத்து லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டீங்களே அப்படி சொல்லியிருப்பாங்க. ஜேக்கோட அம்மாவுக்கு தாண்டிலாம் போயிருக்கும், என் பொண்ணு நல்லா இருப்பாங்க தானே மேரேஜ் பண்ணி கொடுத்தேன், எந்த அப்பாமாவது பொண்ணுங்க நான் கிட்ட போக நினைப்பாங்க, நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு வீட்டுக்கு சொல்லி தெரிஞ்சுதாக்கோ என் பொண்ணு ஒரு சொல்லியிருக்காங்க, என் வீட்டுக்கு வந்திருக்காமே சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, சில அப்பா அம்மா சொல்லுவாங்களே வாழ்க்கைலாம் அப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லிட்டு அப்பா அம்மா இருப்பாங்களே, அது மாதிரி இங்கே நினச்சாங்களோ என்னவோ சொல்லிட்டாங்க. ஐயோ நான் அது மாதிரி நினைக்கவே இல்லைங்க அப்படி சொல்லி ஜேக்கோட ரொம்ப அழகாங்க. இப்போ அவங்க தாங்கிக்க முடியாது, அந்த பொண்ணு இறந்துட்டு தாங்கிக்க முடியல, ஒரு பக்கம் குழந்தை பேர்ந்துட்டு அம்மா ஆயிடுச்சே சொல்லிட்டு அந்த டெத்து அப்போ வந்து அந்த funeral முடிஞ்சிருக்கும். முடிச்சுட்டு அவங்க வந்திருப்பாங்க. 1 month ஆஃப்டரு இவங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கும். அதே நெய்பர் தான் கால் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, உங்களோட பொண்ணு உங்களோட கிராண்ட் சன் இருக்காங்க சொல்லிட்டாங்க. ஆமாம் அந்த குழந்தைய வந்துட்டு ஆர்ஃபனில் விட போகிறோம் பேசிக்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ ஜேக்கட் அம்மா ஷாக் ஆகிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் குழந்தை வந்துட்டு ஆர்ஃபனில் சேர்க்க போகிறாங்க, எனக்கு உங்கள் சன் இல்லாமல் செகண்ட் மேட்ச் பண்ண போகிறாங்க, அதுவும் அவர் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட அவரோட பொண்ணு தான் மேட்ச் பண்ணி வைக்க போகிறாங்கம்மா. அதனால வந்துட்டு இந்த குழந்தை வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு வேணாம்னு சொல்லியிருக்கா, என்னால் ஸ்டெப் மாமா இருக்க முடியாது, இந்த குழந்தை வந்துட்டு ஆர்ஃபனில் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் சன் வந்துட்டு ஆர்ஃபனில் சேர்க்கறது முடிவு பண்ணியிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. அந்த வருஷம் கேட்டதுமே ஜேக்கட் அம்மா ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. ஜேக்கட் அம்மா ஜேக்கட் அப்பா ஜேகே 3 பேருமே வந்திருப்பாங்க, வந்துட்டு தான் கேட்குறாங்க. ஆமாம் என்னால் வளர்க்க முடியாது, இந்த செகண்ட் ஒய்ஃப் வந்துட்டு இந்த குழந்தை வந்து இடைஞ்சலான்னு நினைக்கிறாங்க, நான் வந்துட்டு ஆர்ஃபனில் விட
போகிறேன், உங்கள் பணம் எனக்கு எந்த ஒரு சந்தோஷமாக கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜெயக்கோட அம்மாவுக்கு சமக்கம் வந்திருக்கும். அப்போ தான் ஜெயக்கோட அம்மா ஜிம்மில் அப்பா ஜெயக்கோட அவங்களுடைய அதாவது அவங்க சனிலா கணத்தில் பழைய பிள்ளை அரைஞ்சிடறாங்க. என் பொண்ணையே நீ கொண்டுட்டு இந்த கிராண்ட் சொல்லி அனாதை வைக்க பார்க்குறியா, உன்னால முடியும் நான் வளர்த்துக்கிறேன், நீ யார் ஆஃபனை கொண்டு போய் விட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்கோட அம்மா அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. குழந்தை வந்து அவங்களே வாங்கியிருப்பாங்க. அந்த குழந்தைக்கு நான் இருக்க சொல்லி இதுக்கப்புறம் உனக்கு அந்த குழந்தைக்கும் இது ஒரு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவர் சொல்லியிருப்பாரு, ஃபியூச்சர்லையும் வளர்ந்து வந்து எதுவும் கேட்கக்கூடாது, எனக்கு சொத்துல உரிமை இருக்குது, நான் கேட்கக்கூடாது சொல்லிட்டாங்க. அப்போ ஜெயக்கோட அம்மாவும் அவன் தேடி வரவே மாட்டான், இவன் நீ தான் அவன் அப்பான்னு கூட அவனுக்கு தெரியாது சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போயிருப்பாங்க. குழந்தை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. ஆஃபமில் விடணும்னு நினைக்கிறேன் அவங்க அப்பா. ஆனால் நம்ம ஜெயக்கோட அம்மாவும் ஜெயக்கோட அப்பா ஜெயக்கோ முக்கிய கூட்டு வந்திருப்பாங்க. அப்போ தான் ரிட்டன் வீட்டுக்கு அவங்க ட்ரெயினில் வந்திருப்பாங்க. அப்புறம் ஜெயக்கோட அம்மா அந்த குழந்தை பார்க்குறப்ப அவங்க பொண்ணு ஃபேஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் இது பாய் பேபி, அவங்க பொண்ணு வந்து கேர்ளாக இருக்கும், அவங்க ஃபேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அப்போ ஜெய்கே கொடுக்குன்னு பார்த்துருப்பாங்க. அம்மா சொல்லிட்டாங்க, என்ன ஜெய்கே சரிங்க. அப்போ ஜெய்கே கொடுத்தாட்டி நேர்ந்து இருக்கும். இவனை பார்க்குறப்போ நம்ம அக்காவை பார்க்குற மாதிரி இருக்குல்லம்மா சொல்லிட்டாங்க. ஆமாண்டா அக்கா தான் அங்கே பாரு சொல்லிட்டாங்க. அப்புறமா ஜெய்கே இங்கே கொடுங்கம்மா சொல்லிட்டு வாங்கி லேப் வச்சிருப்பாருக்காக தூக்கிட்டு அழகாக இருப்பாங்க அந்த குழந்தை பார்க்கறதுக்கு. ஆர்ஃபனில் விட்ட பாவம் இல்லம்மா, அவனுக்கு யாருமே இல்லம்மா, அவன் அனாதையா நம்மளாம் சொல்லி ஜெய்கேட அம்மா சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஜெய்கேட அப்பா எனக்கு என்ன பரவாயில்லம்மா சரியா, என்னோட பையன் இந்த குழந்தையும் சேர்த்து வளர்க்கணும், நம்ம ஜெய்கே கூட சேர்த்து நம்ம கிராண்ட் சன் வளர்த்துடலாம் வளர்த்துடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. பொண்ணை தான் நம்ம இழந்துட்டோம், நம்ம கிராண்ட் சனை நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிருப்பாங்க. எவ்வளோ கஷ்டமோ நம்மளே வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஜிமின் வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஜிமின் எப்படிக்கா கொஞ்சம் ஒரு 2 years இருக்கும். அப்போதான் பாப்பார் பக்கத்து பசங்க ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. குட்டி குட்டி சைக்கிள்லாம் வச்சுட்டு குழந்தைங்க ப்ளே பண்ணுவாங்களா. அப்போ ஜிமின் ஓடி வருவாங்க, அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் ஜெய்கே பார்க்குறாங்க. ஜெய்கே வந்து ஸ்கூல் படிச்சுருந்துருப்பாரு, ஹோம்ஒர்க் பண்ணிருப்பாரு. என்ன ஜிமின் என்ன சொல்கிறாங்க, அம்மா எனக்கு சைக்கிள் வாங்கிட்டா ஆச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜெய்கே பார்த்துருப்பாங்க. அப்புறம் சைக்கிளாக ரொம்ப ரேட் அதிகம். இப்படிங்க அந்த குட்டிக்கு அந்த வயசில் கூட அவங்க எப்படியா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவங்க வந்துட்டு அப்போ சைக்கிளை வாங்குற சுச்சுவேஷன் கூட இருந்திருக்காது. அது சொல்கிறாங்க, எனக்கு சைக்கிள் வாங்கிட்டா நானும் ஓட்டுறேன் ஜிம்மு கேட்டுப்பாங்க. அப்போ ஜெய்கே கூட பாவமாக இருக்கும். அப்போ ஜெய்கேட அம்மா தான் கொஞ்சம் டேஸ் போட்டு செல்லாம் வாங்கி தரேன் அம்மா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம்மு ஓடி போய் மறுபடியும் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அப்புறம் கொஞ்சம் 3 years அப்படி 4 years ஆகும். அப்போ ஜிம்மு தான் அம்மாப்பா என்னை கடை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மு கேட்பாங்க. ஜெய்கே வந்துட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க அக்கா வந்துட்டு ஏன்னா ஜெய்கேக்கு அவங்க அக்கா ஒரு 7 years ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கும். அவங்க அக்காவுக்கு அவங்க அம்மா ஸ்கூலுக்கு கொடுக்குற ஸ்கூல் மணி எல்லாம் அந்த பாக்கெட் மணி கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதே சேர்த்து வச்சிருந்து ஜெய்கே கேட்கறதுலாம் வாங்கி தருவாங்க. ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், ஒரு ஜெய்கே என்ன அடம் பிடிச்சாலும் ஒரு உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. அப்போ ஜெய்கே வச்சு பார்க்குறாங்க, அக்கா எனக்கு இவ்வளோ பண்ணல, ஆனால் ஏன் ஜிம்முக்கு நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கே ரொம்ப கில்ட்டியாக இருக்கு. அப்போ ஜிம் பார்க்குறேன், மாமா எனக்கு வாங்கிட்டா எங்களோட ப்ளே பண்ணு, எனக்கு சைக்கிள் வாங்கிட்டா நிறைய கேட்பாரு. அப்போ ஜெய்கே எல்லாம் வாங்கி கொடுக்கணும் ஆசை, ஆனால் அவருக்கு எதுவுமே இல்லை. அப்போ ஜிம் ஒன் டைம் போய் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பையன் புள்ளி பண்ணுறாங்க. பருவனுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, நீ வந்து கிராண்ட்மா வீட்டில் தான் இருக்க, நீ கூட ப்ளே பண்ணணும் சொல்லி புள்ளி பண்ணிடுறாங்க. அப்போ ஜிம்மு கீழே விழுந்துட்டாங்க. அப்படியே அழுதுட்டே வராங்க. மாமா ஜிம்மு கூப்பிட்றாங்க. அப்புறம் ஜெய்கே ஓடுறாங்க, என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்புறம் ஜெய்கே பிரச்சனை பிடிக்கிறாங்க. மாமா அவன் தள்ளிட்டான் சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்க, அவன் தள்ளிட்டான், அவன் சொல்கிறான் எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை சொல்கிறாங்க. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, அப்பெல்லாம் யார் சொல்கிறாங்க, அவன் தான் சொல்கிறாங்க. அப்புறம் ஜெய்கே வந்து பையன் அடிச்சிடுறாங்க. அவனுக்கு எவ்வளோ தெரிஞ்சு என் ஜிம்மை பார்த்து சொல்லியிருப்பா சொல்கிறாங்க. அம்மா தான் உண்மை, அவனுக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை சொல்கிறாங்க. பாரு அவனுக்கு அப்பா அம்மா இருக்கலாம், அம்மா இல்லாமல் இருக்கலாம் சரியா, அவனுக்கு மாமா நான் இருக்கேன், ஏன் என்னோட அவன் கிராண்ட்மா இருக்காங்க சரி அது போதும் போ சொல்லிட்டு ஜெய்கே தான் அந்த பையனை பிடிச்சி தள்ளி விட்டு வந்திருப்பாங்க. அப்போ ஜெய்கே கூட்டு வந்துருப்பாங்க. பாரு இதுக்கப்புறம் எங்கே போகணும் சார், இங்கே ப்ளே பண்ணு ஜெய்கே சொல்லியிருப்பாங்க. மாமா எனக்கு உண்மை அப்பா அம்மா இல்லையா ஜிம்மு கேட்டிருப்பாங்க. யார் சார் அவனுக்கு அப்பா அம்மா சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ஜெய்கே சொல்லியிருப்பாங்க. அதை சொல்கிறாங்க, அவனுக்கு மாமா எல்லாம் ஜெய்கே ஹக் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஜெய்கே ஹக் பண்ணியிருப்பாங்க. எனக்கு பயமாக இருக்க சொல்கிறாங்க. அப்புறம் பயப்பட வைக்கும் மாமா கண்டு செல்லும் ஜெய்கே தான் ஹக் பண்ணியிருப்பாரு. அப்போ ஜிம்மி கொஞ்சம் வரும்போது தெரியுது. இப்போ கிண்டர் கார்டன் மற்ற பசங்க கிண்டர் கார்டன் போகிறாங்க. இவங்கள்ட்ட கிண்டர் கார்டன் அனுப்புறதுக்கு மணி கிடையாது. அப்போ ஜிம்மி வீட்டில் தான் ப்ளே பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அவருக்கு அப்புறம் டாய்ஸ் கூட அதிகமாக கிடையாது. ஜெய்கேட அப்பா மட்டும் ஒர்க் போவாங்க. ஜெய்கேட அம்மாவுமே இப்படினாக்கா ஹவுஸ் ஒய்ஃப், அவங்கள்ட்ட பெருசாக மணி இருக்காது. அவங்க இப்படினாக்கா ஜெய்கேவையும் படிக்க வைக்கணும், வீட்டையும் பார்த்துக்கணும் இல்லையா. அப்போ நம்ம ஜெய்கே பார்க்குறாங்க, எப்படி இந்த அக்கா ஜிம்முக்கு இது வாங்கி தர முடியும், வந்துட்டு எல்லாத்துக்கும் ஏங்குறான். அவனுக்கு அப்பா அம்மா தான் இல்லை, அட்லீஸ்ட் வந்து ஹாப்பினஸாக கொடுக்கணும், அவன் ஆசைப்படுறது அவனுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஜெய்கே பார்ட் டைம் ஒர்க் அப்படின்றாங்க. ஸ்கூல் படிக்கும் போதே ஜெய்கேட அப்பா சொல்கிறாங்க, வேணா பாஸ் பரவாயில்ல பாஸ் பார்ட் டைம் ஒர்க் போயிட்டு நம்ம ஜிம்முக்கு நிறைய ஃபர்ஸ்ட் டாய்ஸ் தான் வாங்கியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் பார்ட் டைம் ஒர்க் பண்ண காசில் வந்துட்டு டாய்ஸ் அப்புறம் சாக்லேட்டு கேண்டிஸ் நிறைய வாங்கியிருப்பாரு. வாங்கிட்டு வந்து எல்லாம் பாக்ஸில் போட்டு வச்சிருப்பாரு. அம்மா அவனுக்கு எப்பெல்லாம் வந்து கேட்கணும் அப்புறம் எடுத்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக ஜெய்கே சொல்லிருப்பாங்க. அப்போ ஜெய்கே அனுப்பாரு, உனக்கு மாமா எல்லாம் வாங்கிட்டு இருக்க பாரு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறது எனக்கா சொல்லிட்டாங்க. உனக்கு தான் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும், இது எனக்கு தான் எல்லாமே எனக்கு தான் சொல்லிட்டு திருப்பி காமிச்சிருப்பாரு. பக்கத்தில் இருக்க பசங்க தான் பார்த்தே மாமா வாங்கிட்டு இருந்தாரு சரி ஜிம்முக்கு காமிக்கிறாங்க. அதுக்குள்ள பசங்க ஒரு மாதிரி ஜிம் டீச் பண்ணிட்டாங்க. அப்பா ஜிம் தான் அவங்க பசங்க தட்டிட்டு ஓடி வந்து வீட்டுக்குள்ள.
அது க்யூட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. போக போக நம்ம ஜெக்கி தான் வந்துட்டு யாரோ ஒன்று புள்ளி பண்ண ட்ரை பண்ணாங்கக்கா, நீ அவங்க புள்ளி பண்ணிட்டு வந்துட்டு சரியா மாமா பார்த்துக்கிறேன் ஜெக்கி சொல்லியிருப்பாங்க. சரி மாமா சொல்லிட்டாங்க. அப்போ ஜிம் ஸ்ட்ராங்காக வளரணும் ஜெக்கி ஆசைப்பட்டுருக்காங்க. அவர் யாரும் புள்ளி பண்ணக்கூடாது, அவன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்படியே மணி வேணாம் இல்லாமல் இருக்கலாம், அதுக்காக மற்றவங்க நம்ம புள்ளி பண்ணுற அளவுக்கு நம்ம பார்த்துட்டு கூடாது சொல்லிட்டு ஜெக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெக்கியோட அம்மா ஜிம்மில் ரொம்ப நாள் பார்த்துப்பாங்க, கேர் பண்ணிப்பாங்க. ஜெக்கிக்கு எப்படின்னாக்கா மிடில் கிளாஸை பிறந்து தான் தப்பே தவிர மிடில் கிளாஸாக இறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாரு. எனக்கு மிடில் கிளாஸாக பிறந்தது தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் அப்படி இறந்து போகிறது தப்பு. நம்மளுக்கு நம்ம ஒரு ஐடென்டி வந்து உருவாக்கணும். ஒருவேளை நம்ம கிட்ட மணி இருந்துச்சுனாக்கா அம்மா வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் அக்காவை மேரேஜ் பண்ணிட்டு அவசியம் இருக்காது. அப்படி இருந்தாலும் அந்த மாதிரி ஃபேமிலி மேரேஜ் பண்ணிருக்க மாட்டாங்க. நம்மள்ட்ட மணியில் ரீசன் தான் அப்படி தான் ஆயிடுச்சு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தாட்டு. ஒரு நம்ம வீட்டில் வசதி இருந்தால் கூட அக்கா நம்ம வீட்டுக்கு வந்துருக்கு வாய்ப்பு இருக்குது, அக்காவை இழந்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம ஜிம்முக்கு இந்த மாதிரி கஷ்டம் கொடுக்கக்கூடாது, ஜிம் நல்லா வளரணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க முடிவு பண்ணுறாங்க. அவருக்கு இப்போ நாங்கள் ஜிம்முக்கு ஆசைப்படுறதா வாங்கி தரணும்னு ஆசை. ஒன் டைம் முடிச்சுட்டு போயிருப்பாங்க. அப்போ ஜிம்மில் ஒரு திங்ஸ் கேட்டிருப்பாங்க, அதை கண்டிப்பாக அப்போ அந்த டைம் ஜெயிக்க அவரை வாங்க முடியல, அவ்வளோ மணி அவர்கிட்ட இல்லை. அப்போ ஜெயிக்க பார்க்குறாங்க. சரி ஓகே ஒன் டே வந்துட்டு நீ கேட்கறதுலாம் ஆசைப்படலாம் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு அப்படிதான் அவர் முடிவு பண்ணுறாரு. ஜிம்முக்காக தான் ஏன் பண்ணணும்னு நினச்சிருப்பாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எப்படின்னாக்கா ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போகிறது. காலேஜ் போகும்போது எப்படின்னாக்கா நிறைய கம்பெனிக்கு வந்துட்டு ஒர்க் போகிறாங்க. ஈவினிங் டைமில் ஒரு 2 hours 3 hours ஒர்க் போக ஆரம்பிக்கிறாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது ஒர்க் மேலே கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கூட சம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜாயின் பண்ணுறாங்க. ஜின் அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக கிடைக்கிறாங்க. அப்போ அவங்களாம் பார்க்குறாங்க எதுக்கு இந்த பையனுக்கு இப்படி ஒரு ஆர்வம், இப்படி வந்துட்டு எதுக்கு இப்படி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு வெறித்தனமா அப்படி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண நினைக்கிறாரு. நம்ம அச்சீவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பிகாஸ் ட்ரீம் வந்து ஒரு கண்ணில் தெரியுது. இவனை பார்க்குறாங்க ஏன் ஜேகே இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஜேகே அவங்கள சொல்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி நடந்தாலும் சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிட்டு. ஆமாம் ஏன் ஜிம் வந்து கஷ்டப்படக்கூடாது, அவங்க வந்து நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், என் அக்கா தான் போயிட்டாங்க, அட்லீஸ்ட் ஜிம்னாலும் ஹாப்பியாக இருக்கணும், அவன் ஹாப்பியஸ்க்கு என்னென்ன பண்ணணும் சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இவங்க ஜேகே சொல்கிறாங்க. அப்போ அவங்க நினைக்க ப்ரௌடாக இருக்குது. சரி ஓகே ஜேகே வந்துட்டு டேலண்ட் இருக்கு, கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் இவங்களா அப்படின்னாக்கா பிஸ்னஸ் அப்படி கூட ஜேகே வந்து குரூப்பாக பிஸ்னஸ் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை, தனியாக ஓனாக ஒரு பிஸ்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்படி தான் கொஞ்சம் வருஷம் எல்லாமே அச்சீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறாங்க. காலேஜ் முடிக்கிறாரு. காலேஜ் முடிச்சுமே எனக்கு லோன் போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு பக்கம் அப்படியே ஃபேமிலி வந்து சேலுக்கு மூணு ஆகிட்டு அப்படியே கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டாங்க. அவங்க அப்பா கூட பின்னாக்கா ஒர்க் போட்டு நிறுத்திடுறாங்க. ஜேகே சொல்லிப்பாங்க ஒர்க் போகாதீங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகே அப்போ ஒர்க் போட்டு நிறுத்திட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் இப்போ பயங்கர நாட்டிக்கிட்ட மாறிட்டாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் தான் போவாங்க. அப்போ நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸாக டீச் பண்ணிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது கிளாஸ்மேட் உனக்கு வந்து அப்பா அம்மா இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்துருக்காங்க சொல்லும்போது ஜிம்மி கொஞ்சம் அழகாக இருக்கும். அப்போ அழுது போகிறப்ப ஜிம்மில் கிராண்ட் சொல்லியிருப்பாங்க, இங்கே பாரு அழாத உன்னை யாரும் டீச் பண்ணாக்க அவங்க லெசன் கற்றுக்கூட சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம ஜிம் போயிட்டு எனக்கு அப்பா அம்மாலாம் என்ன, எனக்கு அம்மா இருக்கு, எனக்கு வந்து கிராண்ட்மா இருக்காங்க, கிராண்ட்பா இருக்காங்க, மாமா இருக்காங்க, எனக்கு அது போதாதா அப்போ சொல்லி ஜிம் வந்து பையன் அடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்போ ஸ்கூல் வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கும், இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஜெயிக்கிற அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க, ஏன் உங்கள் கிராண்ட்சன் அடிச்சானாக்கா அந்த பையனை தப்புனா அவனை வார்னிங் பண்ணுங்க சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு வந்திருப்பாங்க. கொஞ்சம் கூட ஜிம்மில் வந்து தீர்க்க மாட்டாங்க, உனக்கு பிடிச்ச மாதிரி இருன்னு சொல்லியிருப்பாங்க. ஜிம்மில் அப்படி தான் இருப்பாரு. ஆனால் போக போக நாட்டினஸ் அதிகமாகிடுது. சம்டைம்ஸ் யாராவது அடிச்சு அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குற அளவுக்கு வந்துருது. ஆனால் ஜெயிக்க வந்துட்டு சொல்கிறாங்க பாரு இந்த அளவுக்கு நீ பண்ணாத, நீ வளர்ந்துட்ட சரியா, நான் இந்த மாதிரி புள்ளி பண்ண வேணாம், நீ வந்துட்டு நீ யாரு சொல்கிறாங்க, அவனுக்கு பிடிச்ச மாதிரி இரு, மற்றவங்க ஹார்ட் பண்ணா சொல்கிறாங்க, அவன் ஹார்ட் பண்ணாலும் அவனை ஹார்ட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. செக்கே பார்க்குறவங்க பார்த்துன்னு சொல்கிறாங்க. ஜம்கான் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜம்காவே அவங்க மாமாடா சொல்கிறாங்க, நீ எனக்கு ஜங்குக்கு தான் சொல்கிறாங்க. அப்போ ஒன் டைம் ஒரு பிகஸ்ட் மிஸ்டேக் பண்ணிடுறாரு. இப்போ நாங்கள் ஸ்கூலில் கட்டடிச்சிட்டாரு. அப்போ மிஸ் பார்த்து பிடிச்சிடுறாங்க. வீட்டில் வர சொல்கிறாங்க. அப்போ தான் ஜேகே வராங்க. வந்து பார்க்குறாங்க ஜிம் தான் மாமா சேவ் பண்ணு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு சேவ் பண்ணணும் சொல்கிறாங்க. எனக்கு அப்பா இதெல்லாம் சேவ் பண்ணாமட்டு மாமா அந்த மாதிரி டைமில் ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு கூப்பிடுவாரு. ஜிம் பார்க்குறாங்க. மாமா தெரியாமல் பண்ணிட்டேன் சேவ் பண்ணேன் ஜிம் சொல்கிறாங்க. சேவ் பண்ண பண்ண சொல்கிறாங்க. சேவ் பண்ணாக்கா எங்கன்னா போயிடும் சொல்லிட்டு எங்கே போவா கேட்குறீங்கன்னா போயிடுவா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்குல்ல ஜெக்கி தான் சரி சொல்லிட்டு ஸ்கூலில் மன்னிப்பு இவங்க டீச்சர்ஸ் சாரி கேட்டு எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுத்து தான் கிளாஸ் அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்படி தான் செய்யணும் ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிளப்புக்கு போகிறது, என்ஜாய் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட வீக்கெண்ட் ட்ரிப் சுற்றுறது. அப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக நம்ம ஜிம் போயிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக அவர் லைஃப்பில் கஷ்டம் என்ன தெரியாமல் அழகாக வளர ஆரம்பிக்கிறாங்க. அந்தளவுக்கு ஜெயிக்க பார்த்துக்கிறாங்க. சம்டைம்ஸ் ரொம்ப ஓவராக செலவு பண்ணிட்டு வீக்கெண்ட் ட்ரிப்லாம் போனாக்கா ஒன் டே வந்து வீட்டுக்கு வர மாதிரி இருக்காரு. அப்போ ஜெயிக்க கோவம் வந்துட்டு இந்த பாருங்க டே ஃபுல்லாக கூட வீட்டுக்கு வெளில, ஆனால் நைட்டு வீட்டுக்கு வந்தே ஆகணும், இந்த மாதிரி வெளில ஸ்டே பண்ணுறாங்க, வேலை வச்சக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயிக்க வந்துட்டு கிரெடிட் கார்டு வந்துட்டு ஒரு 1 வீக் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுறாரு. ஜிம்முக்கு எஞ்சிறாங்க. மாமா அங்கே பாருங்கம்மா கார்டு வந்து அன்பிளாக் பண்ண சொல்கிறாங்க. நான் அப்படிலாம் பண்ண சொல்கிறாங்க. ப்ளீஸ் மாமா அப்போ கெஞ்சிறாங்க. ஜெயிக்க வந்து இது பண்ண மாட்டாரு. ஜிம் தான் சரி அப்புறமா கூட பாடாக இருக்க மாட்டேன் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறாங்க. அப்போ ஜெயிக்க நம்ம திட்டாங்க, என்னடா நினச்சிட்டு மனசில் அப்படி சொல்லிட்டு அவங்க கிரெடிட் கார்டு எடுத்து கொடுக்குறாங்க. இந்த செல்லம் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்கணும். அம்மா அவனுக்கு நான் கொஞ்சம் லெசன் புரிய வைக்க நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அவ்வளோ ஒன்றும் தேவையில்லை, அவன் வந்து இப்போ வளர்ந்துட்டா மெச்சூரிட்டி ஆயிருக்கும் சரியா, நீ வந்து இப்போ அவன் கண்ட்ரோல் பண்ணாத அவனை சொல்லிட்டு இதெல்லாம் யாருக்காக ஹேண்ட் பண்ணுறா அது அவனுக்காக தானே சொல்லி ஜெயிக்கட அம்மா தான் நீ எடுத்து செலவு பண்ண செல்லம் கொடுத்துட்றாங்க. ஜெயிக்கட அப்பா அதே மாதிரி செல்லம் கொடுக்குறாங்க. ஜிமின்
அவர் லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஜிம்னுக்கு ஜேகேக்கும் பிடிக்கும். எனக்கு அந்த மாதிரி அவன் வந்து ஹாப்பியாக இருக்க நினைக்கிறது இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இது பண்ணக்கூடாது, எனக்கு நல்லவங்க யார் கெட்டவங்க யார் தெரிஞ்சு பழக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு யோசிப்பாரு. ஜிம் அப்படி இல்லை, அவருக்கு என்னென்னாலும் பண்ணுவார். எனக்கு எங்கள் வீட்டில் மாமா இருக்கான், அவன் பார்த்துப்பான்ற ஒரு நம்பிக்கையில் அவர் எல்லாமே பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் அவருக்கு என்ன ஒரு குட் ஹேபிட்னாக்கா, அவர் யார்கிட்ட லவ் ரிலேஷன்ஷிப் மூவ் பண்ண மாட்டார். லவ் ரிலேஷன்ஷிப்பு யாரும் பாஸ் வந்து எப்படிக்கா பேடாக அப்ரோச் பண்ணாலும் பார்த்து சும்மா இருக்க மாட்டோம், கையை உடச்சி விட்டுருவாரு. அந்த அளவுக்கு கோவம் வரும். அந்த விஷயம் அவருக்கு பிடிக்காது. சும்மா அந்த மாதிரி ட்ரிங்க்லாம் பண்ணுவார். அவங்க கிராண்ட்மாக்கு தடவை ட்ரிங்க் பண்ணுறது, கிளப்புக்கு போகிறது, டான்ஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரி மால் போய் சுற்றுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவார். என்னென்னா மற்ற விஷயம் பேட் ஹேபிட்லாம் பெருசாக எதுவும் கிடையாது. ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்க லவ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நம்ம ஜிம்னோட லைஃப் தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஜேகே கரண்ட்ல நினச்சி பார்க்குறாங்க, பார்த்தா வீட்டுக்கே வந்துட்டாரு. இப்படி தான் அவன் லைஃப் வந்துருக்கு என் கூட. இப்படி அவர் வளர்த்துருக்காரு நம்ம ஜிம்மினை. இப்போ நம்ம ஜேகே கார்கிட்ட இறங்கி வராங்க. அதை பார்த்து அந்த பக்கம் நம்ம ஜேகேட பேரண்ட்ஸ் வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. ரொம்ப ஓரிடா ஜேகே பார்க்குறாங்க. அப்பா அம்மா என்னாச்சு கேட்குறாங்க. அந்த ஜேகே சொல்லுங்கம்மா என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகேட அம்மா ஒரு கவர் தராங்க. ஜேகே ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அது கோர்ட்டு சம்மன் தான். என்னாச்சு ஜேகே ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம்மோட அப்பா வந்துட்டு ஜிம்மில் வந்துட்டு கஸ்டடியில் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. இவனை கோமால தான் 20 வருஷமா சொல்கிறாங்க. இல்லை 20 வருஷமா இவனை கோமால இருந்தான், இப்போ தான் அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணியிருக்கானா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகேட பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க, இல்லைப்பா அன்னைக்கு என் ஜிம்மி நாய் வந்துட்டு ஆர்ஃபனை கொடுக்க போனா, சொந்த பெற்று குழந்தை 700 மேரேஜுக்காக. அப்போ இப்படி ஒரு அப்பாவும் அந்த உலகத்தில் பார்த்தது இல்லை. அப்போ அப்படி ஒருத்தவங்க வந்துட்டு என் அக்காவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டிசர்வான பாசனே கிடையாது. என் அக்கா இறந்து 30 days கூட ஆகவே இல்லை. ஒரு 1 month கம்ப்ளீட் ஆகிற உடனே அதுவும் 30 days அன்னைக்கு தான் அது கம்ப்ளீட் ஆகிருக்க. அதுக்குள்ளே அந்த குழந்தை கூட்டு போயிட்டு அனாதை ஆசிரமத்தை சேர்க்கணும்னு நினச்சான். செகண்ட் மேட்ச் பண்ணி ரெடியாக இருக்கான். இப்படி ஒருத்தவங்க கூட என் அக்கா வாழ்ந்து நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இவன் எனக்கு 20 வருஷம் கழிச்சு என் ஜிம்மில் கேட்குறான், என் அக்காவை தான் இழந்துட்டான், ஜிம்மில் தான் இழக்க மாட்டான் ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கோட அப்பா பார்க்குறேன், என்னப்பா பண்ண சொல்லிட்டு அம்மா அப்பா தான் சொல்கிறாங்க. என்ப்பா ஜிம்முக்கு 20 வயசு ஆயிடுச்சு, மேட்ச் தானே அவனுக்கு சொல்கிறாங்க. அவனுக்கு யார் கூட இருக்குன்னு சொல்லிட்டு முடிவு எடுக்க ரைட்ஸ் இருக்குது. இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க, அவன் ட்ராமா பண்ணுவான் சொல்கிறாங்க. அப்படியே அவன் ட்ராமா பண்ணுவான் சொல்கிறாங்க. இவன் எதுக்குப்பா இத்தனை வருஷம் கழிச்சு, எனக்கு 20 வருஷத்தில் ஜிம் இருக்கானா என்ன பண்ணுறான்னு கூட தெரியாது, கேட்கவே வந்து பார்க்கல ஒரு டைம் கூட. அப்படி எதுக்கு சடனாக கூப்பிட்றான், சடனாக கேட்குறான்னு சொல்கிறாங்க. சம்திங் இருக்கும், பெனிஃபிட்டோட தான் எதிர்பார்ப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமா சொல்கிறாங்க. இருங்கம்மா ஜேகே ஒரு பர்சன் ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு பர்சன் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் ஜேகே சொல்கிறாங்க. மின்ஹோ சொல்கிறாங்க. மின்ஹோன்ற சிஐடி ஆஃபீஸர் ஓகேவா, சொல்லுங்க மீனா. ஜேகே சொல்கிறாங்க. இப்போ மின்ஹோ ஜேகே தான். மின்ஹோ அது பார்க் தெரியும் உங்களுக்கு சொல்கிறாங்க. தெரியுமே சொல்கிறாங்க. பார்க்கை பற்றியும் பார்க்கோட ஃபேமிலி சுச்சுவேஷன் பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு யாருமே ஃபோன் கட் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்கம்மா ஜிம் நீங்கள் சொல்கிறாங்க. அவன் ரூமில் இருக்கான் பா சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா இப்போ ஜேகே மேலே போகிறாங்க. மேலே போய்ட்டு ரூம் லாக் பண்ணுறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜிமின் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே உள்ள வராங்க. சொல்லி இப்போ என்ன தப்புன்னா கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்லி இப்போ என்ன தப்புன்னா அது கேட்குறாங்க. இப்போ ஜிம் தான் அம்மாவுக்கு ஹேண்டு காட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஹேண்டை இருக்குது சொல்கிறாங்க. காட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஜிம் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே ஜிம்மோட ஜேக்கோட ஹேண்டில் ஒரு கிட்ட வைக்கிறாங்க. ஜேகே பார்க்க என்ன சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு செகண்ட் ஷாக் ஆகிடுறாங்க. இதே சொல்கிறாங்க மாமா அதே சொல்கிறாங்க. என்னது இது ப்ராங்க்கா கேட்குறாங்க. நான் ப்ராங்க்லாம் பண்ணல, நான் இந்த மாதிரி ப்ராங்க்லாம் பண்ணியிருக்கேன். நான் ஜிம் கேட்குறாங்க. ஜிம் இது கூட ப்ராங்க்லாம் பண்ணுவாங்க. ஜேகே பயமுறுத்துற சொல்யூஷன்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஜேகே தான் எதுக்கும் பயப்பட மாட்டார் இல்லையா, அதனால் வந்து பயப்பட மாட்டார். ஜிம் தான் ப்ராங்க்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ ஜேகே பார்க்குறேன். இது என்னது சொல்கிறாங்க. மாமா அது 1 வீக்காக சொல்கிறாங்க. 1 வீக்காக சொல்கிறாங்க. 1 வீக்காக எனக்கு தலை சுற்றுது, வாமிட்டு வருதா, அதான் செக் பண்ணி காட்டேன் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நான் பாருங்க ஜஸ்ட்டு ஃபேக்காக இருக்கும் ஓகேவா, அதெல்லாம் நீ ஒர்க் பண்ணாது சரியா சொல்கிறாங்க. இல்லை நான் கூட அப்படி தான் நினச்சி இன்னொருக்கிட்ட வாங்கிட்டு வந்தேன். அங்கே பாரு ஜிம்மில் இன்னொரு ஹேண்ட் என்கிட்ட வைக்கிறாங்க. பார்த்தா அதுலேயும் பாசிட்டிவாக இருக்குது. ஜேகே ஒரு மாதிரி இருக்குது. என்னடா சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுவேன், நானும் வந்துட்டு சொல்ல நினச்சிட்டு 1 வீக்காக ரொம்ப பிஸியாக இருக்கா, ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கே வரேன், நீ வரக்கு நான் தூங்கிடுறேன், நான் என்ன பண்ணிட்டோம் அதான் மட்டும் சொல்ல முடியல சாரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகேக்கு என்ன பண்ணுறது தெரியல, தலை சுற்றுதா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. வாமிட்டு வருதா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி பெட்டில் வந்து உட்காடுறாங்க. என்னாச்சு மாமா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இது எப்படி இது கன்ஃபார்மாக இருக்குமா, நான் ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. கன்ஃபார்ம் தான் டபுள் லைன் காட்டுது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்ன 1 month ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே ஒரு அமைதியாக இருக்காங்க. என்னாச்சு மாமா சொல்கிறாங்க. ஜேகே தான் சரி ஓகேவா கிளம்ப சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. போய் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா, மேபி இது கிட்ட கூட ஃபேக்காக இருக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு நம்ம ஜிம் என்ன பண்ணுறாங்க ரெடி ஆகிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் கீழே இறங்கி வராங்க. ஜேகே நம்ம பார்க்குறேன். எங்கே போகிறீங்க சொல்கிறாங்க. அதுமா அவங்க அப்செட்டாக இருக்காங்க, கூட்டிகிட்டு போகிற சரியா சொல்கிறாங்க. சரி இப்போ எனக்கு குழந்தைக்கு 1 month ஆச்சு எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு அப்செட்டாக இருக்காங்க. 2 weeks ஆகிட்டு ஃபாரின் வேறு போகணுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஃபாரின் போகணும்னு சொல்லும்போது தான் ஒரு மாதிரி லைட்டாக பெயினாக இருக்குது ஹார்ட் கிட்ட. இப்போ ஜேகே ஆமாம்மா சொல்லிட்டாங்க. சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவோம் சரியா சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே தான் வந்துட்டு ஹாஸ்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மி காரில் உட்காராங்க. ஜேகே உட்காருங்க. இப்போ ஜேகே கார் ட்ரைவ் பண்ணுறாங்க. வர வழி ஃபுல்லாக ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜேகே ஜிம்மி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஜேகே பார்க்கல, விட்டு அமைதியாக தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஃபைனலாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இறங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் இறங்குறாங்க. இப்போ ஜேகே ஜிம் 2 பேரும் வராங்க. வந்துட்டு
ஜேகே தான் நர்ஸ் கிட்ட நர்ஸ் சொல்கிறாங்க சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க வேக்கன் கேபின் சொல்கிறாங்க அங்கே சார் சொல்கிறாங்க ஓகே அப்படி சொல்லிட்டு ஜேகே இப்போ வரேன் வந்துட்டு கம்மின்னு சொல்கிறாங்க எஸ் கம்மின்னு சொல்கிறாங்க இப்போ ஜேகே உள்ள வாசிட்டு இவங்க கூப்பிட்டு போகிறாங்க அங்கே ஒரு பாஸ் டே ஜேகே சொல்கிறாங்க வேக்கன் எப்படி இருக்கா நல்லா இருக்கண்டா நாட்டிக்கிட் நீ எப்படி இருக்கா சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க நல்லா இருக்கேன் பேக்கி சொல்கிறாங்க சரிவா உட்கார சொல்கிறாங்க இப்போ ஜிம் ஜேகே உட்காராங்க யாருக்கு என்னாச்சு கேட்குறாங்க சொல்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் வந்துருக்கு என்னாச்சு உனக்கு அவனுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம வேக்கன் கேட்குறாங்க இப்போ ஜேகே தான் வந்துட்டு அதே சொல்கிறாங்க டே ஒரு டெஸ்ட் எடுக்க முடியுமா சொல்கிறாங்க டெஸ்ட் என்ன டெஸ்ட் சொல்ல எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக்கன் கேட்குறாங்க ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும் ப்ரெக்னன்சிக்காக சொல்கிறாங்க இப்போ நம்ம வேக்கன் பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க ஆமாட்டா சொல்கிறாங்க யாருக்கு சொல்கிறாங்க இவனுக்கு சொல்கிறாங்க இவனுக்கு அடே என்னடா பேசிட்டு இருக்கான் சின்ன பையன்டா அதுவும் மேரேஜ் ஆகுது பையன் என்ன சொல்லிட்டு நேரம் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேக்கன் கேட்குறாங்க ஜிம்மில் ஹெட் செக் பண்ணுறாங்க அப்புறம் என்ன அப்படி சொல்கிறாங்க இது செக் டே நான் அப்புறம் சொல்கிறேன் ஓகேவா நீ டெஸ்ட் மட்டும் எடுறா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வேக்கையாவும் சரி சொல்லிட்டு நாசை கூப்பிட்றாங்க நாசை வந்துட்டு ஜிம்லேருந்து பிளட் சாம்பிள் எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஜிம்ல நர்வஸாக உட்காந்துருக்காங்க ஜேகேவும் அமைதியாக உட்காந்துருக்காங்க இப்போ வேக்கனுக்கு புரியல எனக்கு ஜேகே ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் ஓகே ஒரு பக்கா ஜென்டில்மேன் அவருக்கு இப்போ 33 years ஆகுது ஆனால் இந்த 33 yearsல ஒரு டைம் கூட எனக்கு அவர் வந்து ஒரு லவ் அவர் டேட்டிங் ஸோ அந்த மாதிரி இதுக்கு வேலையே இல்லை ஒரு பக்கா ஜென்டில்மேன் ஒரு ஜென்யூன் மேன் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸை டீஸ் பண்ணுவாங்க என்டாடி வந்து ஒரு ஆன்டி ரொமான்டிக் பர்சன் எப்படி இருக்கே சொல்லுவாங்க ஜேகேக்கு பிஸ்னஸ் வீடு அவர் அதை தாண்டி வேறு எதையுமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்படி இருந்த ஒரு பையன் தான் இப்போ அந்த வேக்கன் பார்க்குறாங்க இந்த ஜிம்மின் நாட்டிக்கிட்டுன்னு தெரியும் அந்த மாதிரி பையனா இல்லையா அவன் இந்த வயசுலேயே ப்ரெக்னெண்ட் ஆயிருப்பானா என்ன சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு இப்போ ½ ஹவருக்கு அப்புறம் ரிப்போர்ட்டுமே வருது இப்போ வேக்கன் அப்படின்னு பார்க்குறாங்க பார்த்தா பாசிட்டிவ் தான் இப்போ வேக்கன் சொல்கிறாங்க டே பாசிட்டிவ் தான் சொல்கிறாங்க இப்போ வேக்கன் ஜேகே தான் சரி வைக்கிறேன் இவங்க கொஞ்சம் செக் பண்ண சொல்கிறாங்க செக் பண்ணுமா கொஞ்சம் செக் பண்ண எப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க இப்போ வேக்கன் செக் பண்ணி பார்க்குறாங்க ஹெல்த்தியாக தான் இருக்கான் 5 weeks ஆகுது சொல்கிறாங்க 5 weeks ஆமாம் 5 weeks ஆகுது ப்ரெக்னெண்ட் ஆகிட்டு அப்படி சொல்கிறாங்க அப்புறம் ஜேகே அப்படி யோசிச்சு பார்க்குறாங்க சரி ஓகே மெடிசன் எடுத்து கொடுக்குறா சொல்கிறாங்க டே ஃபஸ்ட்டு எனக்கு உண்மையை சொல்கிறா ஃபஸ்ட்டு டாக்டராக என்னை பார்க்காத சரியா ஒரு ஃப்ரெண்டாக பாரு ஏன்டா அவனுக்கும் மேரேஜ் ஆகலாம் அவனுக்கும் மேரேஜ் ஆகும் அவன் சின்ன பையன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீக்கெண்ட் கேட்குறாங்க டே யாரும் லவ் பண்ணி இது மாதிரி சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறாங்க நான் யாரும் லவ் பண்ணதே இல்லை ஜிம் சொல்கிறாங்க இப்போ ஜேகே பார்க்குறேன் டே என் குழந்தை தாண்டா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க டே ஜேகே என்னடா பேசுகிறா சொல்கிறாங்க என் குழந்தை தாண்டா சரியா என்னோட குழந்தை தான் அப்படி சொல்கிறாங்க என்னடா பேசுகிறா சொல்கிறாங்க என் குழந்தை தான் சரியா அது நான் அப்புறம் சொல்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க நீ யார்ட்டையும் சொல்கிறாங்க இல்லை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வேக்கன் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜேகே மெடிசன் எழுதி கேட்குறாங்க நம்ம வேக்கன் மெடிசன் எடுத்து தராங்க இந்த அது ஃபாலோ பண்ணிக்க சரியா சொல்கிறாங்க இப்போ ஜேகே சரி ஓகேடா நான் அப்புறமா கால் பண்ணுறேன் சொல்கிறாங்க சரி ஓகே சொல்கிறாங்க அப்போ ஜிமின் வேக்கன் விட வராங்க ஜிமின் ஜேகே விட வராங்க மாமா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்போ பேபி அபார்ஷன் பண்ண வா கேட்குறாங்க என்ன ஜேகே கேட்குறாங்க இல்லை இப்போ பேபி அபார்ஷன் பண்ண வரலையா சொல்கிறாங்க ஜேகே அப்படி வச்சனா பாரு ஜேகே சொல்கிறாங்க ஏன் மாமா சொல்கிறாங்க என்ன பேசிட்டுருக்கா அது ஏன் குழந்தை சரியா நம்ம ஃபேமிலியோட பிளட் லைன் ஓகேவா ஜேகே சொல்கிறாங்க அதே சொல்லிட்டாங்க நம்ம குழந்தை ஓகேவா அது எப்படி கொள்ளணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க நான் அதுக்கு சார் 2 weeksல ஃபாரின் போகிறேன்ல அதான் கேட்டேன் ஜிம்னு சொல்கிறாங்க ஜேகே பார்க்குறாங்க பாரு அது அப்புறம் பேசலாம் ஓகேவா குழந்தை எனக்கு வேணும் ஓகேவா இது என்னோட குழந்தை ஓகே குழந்தை சேஃபாக ஹெல்த்தி பற்றி தர புரியுதா ஜேகே சொல்கிறாங்க எனக்கு குழந்தை வேணும்மா ஜிம்னு சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு வேணும் சொல்கிறாங்க சரிம்மா ஜிம்னு சொல்கிறாங்க ஜேகே பார்த்தாங்க நீங்கள் 2 பேசினா அவ்வளோதான் சரியாக சொல்கிறாங்க இல்லை பேச மாட்டேன் சாரி ஜிம்னு சொல்கிறாங்க ஜேகேவும் சரி ஓகேவா சொல்கிறாங்க அப்போ ஜேகே ஜிம் எடுத்துகிட்டு போகிறாங்க ஜேகே ஜிம்மில் காரில் உட்கார வச்சுட்டு அவர் போட்டு மெடிசன்லாம் வாங்கிட்டு வச்சுக்கிறாங்க வச்சுட்டு போலாமா சொல்கிறாங்க ஜிம்மின் போகிறாங்க இப்போ ஜேகே ஸ்லோவாக கார் ட்ரைவ் பண்ணுறாங்க போயிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போது ஜேகே மெடிசன்லாம் ஹைட் பண்ணிக்கிறாங்க பாக்கெட் வச்சு ஹைட் பண்ணிவிட்டு ஜேகே நம்ம பார்க்குறாங்க போய்ட்டு வந்துட்டீங்களா சொல்கிறாங்க வந்துட்டோம்மா சொல்கிறாங்க ஜிம்மின்ப்பா ஒன்றும் ஒர்க் பண்ணாதாங்க ஓகே நீ ஹாப்பியாக சொல்கிறாங்க கேட்குறான்மா சொல்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ஜிம்னு வேலை போயிட்டாங்க ரூம் போயிட்டு உட்காந்துருக்காங்க இப்போ நம்ம ஜேகே தான் அம்மா சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க நான் ஒரு முடிவு எடுத்துக்கம்மா சொல்கிறாங்க சொல்லுப்பா சொல்கிறாங்க நம்ம ஏன் ஜிம்முக்கு மேரேஜ் பண்ணிக்கூடா சொல்கிறாங்க என்ன ஜிம்முக்கு மேரேஜ் ஆகிட்டே என்ன பேசுகிற உனக்கு 30 years ஆகுது நீ மேரேஜ் பண்ணிக்கலாம் ஜிம்முக்கு குழந்தைடா இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கான் அதுவும் ஃபாரின் போய்ட்டு ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ண ஆசையோட இருக்கான் சரியா அவனுக்கு அந்த விசா ஒர்க்லாம் கூட போயிட்டு இருக்கு சரியா ஆல்மோஸ்ட் முடிய போகுது 2 weeksல வந்துட்டு அவனுக்கு ஃபாரின் போயாகணும் ஓகேவா அட்மிஷன் போட்டாச்சு இந்த டைமுக்கு இப்போ சொல்கிறீ அப்படி சொல்லி கேட்கலாமா கேட்குறாங்க அதுமா சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறேன் அவனுக்கு எதுக்கு மேரேஜ் பண்ணணும் சொல்கிறாங்க இப்போ ஜேகே தான் வந்துட்டு அது எதுக்காகனா எதுக்காக சேஃப்டிக்காக புரியலையே சொல்கிறாங்க இப்போ ஜேகே தான் வந்துட்டு அவருக்கு மெசேஜ் வந்துருக்கு அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்க சொல்கிறாங்க பார்க்குறாங்க பார்த்தாக்கா நம்ம ஜிம்மில் அப்போ வந்து ஜிம்மில் எதுக்காக வந்துட்டு வேணும்னு நினைக்கிறாங்க கஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறாங்கனாக்கா நம்ம அவங்க அதாவது அவரோட ஃப்ரெண்டோட பையன் ஓகே அவங்க பிஸ்னஸ் பார்ட்னரோட ஃப்ரெண்டோட பையன் அவன் பிகாஸ் டு பாவட்ரா ஓகேவா அவனுக்கு ஜேகே நல்லா தெரியும் பிகாஸ் டு பாவட்டு அவன் 1 day கிளப்பில் ஜிம்மில் பார்த்துருக்கான் ஜிம்மில் பார்த்ததுக்கப்புறம் அவனால் வேறு யார்ட்டையும் விடாக்கா அப்படி வேறு யார்ட்டையும் மூணு பண்ணி தோணவே இல்லை எனக்கு ஜிம்மில் அட்ராக்ஷன் ஜிம்மில் அழகாக வாங்கி இருக்கான் செகண்ட் அவன் ஜிம்மில் அவன் அடிச்சு திரும்ப கூடாமல் இருக்கான் அது மேரேஜ் பண்ணிக்கணும் ஜஸ்ட் வந்துட்டு அந்த மாதிரினால மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் அப்போ தான் அவங்க அப்பா தான் கேட்டிருக்கேன் எனக்கு அந்த மாதிரி பையன் வேணும்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ அவங்க அப்பா சொல்லிட்டு வந்துட்டு அசியோ ஆகுற சொல்கிறாங்க
கண்டிப்பாக ஆகிறேன், நான் சிஓ என்னாலும் ஆகிறேன், எனக்கு அந்த பையன் மட்டும் வேணும், எனக்கு அந்த பையன் நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். அப்போ தான் அந்த பையன் யார் டீட்டெயில் எடுக்கிறாங்க. அப்போ ஜேகேவுடைய அக்கா பையன் தெரிய வருது. வந்து ஜேகேட அக்கா பையன். அப்போலாம் அந்த பையன் கிட்ட நெருங்க முடியாது சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிப்பாரு, இல்லை எனக்கு அந்த பையன் வேணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பையனோட அப்பா யாரை சொல்லிட்டு கேட்கும்போது தான் அது ஜிம்மின் அது பார்க்குன்னு தெரிய வருது. பார்க்குறது அவங்க ஃப்ரெண்டு தான், பிஸ்னஸ் பார்ட்னர் தான். அப்படி ஒரு பையன் இருக்காங்க தெரிஞ்சிருக்காது. இப்போ தான் பார்க்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க, அவங்களுக்கு பையன் இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ பார்க்க சொல்கிறாரு, அது என்னோட இன்லாஸ் வீட்டில் வளர்றான் அவன் சொல்கிறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, பாரு உன் பிஸ்னஸ் வந்து இப்போ லாஸ் ஆயிருக்கு சரியா, உனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன தவிர வேறு யாரும் இல்லை, நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ண, உன் பையனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சேனாக்கா நான் வந்து எனக்கு இப்போ ஷேரில் பாதி தரேன் சொல்லிடுறாங்க. நிஜமாக சொல்கிறேன், என் பையன் வந்துட்டு இந்த மாதிரி எதுக்கும் கேட்டதே கிடையாது, நான் எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன், அவன் எதுக்கும் அவன் கேரக்டர் மாற்றிக்க ரெடியாக இல்லைன்னு உன் பையனை பார்த்ததுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஸோ உன் பையனை வச்சு என் பையனை சரி பண்ணி ஆகணும், அவன் சிஓ மருந்துக்கு அந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்கணும், அதுக்கு உன் பையனுக்கு தேவைப்படுறான் சரியா, உன் பையனை வந்துட்டு என் பையனுக்கு மேரேஜ் பண்ணி வை, அதுக்கப்புறம் உனக்கும் பெனிஃபிட் எனக்கும் பெனிஃபிட் சொல்லியிருப்பாரு. அதுக்காக ஜிம்மில் அப்பா இப்போ ஜிம்மில் கஷ்டத்தை கேட்குறாங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் லாஸ்ட்டில் இருக்குது. இப்போ ஜிம்மில் வந்து அங்கே மேரேஜ் பண்ணி வச்சுட்டாக்கா, அந்த ஃபார்வர்ட் பையனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டா நம்ம லைஃப் செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இதுதான் நம்ம ஜேகேட அம்மா சொல்கிறாங்க. ஜேகேட அம்மா கிட்ட அந்த மீன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து டீட்டெயில் எடுத்துருப்பாரு. இதுதான் இதுக்காக தான் வந்து கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜேகேட அப்பாவுக்கு சமூகம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, என் பையன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு என் பொண்ணு லைஃப்பை ஸ்பாயில் பண்ணா, இப்போ என் கிராண்ட் சன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ண நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், நான் கொல்ல விட மாட்டேன், நான் கொண்டு ஜெயிலுக்கே போயிடறேன். ஜேகேட அப்பா சொல்கிறாங்க, பாப்பா டென்ஷன் ஆகுது, ஏன் இப்படி பாருக்கீங்க சொல்கிறாங்க. இங்கே பார்ப்ப நம்மகிட்ட இருக்க மணி பவருக்கு நம்மளால என்ன பண்ண முடியல, இவன் நீ வந்துட்டு அவன் அழிச்சிட்டு இந்த பார்க் வந்து இல்லாமல் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேடப்பா சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா பேசுன்னு சொல்லிட்டாக்கா, இந்த மாதிரி அவன் பண்ணதே இல்லை. இப்போ அதுப்பா சொல்கிறாங்க, இங்கே பார்ப்பா அவன் யார் என் பையன் என் கிராண்ட்சன் மேலே யார் ஆசைப்படுறானோ அவன் இல்லை, இந்த உலகத்தில் இல்லாமல் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி ஜேகேடப்பா சொல்கிறாங்க. எனக்கு அவங்க அந்தளவுக்கு ஜிம்மில் லவ் பண்ணுறாங்க. ஜிம்மில் குழந்தைங்க வளர்த்துருக்காங்க இல்லையா, ஏன்னா ஒரு 1 month குழந்தைங்க வளர்த்துருக்காங்க. இப்போ ஜேகேடம்மா சொல்கிறாங்க, ஜேகே யாரும் மட்டும் சொல்லிப்பா சொல்கிறாங்க, அம்மா அப்படிலாம் ஒன்றும் பண்ண வேணாம் ஓகேவா, எனக்கு வேறு மாதிரி போயிடும், எனக்கு இப்போ எனக்கு நான் ஜிம்மினோட கஷ்டம் வளர்க்க முடியாது. செகண்ட் வந்துட்டு ஜிம்மில் வந்து அவங்க அப்பா கூட்டிட்டு போய் எதுவும் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க வந்துட்டு அவரை கூட்டிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணுவார், கண்டிப்பாக சிம்பத்தி கிரியேட் பண்ணுவார் கோர்ட்டில் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் என் பையன் வந்து நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது என் போய் சொல்லுவாங்க சொல்லிட்டு நம்மளோட ப்ரூஃப் இருக்கே, நம்ம அக்காவை அவங்க குடும்பப்படுத்திருக்கோம். செகண்ட் நம்ம ஜிம்மில் எத்தனை சம்பந்தம் வளர்த்துருக்கோம், அதை பார்க்கவே இல்லை, ஏன்னா ப்ரூஃப் நம்மகிட்ட இருக்குல்ல சொல்கிறாங்க. இருக்குமா இருந்தாலும் எனக்கு வந்து சொல்கிறாங்க ஜிம் சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, எனக்கு அவன் ரொம்ப பாவட்டு அந்த பையன், அவன் வந்துட்டு அவன் பேர் இந்த லியம் சரியா, அந்த லியம்ன்ற ரொம்ப பாவட்டு, அவன் என்ன பண்ணுவான் ஜிம்மில் அவன்கிட்ட எடுத்து போகிற சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நம்மளை தாண்டி தொட்ட முடியுமா நம்ம ஜிம்மில் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா ஜிம்மில் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. நீ என்னப்பா சொல்லிருக்க, ஆமாம் ஜிம்மில் நானே மேரேஜ் பண்ணிக்கிறேன் சொல்கிறேன். நீ எல்லாம் பேசுகிற, நீ வளர்த்த கொண்டு எப்படி நீ மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜேகேடம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா ஜஸ்ட் ஜிம்மில் சேஃப்டிக்காக சொல்கிறாங்க. ஜிம் சேஃப்டிக்காக ஆமாம் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு அவங்க வந்து ஜஸ்ட் நம்ம வீட்டு இருக்கா, நம்ம கார்டியன் நினச்சி தான் இந்த மாதிரி யோசிக்கிறாங்க நம்மளுக்கு பிரிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் ஹஸ்பண்டாக மாட்டேன்னு வச்சுக்கேன், என்கிட்ட யாரும் ஜிம்மில் பிரிக்க முடியாது சொல்கிறாங்க, ட்ரை பண்ண கூட முடியாது அவங்களால சொல்கிறாங்க. அப்படி சொல்றியா, ஆமாம் ஜிம்மி குழந்தைய சேர்ந்துட்டு அவனுக்கு பிடிக்காது ஸ்ட்ரிக்டாக இருக்கு திட்டுவானே சொல்கிறாங்க. நீ வந்துட்டு அவனுக்கு அவனுக்கு வேணும் அப்படின்ற மாமா கூப்பிடுவோம், மற்ற ஜேகே தானே கூப்பிட்றான்னு சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் விஷயம் இல்லை மேம், நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஓகேவா, நான் மேரேஜ் பண்ணிட்டு ஜிம்மில் வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே நம்ம பார்க்குறாங்க, நீ அப்படி சொல்றியா, ஆமாம் எனக்கு நான் ஜிம்மில் மேரேஜ் பண்ணிட்டு அப்படி ஜிம்மி சாப்பிட்டு இருப்பான்னு சொல்கிறாங்க. ஜேகே நீ சும்மா தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. அது சும்மா தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு உனக்கு வேறு பர்சன் நான் பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஜிம்மி குழந்தை, எனக்கு அவன் படிக்கணும்னு ஆசைப்படுறான், அவன் 2 years ஃபாரின் போய் படிக்கணும் ஓகேவா, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேட அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மிட்டு நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய ட்ரீம் இருக்குது சொல்லிட்டு, அதனால் நான் ட்ரீமாக ஃபுல்ஃபில் பண்ண ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் சொல்லி ஜேகேட அம்மா சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுமா, ஜஸ்ட் ஜிம்மில் சேஃப்டி தான் மேரேஜ் பண்ணுவோம் சொல்கிறாங்க. எப்படி மேரேஜ் சீக்கிரட்டாக பண்ணுவோமா, இது கிராண்டாக பண்ணலாம், அப்போ எல்லாருக்கும் தெரிய வரும், ஜேகேட ஒய்ஃப்னு சொல்லி தெரிய வந்தாக்கா யாரும் வந்து சொல்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகேட அம்மா ஒத்துக்கிறாங்க. இப்போ 1 week மேரேஜ் அரேஞ்ச் ஆகுது. இந்த பக்கம் ஜிம் இந்த ரூமில் உட்காந்துருக்காங்க, செல்லம் சொல்கிறாங்க, கிராண்ட்மா சொல்கிறாங்க, பார்த்தாங்க மேரேஜ் வந்து நல்லதுக்காக தான் பண்ணுறோம் சரியா சொல்கிறாங்க. என்ன கிராண்ட்மா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அப்புறம் நம்ம ஜிம்மில் ஜேகேட அம்மா சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறேன் கிராண்ட்மா அவர் சொல்கிறாங்க. அப்புறம் அவனும் அப்பாவே சரியா, அப்பாலாம் சொல்லுது அவன் நீ வந்து அப்பான்னு சொல்கிற கொஞ்சம் தகுதியான சரியா, இந்த பருவம் நாங்கள் இருக்கோம் ஓகேவா, நீ ஜேகே மேரேஜ் பண்ணிக்கோ, 2 weeks ஆஃப்டர் வந்து நான் ஜேகேட்ட சொல்லி உன் ஃபாரின் அனுப்பிடுறேன் சொல்கிறாங்க. சரிம்மா ஜிம்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஜேகே ஜிம்னா கிராண்ட்மாக்கு ஹாப்பியாக இருக்குது. ஒன்றும் இல்லை சரியா, நீ ஒன்று நினச்சி தான் ட்ரீமில் அச்சீவ் பண்ண ஓகே, உன் கிராண்ட்மா நான் இருக்க சரியா சொல்கிறாங்க. ஜிம்மில் ஹேண்ட் ஹக் பண்ணிக்கிறாங்க. கிராண்ட்மா எது தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்க, அதில் வெறுத்தாதீங்கன்னு சொல்கிறாங்க. அச்சோ என்ன சொல்கிறாங்க, உன் வெறுத்து வச்சுக்க நான் உயிரோட இருக்க மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க, நான் உன் மேலே உயிரை வச்சிருக்கேன் சரியா, என் பொண்ணையே நான் உன்னோட உருவத்தை தான் பார்க்குறேன் ஓகேவா, கிராண்ட்மா இருக்க வரைக்கும் நீ எதுவும் கடக்கூடாது அப்படி சொல்லிட்டு கிராண்ட்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. யாரோட தப்பான பார்வை கட்டக்கூடாது சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஜிம்மில் கிராண்ட்மா சொல்லிட்டு தான் கேட்பாரு எப்போவுமே, அவங்க என்ன சொல்கிறது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புவார். அப்படி ஜிம்மில் கிராண்ட்மாவும் அப்படி தான் வளர்த்துருப்பாங்க, ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை சரியா, மாமா ரொம்ப நல்லவா சரியா, உனக்கு தெரியுமா சொல்கிறாங்க. தெரியுமா சொல்கிறாங்க. அவ்வளோதான், மாமா மேரேஜ் பண்ணிக்குவோம், அப்புறம் 2 weeks ஆஃப்டருக்கப்புறம் நீ பார்த்து போகலாம் சரியா சொல்கிறாங்க. ஜேகேட ஒய்ஃபை பண்ணாக்கா யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலா மேரேஜ் அரேஞ்ச் ஆகுது. இன்னைக்கு வெட்டிங் டே தான்.
ரூம் 2 பேருமே அவங்க ரூம்ல இருக்காங்க. இந்த பக்கம் ஜேக்கோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேக்கோட சைட் பார்க்கலாம்டா. ஜேக்கோட ரூம்ல நிறைய பேர் இருக்காங்க. ஜேகே சொல்றாங்க, ஹியாங் சொல்றாங்க, உன்னை சுற்றி என்ன ஜேக்கே நடக்குது சொல்றாங்க. புரியல ஹியாங் சொல்லி, உன்னை சுற்றி என்ன நடக்குது, நீ நீ வளர்த்த உங்க அக்கா பையன் எப்படி மேரேஜ் பண்ணி சொல்லி அந்த மாதிரி பையன் ஏன்னா உனக்கு மேரேஜ் வெயிட் பண்ணல, லவ் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஒரு பையன் 1 month எங்கள்கிட்ட யாரும் சரியாக பேசுறது இல்லை, நீ இப்போ ரொம்ப பிஸியாக இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க, நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிறாக்க கண்டிப்பாக ஏதோ ரீசன் இருக்கும். எனக்கு ஒன்ட்டு இருக்கு மணி பவர் இருக்கு, நீ நினச்சினாக்க உன்னோட அக்காவோட ஹஸ்பண்ட் அதை பார்க்கவும் சரி, அப்புறம் இல்லையா அவங்க 2 பேரும் அழிச்சிருவா சரியா, நீ உங்ககிட்ட அவ்வளோ பவர் இருக்கு, இவன் நாங்களும் கூட இருக்கோம், நம்ம நினைச்சோம்னா ஒரு செகண்ட் அவங்க அழிச்சிட முடியும், இந்த வேர்ல்டுலேயே அவங்க இல்லாத மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ண முடியும் சரியா, இவன் அவங்க பிசினஸ் வேர்ல்ட்லையும் சரி எல்லாத்தையும் சரி அவங்க அட்டாக் பண்ண முடியும், ஒன்றுமே இல்லாமல் நம்மளால அழிக்க முடியும். அப்படின்னு கூட நீயே இந்த அளவுக்கு யோசிக்கிறேன், எதுக்காக ஜிம்மி மேரேஜ் பண்ணி நினைக்கிறேன், என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி அவங்க இருக்காங்க, சொல்லு ஜெக்கி சம்திங் எங்கள்கிட்ட ஹைட் பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியாங் சொல்கிறாங்க, நீ சம்திங் எங்கள்கிட்ட ஹைட் பண்ணுறேன், நாங்களாம் அப்படி ஹைட் பண்ணவே மாட்டோம், எனக்கு நாங்கள் என்ன ஒரு ஃபேமிலி நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் உண்மையை சொல்லுவாங்க, நீ மட்டும் எங்கள்கிட்ட ஹைட் பண்ணுற என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. ஜிம்மி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஹியாங் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஜிம்மி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், இப்போ மேரேஜ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் சொல்கிறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா நான் புரியலையா சொல்கிறாங்க. அது என் குழந்தை சொல்கிறாங்க. உன் குழந்தையா என்னடா பேசிட்டு இருக்கான், அவனே உன் குழந்தை நீ சொல்லுவேன் அப்புறம் போது எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெய்க்கு ஒரு மாதிரி கருத்து சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜெய்க்கு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 1 month பிஃபோர் போகலான்டா இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு கம்பெனி காமிச்சிருக்காங்க. ஒரு இம்பார்ட்டண்டாக போர்ட் மீட்டிங் போயிட்டுருக்கு, ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்காங்க போர்ட் மீட்டிங் வந்துட்டு. ஏன்னா அப்படியே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அதை பார்த்துட்டு இருக்காங்க. சடனாக ஒருத்தவங்களுக்கு ஃபோன் வந்து இங்கே வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு பர்சன் ரொம்ப டிசப்பாயிண்ட் இருக்கு. சொல்லி பார்க்குறாங்க, ஃபோனை வந்துட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. கட் பண்ணி விடுறாங்க. பட் அகைன் கால் வருது. இப்போ அவங்க உள்ள இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஜேகே ஃபோனை பிக் பண்ணுங்க, மேபி எமர்ஜென்சியாக இருக்கனால சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஓகே எக்ஸ்கியூஸ்மி சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே கொஞ்சம் தள்ளி வந்துட்டு ஹலோ சொல்கிறாங்க. மாமா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, என்ன வேணும் உனக்கு அப்படி கேட்குறாங்க. மாமா அதே சொல்கிறாங்க, பாரு நான் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்கேன் சரியா, டிஸ்டர்ப் பண்ணாத சரியா, இந்த மாதிரி நடந்து வச்சுக்கிறவங்க சரியா, ஃபோன் கட் பண்ண சொல்கிறாங்க. மாமா சொல்கிறாங்க, என்னடா என்ன வேணும் உனக்கு அப்படி கேட்குறாங்க. வீட்டுக்கு வாயேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்கு வாயேன் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ வாய் சொல்ல மாதிரி அது ஓகே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நான் ஓகே இல்லை மாமா நீ வீட்டுக்கு வாயேன் சொல்கிறாங்க. ஜிம்மீன் இங்கே பாரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் போயிட்டுருக்குடா, நீ என்ன பண்ணிட்டுருக்க, இப்போ என்ன பண்ணி தொலைச்சா கேட்குறாங்க. வீட்டுக்கு வாயேன் சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, வாரம் வச்சு தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. வச்சுட்டு எக்ஸ்கியூஸ்னு சொல்கிறாங்க. என்ன பார்க்குறேன்னு சொல்லிட்டு இஃப் யூ டோன்ட் மைண்ட் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, இந்த மீட்டிங் இப்போ கேன்சல் பண்ணலாமா சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இல்லை சம் எமர்ஜென்சி ஒர்க் சொல்கிறாங்க. எமர்ஜென்சி சொல்கிறாங்க. ஓ அப்படியா சார், ஓகே சார், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ஓகேவா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் ஓகேவா, எனக்கு உங்கள் ப்ராஜெக்ட் ரொம்ப வார்த்தைப்பா இருக்கும் சார், நாங்கள் வெயிட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு எல்லாரும் காலையில் போயிடறாங்க. ஜேக்கிக்கெல்லாம் பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகும். ஒரு பாஸ் பார்க்குறேன், டே ஜேக்கி என்ன பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அது காசு எதுக்குடா அப்படி என்னாச்சு கேட்குறாங்க. இல்லைடா சம் ப்ராப்ளம் போட சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று நாட்டிக்கிட்டு உங்க அக்கா பையன் தானே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. சொல்கிறாங்க, என்ன பண்ணலாம் சொல்கிறாங்க. தெரியலடா இதை பண்ணி வச்சுருக்கோம் போல சொல்கிறாங்க. ஏன்டா இப்போ தானே எக்ஸாம் நேற்று எக்ஸாம் முடிச்சு அதுக்குள்ள நீங்கள் என்ன பிரச்சனை பண்ணலாம் சொல்கிறாங்க. தெரியல நீ தான் காலேஜ் முடிச்சிருக்கான், இனிமேல் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு நினச்சேன், அதுக்கு பிரச்சனை பண்ணிட்டான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன், இல்லை நீ ஆஃபீஸ் பார்த்து ஓகே நான் போகிறேன் சொல்லி ஜெக்கி தான் வந்துட்டு கோவமாக வந்துட்டு இருக்காங்க. இதே ஒரு வேலை போய் சொல்லி எல்லாம் கொடுத்து ரொம்ப கெடுத்துட்டாங்க உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி தான் வந்துட்டு அவ்வளோ கோவமாக இறங்கி வந்துட்டு இருக்காங்க. கார் டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவ்வளோ ஸ்பீடாக ஜெக்கி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா மேடு தான் இருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அப்பா அம்மா எங்கே சொல்கிறாங்க. சார் அப்பா அம்மா வந்துட்டு ஒரு வெட்டிங் போயிருக்காங்க சொல்லிட்டு வெட்டிங்க்கு ஆமாம் ஒரு வெட்டிங்காக டேகு வரைக்கும் போயிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜிம் தம்பி வீட்டில் இருக்காங்க, ஜிம் தம்பி ஃப்ரெண்ட்ஸாக வந்திருந்தாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ஜிம் தம்பி ரூமில் தான் டிவிலாம் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த இப்போ ஒரு 5 minutes மட்டும் முன்னாடி போயிருந்தாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ஒரு 5 minutes மட்டும் தான் கிளம்பி போயிட்டாங்க எல்லாரும் சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிறாங்க. மேலே போயிட்டு ரூம் லாக் பண்ணுறாங்க. ஏய் ஓப்பன் பண்ணிட்டு வர அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் டாக்டர் ரொம்ப நர்வஸாக வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. மாமா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கிக்கு சமக்கம் வருது. அப்படியே ஜெக்கி உங்களுக்கு டோர் லாக் பண்ணுறாங்க. எதுக்கா கூப்பிட்டா கேட்குறாங்க. என்ன பண்ணி தொலைச்சி அப்படி கேட்குறாங்க. மாமா திட்டாத மாமா சொல்கிறாங்க. இப்போ திட்டா வந்து கொஞ்சம் அவங்க நேரம் சொல்கிறாங்க. அங்கே போர்ட் மீட்டிங் நடக்குது தெரியுமா, எவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. அவங்ககிட்டலாம் எக்ஸ்பிரஷன் கேட்டுட்டு உனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு எவ்வளோ டார்ச்சர் தெரியுமா நீ எனக்கு சொல்கிறாங்க. அப்படி சொல்லி கல்யாணம் பேசுறதுக்கு அம்மாவோட பேசாத சொல்கிறாங்க. அப்போ அடிச்சிடலாம் பாரு, மற்ற நேரத்தில் தப்பு பண்ணிடுது ஜேகே ஜமுக்கெலாம் பண்ண வேண்டியது, ஐயோ சொல்ல வேண்டியது. இப்போ வந்துட்டு மாமா தப்பான மாமா அப்படிலாம் சொல்கிறாங்க. மாமா அப்படி சொல்கிறாங்க. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு, எதுக்காக கூப்பிட்டா சே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லி தொலை அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. மாமா அது சொல்கிறாங்க. இப்போ சொல்ல இப்போ உடச்சிடும் பாரு. ஜெக்கி தான் வந்துட்டு எனக்கு பாசமாக இருப்பாரு, சம்டைம் கோவம் வந்துட்டாக்க ரொம்ப கோவம் வரும், ரொம்ப கோல்டு பாசம் வேறு அப்படின்னு பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கி தான் வந்துட்டு கதை பொருளில் கை வைக்கிறாங்க. என் கோவத்தை கலரா சரியா ஏதாவது பண்ண போகிறேன் சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் அதே சொல்கிறாங்க. எதுக்கு வர சொன்னேன் அஜய் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான்
அது சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் வந்துட்டு ஜிம் என்ன பண்ணாங்கனாக்கா ஜேகே போய் ஹக் பண்ணுறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குனாக்கா ஜிம் அதிகமாக ஜேகே ஹக்லாம் பண்ண மாட்டாங்க. ஜேகே ஹக்லாம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது அவ்வளோவா. சும்மா ஃபைட் கூட பண்ணுவாங்க தவிர இந்த மாதிரி ஹக்லாம் பண்ணவே மாட்டாங்க. இப்போ ஜேகேக்கு ஒரு மார்க்கு ஹக் பண்ணுறப்போ ஜேகே பார்க்குறாங்க என்ன பார்த்துட்டு இருக்காங்க. கிராஜுவேட் எப்போ நேற்று கிராஜுவேட் நடந்திருக்கும். அப்போ ஜேகே ஜிம் ஜேகே ஹக் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹக்கு இந்த ஹக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது. இப்போ ஜேகே தான் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறா ஜேகே தான் தள்ளி வைக்கிறாங்க. தள்ளி வச்சுட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஹக்கு ஒரு ரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா. இப்போ நம்ம ஜேகே பார்க்கணும். ஏய் என்னடா இது சொல்கிறாங்க. அம்மா அது சொல்கிறாங்க. டே என்னடா இது ஜேகே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. அவருக்கு கோவம் வருது. ஏய் என்ன பண்ணி வச்சிருக்கா ஜேகே கேட்குறாங்க. அது மாமா சொல்கிறாங்க. சொல்லித்தோல அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் தான் மாமா அதே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மியை பொறுமை சொல்லிட்டா சரியா நான் என்ன பண்ணுறது உட்கார சொல்கிறாங்க. ஜேகே ஜிம் உட்காராங்க பெட்டில். இப்போ ஜேகே பார்க்குங்க. சொல்லுங்கப்பா 33 இயர்ஸ் ஆகுது சரி எனக்கு இது வரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் ஒருத்தன் எப்படி இந்த மாதிரிலாம் என்னத்தை சொல்லி தொலைக்கிறது. ஜேகே சொல்கிறாங்க. உனக்கு இப்படா 20 வயசு தானே ஆகுது. நேற்று காலேஜ் முடிச்சா என்னாச்சு உனக்கு ஜே கேட்குறாங்க. அப்போ ஜிம்மின் தான் அது நான் இந்த தப்பு பண்ணலம்மா சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் நடக்கிறதா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எவன் சின்ன ஃப்ரெண்ட்ஸாக வீட்டுக்கு வந்து ஆசைப்பட்டாங்களா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சொல்கிறாங்க. என் ரூமில் இருக்க டிவியில் தான் நான் மூவி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க சொல்கிறாங்க. சரி அப்போ அவங்களும் சிடி வந்தாங்களா சொல்கிறாங்க. என்ன சிடி ஜே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. அது அந்த மாதிரி மூவி சொல்கிறாங்க. ஜெகிக்கு ரொம்ப கோவம் வருது. ஓ சாருக்கு இந்த ஹேபிட் இருக்கா அவள் கேட்குறாங்க. இல்லை ப்ராமிஸ் எனக்கு இல்லை நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அவன் அந்த இப்படிக்கா அது ப்ளே பண்ணிருக்குன்னு தெரியும் எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது என்ன மூவின்னு கேட்டேன். நல்ல மூவி தான் சொன்னால் சரி எது ஃபேமிலி மூவி நினச்சேன்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க இதை நம்ப சொல்கிறியா கேட்குறாங்க. நீங்கள் நம்பட்டே அதான் உண்மையான போய்லாம் சொல்லவே இல்லை தெரியுமா. அந்த மூவி தான் வந்துட்டு அந்த மூவி எனக்கு தெரியாது. மூவி ப்ளே ஆனதுக்கப்புறம் நான் சொன்னேன் வேணாண்டா அந்த மூவிலாம் பார்க்கக்கூடாது தப்புன்னு சொல்லிட்டு அவனுங்க தான் எங்கள் வீட்டில் பார்க்குறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. எங்கள் வீட்டில் தான் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. எனக்கு ரூம் கூட கிடையாது ப்ரைவசியாக பார்க்குறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. உனக்கு இருக்குது அதனால அவனோட ரூம் வந்து பார்க்குறாங்க சொல்கிறாங்க. மாமா அதை சொல்கிறாங்க. பாரு உனக்கு நான் ரூம் கட்டி கொடுத்தது எதுக்காக தெரியுமா நீ பீஸ்ஃபுல்லாக தூங்கணும் பீஸ்ஃபுல்லாக படிக்கிறதுக்காக மட்டும்தான் ஓகேவா. இந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் அந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை மாமா அவனுக்கு தான் மாமா வச்சாங்க சொல்கிறாங்க. நீ ஆஃப் பண்ணி தொலைக்க வேண்டாம் சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணேன் இதெல்லாம் வேண்டாம் பார்க்கக்கூடாது சொல்லிட்டு அவங்க தான் ஹேண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. நான் கண்ணை கூட மூடினேன். ஆனால் அந்த சவுண்டெல்லாம் கேட்டு சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல்லி தெரியல மாமா அந்த மொத்த மூவி முடியறதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன். அவங்க எல்லாரும் எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டாங்க வாய்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க பாட்டு சீரி எடுத்துக்கிட்டு இப்போ எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல மாமா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜெகிக்கு தான் சமக்கம் ஒரு ஏண்டா இருக்கா சொல்கிறாங்க. மாமா தெரியாமல் பண்ணிட்டேன் சரியா எனக்கு என்ன பண்ண தெரியல மாமா எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்ன பண்ணணும் யாரை சொல்லணும் தெரியல மாமா எனக்கு மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியாது சரியா உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லை மாமா அதுவுமே சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. ஓ அதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உட்காந்து மூவி பார்த்தியா சொல்கிறாங்க. இல்லை நான் அதை பார்க்கக்கூடாது நினச்சி மாமா அவங்க தான் பார்க்க வச்சாங்க அதுவும் சொல்கிறேன் ஆயிரத்தி கூட க்ளோஸ் பண்ணேன் ஆனால் அவங்க நம்ம மேலே பார்க்க வச்சுட்டாங்க அதுவும் அழகாங்க. இப்போ ஜெகி பார்க்குறாங்க. எனக்கு எப்படி தெரியாதுடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா ஹெல்ப் பண்ணுமாம்மா எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறது ஒரு கண்ணில் கலங்கி போயிருக்கு அழுக வர வரைக்கும். ஜெகி பார்க்குறாங்க. அவர் கண் கலங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் ஏதாவது பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியாமல் பண்ணிட்டேன் சரி இதுக்கப்புறம் பண்ணவே மாட்டேன் மாமா ப்ளீஸ் மேம் இதுக்கப்புறம் யாரும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டேன் சரி சொல்லுவாள் எப்போயும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாக்கா ஹாலில் உட்காந்து பேச வச்சுட்டு அனுப்பிடு ரூம்க்காக கூட்டிட்டு போவேன் அடிக்கடி சொல்லுவேன் அப்படின்னு புரியல மாமா இப்போ தான் புரியுது. நம்ம சாரி மாமா இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் மாமா தப்பு பண்ணிட்டேன் மாமா மன்னிச்சுக்கோ மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகேக்கு அவர் பேச கேட்க கஷ்டமாக இருக்குது எனக்கு அவருக்கு தெரியும் ஜேகே ஜிம் இந்த மாதிரி பையன் தான் சொல்லிட்டு. இப்போ ஜேகே பார்க்குறாங்க சொல்கிறாங்க மாமா ப்ளீஸ் மாமா ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க டாக்டர் காட்டின வர சொல்லுவா சொல்கிறாங்க. டாக்டருக்கு சொல்கிறாங்க என்னன்னு சொல்லுவா சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொன்னால் அவங்க இன்ஜெக்ஷன் போடுவாங்க சரியா சொல்கிறாங்க. வேண்டாம் மாமா எனக்கு அந்த மாதிரி யாராவது பார்த்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்க்க மாட்டாங்க ஜஸ்ட் இல்லை வேண்டாம் என்னை பற்றி எப்படி யாரும் சொல்லாத மாமா எனக்கு ஒரு ஆக்குறாக இருக்கு மாமா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அவங்க என்னடா பண்ண சொல்கிறா சொல்கிறாங்க. தெரியாது எனக்கு சரி பண்ணி விட ஜிம் கேட்குறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன சொன்னால் அவருக்கு தெரியல டே இங்கே பாருடா எனக்கு என்ன சொல்கிறேன் சொன்னால் புரியாதுடா சொல்லிட்டாங்க. எனக்கு ப்ளீஸ் மாமா எனக்கு எப்படின்னா சரி பண்ணிவிட்டு மாமா யார்ட்டையும் சொல்லாது மாமா எனக்கு மற்றவங்க எனக்கு பார்த்தா எனக்கு பிடிக்காது மாமா நீ என் மாமா இல்லை எனக்கு உங்ககிட்ட மட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீ என்னை பார்க்குறது எனக்கு ஓகே மற்றவங்க என்னை பார்த்தா எனக்கு பிடிக்காது மாமா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஒன் டே நம்ம ஜிம் நினைப்பிருக்காங்க நம்ம குளிச்சுட்டு வந்து டவல் கட்டிக்கிட்டு சாங் போட்டு ஆடிட்டு இருப்பார் தலையில் ஒரு மாதிரி ஹேர் வைப் பண்ணிக்கிட்டு அந்த ஹேர் ட்ரையரில். அப்போ வந்து நம்ம ஜெக்கி வந்துட்டு அவரோட சார்ஜர் வந்துட்டு ஒர்க் ஆகலாம்னு சொல்லிட்டு ஜிம்மில் சார்ஜர் எடுக்க வந்துருப்பாங்க ரூமுக்குள்ள டோர் ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஜிம்மில் டவல் கரெக்டாக எப்படினாக்கா கீழே விழுந்திருக்கும். அப்போ ஜேகே பார்த்துருப்பாங்க. ஆனால் ஜேகே பார்த்துட்டு திட்டிட்டு பாரு டவல் கட்டுறா சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சாரி சொல்லிட்டு கட்டிட்டு பார்த்தா ஒரு சின்ன ஒரு ஆக்கூர் கூட அவங்க இருந்திருக்காரு எனக்கு அவர் பார்த்து வளர்த்து குழந்தை இல்லையா இவர் வந்து அவங்க மாமான்றால அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அவருக்கு இருக்காது. ஆனால் மற்றவங்க
ஜிம்மோட பார்க்குற ஜிம்மோட ஏற்றுக்கணும். எப்படினாக்கா ஜஸ்ட்டு ஷர்ட் ட்ரெஸ்ஸை கூட ஜிம்மோட யாரும் கேட்கவே மாட்டார். மற்றவங்க ஜிம்மு டச் பண்ணவே ஜிம்மு விட மாட்டாங்க. அதுக்குனாக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜிம்மு நார்மலாக பேசுவாங்க, பழகுவாங்க. அதை தாண்டி யாருக்கும் ஜிம்மு ஃபுட்டு ஃபீட் பண்ண மாட்டாங்க, யாரும் ஜிம்மு ஹக் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் ஜிம்மு பிடிக்கவே பிடிக்காது. ஜேகே தவிர யாரையும் பிடிக்க மாட்டார் அவர். இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஏன்னா அப்படி கூட ஜேகே பார்த்தா கூட ஜேகேன்னு தன் மாமா வந்து ஜென்டில்மேனே இவருக்கு தெரியும். ஜிம் எப்படினாக்கா ஜேகேக்கும் தெரியும் ஜிம் தன்னோட குழந்தைன்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருப்பாரு. அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் தப்பான தாட்ஸ் இல்லாமல் இருந்ததுனால அவங்க அந்த மாதிரி பார்த்தா கூட பெருசாக தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஜேகேக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. என்ன பண்ணி சரி பண்ண போகிறோம்னு அவருக்கே தெரியல. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறோம், மாமா ஹெல்ப் பண்ணு மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க வலிக்குது ஹெல்ப் பண்ண. ஜிம் தான் ஜேக்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஜேகேக்கு என்ன சொல்லவே தெரியல. அப்புறம் எப்படி ஹெல்ப் பண்ணணும், டாக்டர் வர வேணாமா, இந்த டாக்டர் தான் வேணும், இன்ஜெக்ஷனும் போட வேணாம், ஆக்குவதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி ஆக்குவதாக இருக்குமாம்மா, யாருக்கும் தெரியக்கூடாது மாமா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, அவருக்கு என்ன பண்ணவே தெரியல. அது சொல்கிறாங்க ப்ளீஸ் மாமா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே சரி ஓகே வேறு ஆப்ஷன் தான் சொல்லிட்டு சரி ஐஸை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. எதுக்கு மாமா சொல்லிட்டாங்க, க்ளோஸ் பண்ண சரியா சொல்கிறாங்க. சரி மாமா சொல்லிட்டு போகணும் ஜேகே ஜிம் நம்ம ஐஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஜேகே ரொம்ப ஆக்குவதாக இருக்க ஒரு வழி இல்லை, அவன் பெயினில் கஷ்டப்படுறான், சரி பண்ணி தானே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஜிம்மை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு நம்ம ஜிம் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. மாமா சொல்கிறாங்க. ஜேகே வந்து ஜிம் நெக்கில் கிஸ் பண்ணுறாங்க. அமைதியாக சரியாக சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஜேகே நெக்கில் கிஸ் பண்ணிட்டு ஜிம் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறாங்க. ஜிம் தன்னை மாமான்றதால அப்படியே அமைதியாக இருந்து பக்கம் ஜேகே ஜிம் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. ஃபுல்லாக வெட் கிஸ்ஸஸ் தான், ஒரு சின்ன பைட் கூட கிடையாது. ஏன்னா அவர் கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாரு. அதனால ஃபுல்லாகவே எப்படினாக்கா நெக் ஃபுல்லாக அழகாக சாஃப்டாக கிஸ் பண்ணி வெட் கிஸ்ஸஸாக கொடுத்துட்டு இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அவர் கிஸ் பண்ணும்போது தான் ஜிம்மில் ப்ரெஷராக வராது. மாமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க. அவர் சொல்லக்கூட தெரியல என்ன கேட்கணும்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. சரி ஜேகே தான் வந்துட்டு ஜிம்மில் ஹேண்டாக கிஸ் பண்ணுறாங்க. அவருக்கு கிஸ் பண்ணும்போது தான் டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. இது வரைக்கும் அந்த இத்தனை வயசில் நம்ம ஜேகேக்கு இந்த மாதிரி ஃபீலாக வந்திருக்காது. இந்த மூவிலாம் பார்த்துருக்க மாட்டார், இது மாதிரி யோசிச்சிருக்க மாட்டார். மேரேஜ் பற்றிலாம் கூட தாட்டே வந்திருக்காது. அவருக்கு இந்த ஃபேமிலி பிஸ்னஸ் அவ்வளோதான், அதை தாண்டி வேறு எதுவும் யோசிச்சிருக்க மாட்டார். இன்னைக்கு முதல் தடவை அவர் இது மாதிரி பண்ணுறது அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அவரே ஜிம்மில் ஹேண்டெல்லாம் கிஸ் பண்ணுற ஹேண்டு ஃபீட்டஸ் எல்லாத்தையும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மாட்டாங்க. நம்ம ஜேகே வந்து சரி ஓகே இதுக்கப்புறம் பண்ணிதான் ஆகும்னு சொல்லிட்டு எங்கள் பரவாயில்லைக்கும் கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறாங்க. ஜிம்மி சரி மாமா சொல்லிட்டாங்க. ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜேகே வந்து ஸ்டார்ட் பண்ணி ஜிம்முக்கு பயங்கர அழுக வர அப்படி கத்துறாரு. அப்போ தான் நம்ம ஜேகே ஜிம்மு கற்றுக்கூடாதுன்னு சொல்லிட்டு லிப்பை அட்டாச் பண்ணுறாங்க. அப்போ தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஜேகே லிப் கிஸ் வந்து அப்புறம் ஷேர் பண்ணிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை. நம்ம ஜேகே ஜிம்மு கிஸ் பண்ணுவோம். ஜிம்மில் அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஜேகே லிப்பை கிஸ் பண்ணிக்கிட்டே பெயின் தெரியக்கூடாது சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மு கண்ணை பார்த்தா டியர்ஸ் ஆஃப் ஆகிட்டு இருக்கு. ஜேகே கொஞ்சம் அழகாக சொல்கிறாங்க. ஜிம்மு அப்படியே கன்ஃபர்ட் டியர்ஸ் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜிம்மில் கற்று எல்லாமே நார்மலாக பெயின் தான் குறைஞ்சிச்சு, ஒரு மாதிரி ஆகுது. நம்ம ஜேகே ஜிம்முக்கு இருக்கும்போது ஜிம் கற்றுறாங்க. அம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க எனக்கு இன்னும் வேணும்னு சொல்கிறாங்க. என்ன கேட்குறேன், இன்னும் வேணுமாம்மா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேக்கு அது மாதிரி கேட்குறதுக்கு என்ன பேசுகிறேன், எனக்கு வேணும் ஜிம் சொல்கிறாங்க. இன்னும் வேணும்னு சொல்கிறாங்க. ஜேகே வந்து ஸ்டாப் பண்ண நினச்சிருப்பாங்க. ஜிம் கேட்கவும் ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜிம் சொல்கிறாங்க. அப்போ ஜேகேக்கு வந்து அவர் மனசு ஒரு இப்போ கேட்குறப்போ சரி சொல்லிட்டு அவர் கூட ஒன்றா இருக்காரு. இப்போ ஜிம்முக்கு போகிறப்ப ஓகே ஆகிடுது. இப்போ நம்ம ஜேகேக்கு ஒரு பக்கம் ஹைப்பாக இந்த பக்கம் இவரு ஓகே ஆகிட்டாரு. இப்போ நம்ம ஜிம்மில் வந்துட்டு போதுமாம்மா ஜிம்முக்கு தள்ளி போகிறாங்க. அப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஹே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உனக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்போ எனக்கு தான் பிரச்சனையாக வந்திருக்கு சொல்கிறாங்க. என்னமாம்மா சொல்கிற ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்கிறேன் நீ சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பாரு உனக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டு எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது, எனக்கு பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. இது அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோமா, இங்கே பாரு உனக்கு நான் சரி பண்ணிட்டேன் வா சரி பண்ணிட்டு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி பண்ண தெரியாது சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பாரு ஜிம்மி நான் அப்படி பண்ண அப்படி பண்ணுங்க வா சொல்கிறாங்க. வரமாட்ட சொல்கிறாங்கப்பா வீட்டு வசதிக்கு எனக்கு அக்கா எடுக்கிறாங்க. மாமா சொல்கிறாங்க. எனக்கு அதே மாதிரி பண்ண சொல்கிறாங்க. நம்மம்மா சொல்கிறாங்க. செல்லாம் பண்ணுறா ஜேகே சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. பண்ணு ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு வலிக்குது, உனக்கு வலிச்சு ஒரு கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப பெயினாக சொல்கிறாங்க. மாமாவுக்கு இப்போ அது பெயினாக இருக்குது சரியா சொல்கிறாங்க. அச்சோ என்னடியா சொல்கிறாங்க. அப்படி வேறு யாரால ஜேகே கேட்குறாங்க. சாரி சொல்கிறாங்க. பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு போய்ட்டு ஜேகே ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் கிஸ்லாம் ஜேகேக்கு அப்படி ஃபீல் குட்டாக இருக்குது. எனக்கு பேபி கிஸ் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ ஜிம் ஜேகே கிஸ் பண்ணும்போது ஜேகே ரொம்ப ஃபீல் குட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் அப்படி இருக்கும்ன்றது தெரியாது. தன்னோட ஜிம்மின் கிட்ட இருந்து அவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இதெல்லாம். இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மின் ஜேகே லிப்பில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜேகேக்கு அந்த கிஸ் ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுற ஜிம்மின் ரொம்ப சாஃப்டாக பண்ணுறாரு. இப்போ ஜேகே ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் வந்து ஜேகேயோட ஸ்ட்ராங்கெல்லாம் கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஸ்ட்ராங்காக கூட்டுறா சொல்கிறாங்க. எப்படி கொடுக்கணுமாம்மா சொல்கிறாங்க. ஜேகே எப்படி ஜிம் ரொட்டேட் பண்ணுறாங்க. நான் கொடுக்குறது பாரு சொல்லி ஜேகே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடு. அப்படி இருக்கிறப்ப அவருக்கு வந்து ரொம்ப ஃபீல் குட்டாக மாறிடுது. இப்போ ஜேகே இருக்காங்க. ஜிம் பார்க்க மாமா போதும் விட்டுமாம்மா பெயினாக இருக்க சொல்கிறாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோ சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஒரு வைல்டாக மாறிட்டாரு. ஸ்டார்டிங் ரொம்ப சாஃப்டாக தான் இருப்பார். இப்போ தான் வைல்டாக போயிட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. மாமா விட்டுமாம்மா ஜிம் கெஞ்சுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. முடியலடா நான் விடுன்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் பண்ண மாட்டா சொல்கிறாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியாது தப்பாட்டுக்காக ஜேகே சொல்கிறாங்க. நமக்கு ஜிம் போய்ட்டு டைட்டாக அக்ரிகல் பிடிக்கிறாங்க. எனக்கு ஜேகே ரொம்ப வைல்டாக மாறிட்டாரு சொல்லிட்டு
இப்போ எல்லாமே போயிருக்கு 3 ஹவர்ஸ் அப்படியே போயிட்டு இருக்கு மாறி மாறி. இப்போ 3 ஹவர்ஸ் ஆஃப்டர் தான் ஜெயிக்க ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஜிம்மோட லிட்டரலி ஒரு ஃபெயிண்டட் ஆகிற சுச்சுவேஷன் வந்துட்டாரு. ஃபெயிண்ட் ஆகலை. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்போ ஜெக்கி பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. ஜிம் தான் அம்மா சாரி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. 33 இயர்ஸ் டிக்னிட்டியோட இருந்தால் தெரியுமா, இன்னைக்கு மொத்தம் முடிஞ்சிச்சு போ. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா என்னாலியா சாரி சொல்கிறாங்க. தப்பு பண்ணிட்டு நான் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் என்னது சொல்கிறது ஓகேவா, அப்படி நடக்கணும் இது இருந்திருக்கும் போல. சரியா உங்கள் பாஸ் ஜெக்கி நான் ஜிம்மை கூப்பிட்டு அவர் மேலே படுக்க வச்சுக்கிறாங்க. வேண்டாம் அம்மா சொல்கிறாங்க. பரவாயில்ல படுத்துக்கோ. ஜெக்கி சொல்கிறாங்க. அதுக்கு ஜிம் படுத்துருக்காங்க. ஆனால் ஜெக்கி கெல்ட்டியாக இருக்குது. அவர் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணல. இருந்தாலும் கூட என்னவோ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நடந்துச்சு. நம்ம வளர்த்து குழந்தைச்சு. ஜெக்கி ஜிம்மில் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது ஒன்றையும் கூட. ஆனால் அவருக்கு பாசிட்டிவ் ஆகும். என்ன பாசிட்டிவ் ஆகும்னா ஜிம் வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஒன்றா வெளில போவார். அப்போ ஜெக்கிக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகும். அவன் வந்து நம்ம கூட மட்டும் வரணும், மற்ற கூட போகக்கூடாதுன்னு நினைப்பாரு. எனக்கு அவர் எனக்கு ஜிம்மு கூடவே ஜெக்கி கூட ஜிம் வளர்த்துருப்பாரா. சரிதான் ஜிம்முக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதும் ஜிம்மில் எப்படினாக்கா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போயிருப்பாரு. இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் தான் கொஞ்சம் நல்லவங்களாக இருப்பாங்க. இந்த விஷயத்த ஒன்றா இப்படி இருந்திருப்பாங்க. மற்றபடி நல்ல பசங்க நல்லா பார்த்துப்பாங்க ஜிம்மில். அதனால் ஜெக்கிக்கு உண்மையாக தெரியும். ஆனால் ஜிம்மில் அவன் வெளில போகிறப்ப ஜெக்கிக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க எதுக்கு அவங்க கூட போகிறான், நம்ம கூட மட்டும் வரலாம்னு ஜிம் நினச்சிட்டு இருப்பாரு. ஏன்னா ஜெக்கி வந்துட்டு இப்போ கோல்டாக இருப்பாரா, ஷாப்பிங்காக போனாக்கா பொறுமையாக இருக்காது அவருக்கு. வா வீட்டுக்கு வரணும் கூப்பிட்டே இருப்பாரு. ஆனால் ஜிம் இப்படி கிடையாது. நல்லா ஷாப்பிங் போனாரு பொறுமையாக. அதனால் ஜிம் ஜெக்கி கூட போக மாட்டாங்க. ஜெக்கி வந்து ஜிம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போவாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஏன் அதனால தெரியாது. ஆனால் அந்த மாதிரி பார்த்ததில்ல. தப்பா இன்டர்வியூ பார்த்தே கிடையாது ஒன் டைம் கூட. ஆனால் இன்னைக்கு எல்லாமே இப்படி மாறினது. ஜெக்கிக்கு ஒரு தானே இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு அவரை படுத்துருப்பாங்க. ஈவினிங் டைம் ஒரு 6 o'clock ஆகுது. அப்போ தான் ஜெக்கோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு மட்டும் போயிட்டு கேட்குறாங்க. ஜிமின் எங்கே சொல்கிறாங்க. ஜிமி தம்பி வீட்டில் தான் இருக்காங்க. ஜெக்கி தம்பி வீட்டில் தான் இருக்காங்க. ஜெக்கி வீட்டில் இருக்காங்க. ஆமாம் ஜெக்கி வீட்டில் தான் இருக்காரு. அவர் மார்னிங் வந்துட்டாரு சொல்கிறாங்க. அப்படி அவர் ஆஃப்டர்நூன் வந்துட்டாரு சொல்கிறாங்க. ஓ அப்படியே ஆமாம் சொல்லுங்க. அப்புறம் ஜிம்மிலோட ஃப்ரெண்ட்ஸாக வந்திருந்தாங்க. வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க. சரி போயிட்டு எழுப்புங்க, நான் பசங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மீட் ஆண்டி சரின்னு சொல்லிட்டு அவங்க ஜிம்மின் ரூம் ஜெக்கி ரூம் பக்கத்து ரூம் தான் வந்து நாக் பண்ணுறாங்க. ஜெக்கி தம்பி ஜிமின் தம்பி சொல்லிட்டு 2 பேர் வந்து 2 ரூம் நாக் பண்ணிட்டு போகிறாங்க. அம்மா கூப்பிட்றாங்க. வாங்க அம்மா கூப்பிட்றாங்க வாங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜெக்கி பாய்ஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்துட்டு பார்த்தா ஜெக்கி மேலே டூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் ஜிம் தான். ஜெக்கோட செஸ்ட் அப்படி ரப் பண்ணி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு எந்திரி சொல்கிறாங்க. நீ ஏமாம்மா சொல்கிறாங்க. அது அவங்க கிராண்ட் மதர் தான் எந்திரி சொல்கிறாங்க. ஜிம் தான் எந்திரிக்கு ட்ரை பண்ணுறாங்க. அலம்புடும் போய் இருக்குமாம்மா இல்லை நெஞ்சு கூட மூவ் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. ஜெக்கியும் சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் மெதுவாக கொஞ்சமாக இறக்கி படுக்க வச்சுட்டு வாசல் தூக்குறாங்க. தூக்கிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு ஜெக்கி ஜிம்முக்கு ஹேர்லாம் வைப் பண்ணி ட்ரெஸ் எடுத்துறாங்க. போட்டு வச்சுட்டாங்க. நெக்கில் அந்த ஹிக்கிஸ் தான் கிடையாது எதுவுமே. எனக்கு ஃபுல்லாக ஹிக்கிஸ் தானே ஒயிட் இல்லை. அதனால் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. ஜெக்கி வந்துட்டு இதை போட்டு வச்சுட்டு இங்கே எது சொல்லிட்டாங்க. அம்மா சொல்கிறேன் இங்கே ஓகே நான் வந்துட்டு நான் பேசிக்கிறேன் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டேன். இப்போ ஜெக்கி மட்டும் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வராங்க. பார்த்தா ஜெக்கியோட பேரண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. ஜெக்கியே சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க என்ன கல்வி நேரமாக வந்துட்டியா சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறேன். ஏன் சொல்லிட்டாங்க. உங்கள் பேரனை திட்டுருக்குதான் சொல்லிட்டாங்க. ஏன் என்ன பண்ண என் பேரன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கியோட அம்மா கேட்குறாங்க. அவங்க கிராண்ட் சன் இருக்காங்க. சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டு கூட்டு வந்திருக்காங்க சொல்கிறாங்க. இதில் போய் என்ன பாருக்கு வந்துட்டு போட்டுமே சொல்லிட்டாங்க. உங்கள் பாருங்கம்மா அவன் ஃப்ரெண்ட்ஸை வீட்டு கூட்டு வரலாம் தப்பு இல்லை சரியா, ஹாலோட இருக்கணும் ஓகேவா, ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போகிறான்னு சொல்லிட்டாங்க. அதில் போய் என்ன பாருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹால் வரைக்கும் வரணும் ரூல்ஸ் இருக்கா சொல்லுங்க. அப்படி இல்லை அவங்க அப்படி இல்லைம்மா இப்போ பசங்க வந்து கெட்டு போயிருக்காங்க சொல்லுங்க. அப்படி இல்லைப்பா ஜிம்மில் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்ல பசங்க தாங்க. நல்ல பசங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கா. அது எங்கள் கிராண்ட் சர்க்கிளாக சொல்லி கொடுத்துருக்கோம் ஓகேவா. எது வரைக்கும் லிமிட்டாக பேசணும் பழகணும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட இதெல்லாம் கற்றுக்கணும் இது கற்றுக்கூடாது சொல்லியிருக்கோம் ஓகேவா. அவன் வந்து பண்ண மாட்டான் அப்படி சொல்லிட்டு ஜெக்கிடமா சொல்லிட்டாங்க. நீ ஜிம்மில் பற்றி பயப்படாது சொல்லிட்டாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கா. அதை திட்டான்னு சொல்லி திட்டியா. ஆமாம் திட்டேன். அவன் கொஞ்சம் கோவமாக இருக்கான் சொல்லிட்டாங்க. நான் போய் சமாதானம் பண்ணவா சொல்லிட்டு இல்லை வேண்டாம் நானே பார்த்துதான் சொல்லிட்டாங்க. நீயே திட்டி நீ சமாதானம் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு ஜேக்கிடமா சொல்லிட்டாங்க. சரி விடுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ நைட்டு டின்னருக்கு தான் நம்ம ஜெக்கி ஃபுட்டெல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு ஏன்ப்பா சொல்லிட்டாங்க. அவன் கோவமாக இருக்காம்மா நான் போய் ஃபுட்டை ஃபீட் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி நானும் வருவா சொல்லி வேண்டாம் நீங்கள் இருங்க நான் போயிட்டு ஃபுட்டை ஃபீட் பண்ணுறேன் அப்படி சொல்லி ஜெக்கி மேலே போயிடறாங்க. மேலே போயிட்டு ஜிம் கொண்டு போகிறாங்க. இப்போ ஜிம் நல்லா தூங்கிட்டு இருக்காரு அவுட் பண்ணிக்கிட்டு. எனக்கு ஒரு டயர்டாகவே இருக்காரு. இப்போ ஜெக்கி வந்துட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் நினச்சி உட்காராங்க. அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு ஜெக்கோட பேச பார்க்க முடியும் ஆக்கூடாவே இருக்குது ஜெக்கி. ஜிம்முக்கு மாமா தம்பி என்ன நினைப்பாங்க அந்த மாதிரி பண்ணிட்டோமே சொல்லிட்டு இப்போ ஜெக்கி தான் ஆக்காட்ட சொல்லிட்டாங்க. இப்போ வேண்டாம் அம்மா சொல்லிட்டாங்க. ஆக்காட்ட சொல்லிட்டாங்க. ஜிம்மே ஆக்காட்டாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்முக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணுறாங்க. ஜிம் சாப்பிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஜெக்கி பார்க்க மாட்டேறாரு. அப்போது ஜெக்கிக்கு என்ன நினைக்கிறான்னா நமக்கு ஒரு மாதிரி ஃபிஃப்டியாக இருக்கும் நம்மளும் நடந்துக்கிட்டோமே எனக்கு அவன் ஒரு ஹெல்ப் பண்ண சொன்னாக்கா அவன் மாதிரி ஆகிட்டான் பதிலுக்கு நம்மளோட பண்ண சொல்லி பண்ணிட்டோமே அதனால் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குமோ ஜெக்கி அதை நினச்சிக்கிட்டே ஃபுட்டை ஃபீட் பண்ணிட்டு தூங்க சொல்லிட்டு வெளில வந்துடுறாரு. அவனா அவருக்கு வந்து ஃபிஃப்டியாக இருக்குது. அவர் ரொம்ப படுத்துருக்கா. நைட்டு கூட தூக்கமே வரல. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஒரு ஆஃபீஸ் போயிடாரு. போயிட்டு 2 days இப்படினாக்கா ஜெக்கி ஜிம்மோட ஃபேஸை பார்க்க மாட்டேங்கிறாரு. அவர் ஜிம்மில் எப்படினாக்கா ஜிம்முக்கு நேராக அவர் வரதே இல்லை. ஆஃபீஸ் 2 days நேரமாக போயிடாரு. ஈவினிங் லேட்டாக தான் வராரு நைட்டு. இப்போ 2 days அப்படி தான் போயிருக்கோம். 2 days ஆஃபர் ஜெக்கியோட ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க. ஜெக்கி லைட்டாக ஜிம் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரப்போ டேரெக்டாக அவருக்கு ஜிம்மு பார்க்கணும்னு தோணுது. டேரெக்டாக ஜிம் கொண்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மி கூட்டாக பேச பார்க்கணும்னு தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜெக்கி ஜிம்மி பார்க்குறது ஒரு மாதிரி இருக்கு. என்னடாப்பா எனக்கு தெரியலடா 2 days பிஃபோர் வரைக்கும் சத்தியமாக உனக்கு பார்த்தது இல்லைடா. என் அக்கா பையன் தானே பார்த்தேன். ஏன் குழந்தைய பார்த்தேன். என் அக்கா பையன் நான் சொல்லக்கூடாது சரி. ஏன் குழந்தைய நான் பார்த்துட்டேன்.
நான் வந்துட்டு உன்னை பத்திரம் பார்த்துக்கணும், நீ ஹாப்பி தானே, ஹாப்பியாக இருக்கணும், உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்துட்டு நான் உன்னை வளர்க்க ஆரம்பிச்சேன். ஆனால் எப்படின்னே தெரியலடாம்மா, எங்கேருந்து அந்த ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னு தெரியல. இந்த 2 days எனக்கு ஒன்று பார்க்க முடியல தெரியுமா, ஒரு மாதிரி இருக்குது, ஒன்று பார்க்காம இருக்க முடியல. உன் நினப்பு வந்து எனக்கு கொண்டு வந்துருக்கு தெரியுமா, நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியாது, என் கூட இருந்தேன் அப்படியே ஒரு மெமரபிளாக ஒரு மெமரி வந்துட்டுருக்குடா, என்ன பண்ணுறது இல்லைடா. ஜேகே ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துச்சுமா, அவ்வளோ அழகாக இருக்குது அந்த லிப்ஸ்லாம். இது வரைக்கும் இப்படிலாம் ஒன்று பார்த்துட்டு இப்போவுமே என் கண்ணுக்கு நீ அவ்வளோ அழகாக தெரியலடா. இதுக்கு வரைக்கும் என் குழந்தை தெரிஞ்ச நீ எனக்கு இப்போ என் கண்ணுக்கு அவ்வளோ அழகாக வேற மாதிரி தெரியலடா. நான் நல்லா பண்ணுவேன். ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ ஜிம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஜேகே இப்போ ஜிம்கா பண்ணியிருக்காரா, அதனால ஜேகே இப்போ ஜிம்முக்கு அதில் கிஸ் பண்ணுறாங்க. அப்போ ஜிம் ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க வந்துட்டு மாமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, ஆடு ஜேகே ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்னாச்சு மாமா ஜிம் பண்ணியிருக்கியா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே ஆமாம் சொல்கிறாங்க. என்னாச்சு ஏன் 2 days ஒன்று பார்க்க முடியல, எங்கே போயிட்டா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா சொல்கிறாங்க. ஏன் மாமா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க, நான் தானே தப்பு பண்ணேன், இதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க. எனக்கு என்ன சொல்வது தெரியலடா. ஜேகே சொல்கிறாங்க, இப்போ ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க மாமா, இங்கே பாரு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜேகே வந்து ஜிம் பண்ணிக்கிறோம், ஒரு மெஸ்ஸியாக இருக்காரு அப்படிங்கிறத ஐயாவும் பண்ணிட்டு ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு சொல்கிறாங்க, உனக்கு சொல்கிறாங்க, எனக்கு உங்ககிட்ட அப்படி இருக்கணும் போல இருக்க சொல்கிறாங்க. அது மாமா சரி எனக்கு உங்ககிட்ட அப்படி இருக்கணும் போல இருக்குது, இதுக்கு ஆசை கேட்குறாங்க. ஜிம் வந்துட்டு சரி மாமா ஜிம்னு சொல்கிறாங்க. அப்போ ஜேகே எதுவுமே சொல்லாமா ஜிம் எதுவும் சொல்ல. ஜேகே வந்துட்டு அப்படியே ஜிம்மில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜிம் ஜேகே கூட அப்படியே ஒரு மாதிரி இருந்திருப்பாரு. இப்போ ஜிம் ஜேகே ஒரு ஹேரில் ஒரு மாதிரி அவங்களுக்கு அழகாக ப்ரிப்பேர் பிடிச்சி ஜேகே கிஸ் பண்ணிட்டு ஜிம்மில் சேம் பேஷண்ட்டாக கிஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ ஜேகே எப்படினாக்கா அந்த அந்த ரவிலாம் சொல்லிக்க மாட்டாங்க, அந்த ஒரு வருஷம் அவங்களுக்கு வரல. ஆனால் 2 பேரும் ஒரு மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கேர் இருந்துக்கும். 2 பேருக்கும் ஒருத்தவங்களுக்கு லவ் கேர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கும். அது சொல்ல முடியாமல் அந்த வார்த்தையால் சொல்ல முடியாமல் ஒரு மாதிரி ஆக்ஷன்லேயே போயிருந்துருக்கும் எல்லாமே. இப்போ ஜேகே அப்படி இருந்துட்டு ரொம்ப அப்படி டயர்டாக ஜிம் மேலே படுத்துக்கிறேன், ஜிம் செஸ்ட்டில் படுத்துக்கிறாரு குழந்த மாதிரி. ஜிம் பார்க்குறேன் மாமா அது மாதிரி பார்த்ததே இல்லை. ஒரு மாதிரி இப்படினாக்கா கோல்டாக பார்த்துருக்கேன். ஒரு பெஸ்ட்டு சிஇஓ, ஒரு பெஸ்ட்டு சன், எனக்கு ஒரு பெஸ்ட்டு மாமாவை பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி இப்படி நான் அந்த மாதிரி பார்த்ததில்லை. ட்ரிங்க் பண்ணால் கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பா தெரியுமா, நான் நிற்கிற அப்படி பார்த்ததே இல்லை. எனக்கு அதனால தப்பாக தோணவே இல்லையா ஜிம் பார்த்துருக்காங்க. அப்புறம் ஜேகே ஜிம் செஸ்ட்டில் பார்த்து அழகாக தூங்குறாங்க. அப்போ தான் நம்ம ஜேகே தூங்க பிடிச்சிருக்காரு. அவர் வந்து கான்ஷியஸ் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு மாமா உங்களுக்கு தெரியுமா மாமா ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே வந்துட்டு அப்படி ஜிம் படுத்துருக்காங்க. அவருக்கு எல்லாம் தெரியுது ஒரு அவருக்கு எல்லாமே புரிஞ்சு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒன்றுனா அவ்வளோ பிடிக்குண்டா மாமா, எப்படி சொல்லி எப்படி எந்த அளவுக்கு கேட்டால் இந்த வேர்ல்டுக்கு எனக்கு பிடிச்ச ஒரு பர்சனல் நீ தான் தெரியுமா, உனக்கு அப்புறம் கிராண்ட்ஃபா தெரியுமா, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அப்பா அம்மா இல்லாமல் அனாதையாக வளர வேண்டிய என்ன, ஒரு ஆர்ஃபன் அனாதையாக வாழ வேண்டிய என்ன, இந்த வீட்டுக்கு கொடுத்து இப்போ அழகாக லைஃப் கொடுத்துருக்கு பார்த்தியா. என் அம்மா இறந்து போயிட்டாங்க, என்னை விட்டு பாவம். அது என்ன அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போயிருக்காங்க, என்னை பெற்றுட்டு அப்படியே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் அப்பா நான் இருக்கேன்னா இல்லை கூட திரும்பி கூட பார்க்கல தெரியுமா. செகண்ட் ஹஸ்பண்ட் அவர் லைஃப் வாழ ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் என்ன நீ தான் வீட்டுக்கு கொடுத்து வந்துட்டு எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்க, சின்ன வயசுல கேட்டதுக்காக பார்ட் டைம் போய்ட்டு எனக்கு டாய்ஸ் வாங்கி கொடுத்தேன். நான் கேட்குறதுக்காக எனக்கு எல்லாத்தையும் எனக்கு நான் கேட்குறதெல்லாம் வாங்கி தரதுக்காக வீடு வந்து ஓட ஆரம்பிச்சு. எப்படின்னாக்கா உனக்காக நீ வந்து ஏர்ன் பண்ணணும், மணி ஏர்ன் பண்ண சொல்லிட்டு அப்போ ஓட ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட உனக்கு ஒரு 15 years இருக்கும் அந்த டைமில். அப்போ ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ வரைக்கும் ஸ்டாப் பண்ணவே இல்லை. நான் போடுற ட்ரெஸ்ஸு காஸ்ட்லியாக இருக்கணும், நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கணும், என்னை பார்த்து ஒரு யாரும் முடிவு பண்ணக்கூடாது, என்னை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, என்னை பார்த்து யார் அப்பா அம்மான்னு சொல்லக்கூடாது சொல்லிட்டு நான் எவ்வளோ நான் எவ்வளோ எனக்கு ஆங்கர் வந்தாலும் எனக்கு ஆங்கர் ஷிவருக்கு இவ்வளோத்துக்கும் யாராவது தப்பு பேசினா நான் அடிச்சிடுவேன். அன்றைக்கி காம்பன்சேஷன் கொடுத்து சரி பண்ணுவேன். ஆனால் என்கிட்ட கேட்க மாட்டேன், எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணாதானே ஒரு வார்த்தை சொல்லுவேன், அவ்வளோதான். அதை தாண்டி நீ ஸ்ட்ரிக்டாக சொன்ன கேட்பான்னு சொல்ல மாட்டேன். எனக்கு நான் நானாக இருக்குன்னு நினச்சேன். எனக்காக எவ்வளோ பண்ணிருக்கு தெரியுமா, நான் அதுக்காக லவ் பண்ணல. நீ ஒரு ஜென்டில்மேன் தெரியுமா, இத்தனை வருஷம் ஆயிருக்கு, இந்த உலகத்தில் எல்லாரும் எப்படி எப்படி இருக்காங்க தெரியுமா. நீ பாரு இந்த கொரியாவில் நம்பர் 1 பிஸ்னஸ் மேனேஜர், ஜேகே என்டர்பிரைஸோட ஓனர் அப்படின்னு கூட நீ யாரும் திரும்பி கூட பார்க்கறதில்ல. உன்னை மொபைலில் சொல்லாத பசங்களை பொண்ணுங்களை ஈவன் உன் பிஸ்னஸ் பார்க்குற பொண்ணுங்களும் அப்ரோச் பண்ணுறாங்க. ஆனால் நீ மட்டும் யாருக்கும் டிமாண்ட் பண்ணவே இல்லை. உனக்கு பிஸ்னஸ் ஒரு வீடு விட்டா அவளுக்கு அதாண்டி எதுவுமே இல்லை. நான் தூங்கினா நான் சாப்பிட்டு கேர் பண்ணுறே தவிர நீங்கள் ஒன்று பற்றி கேர் பண்ண மாட்டேன் தெரியுமா. அப்படி ஒரு பொக்கிஷமாம்மா நீ. எனக்கு இந்த சொத்தில் ஒரு விஷயம் இல்லைம்மா, நீ தான் எனக்கு பெரிய சொத்தை தெரியுமா. நீ மட்டும் என் கூட இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குமாம்மா. அஸ்லிமின் தான் ஜேக்கு பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு உனக்கு தெரியும், உனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அன்றைக்கி அந்த மாதிரி இந்த நாள் உங்களுக்கு தோணுதா. என்னை சொல்லிட்டு யார்ட்டும் அந்த மாதிரி இருந்ததில்லை, நீ என்னையும் அப்படி பார்த்தது இல்லையா மாமா. எனக்கு தெரியும் மாமா எவ்வளோ ஜென்டில்மேன்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டுலேயே ஒரு ஜென்டில்மேனாக நீயாக தான் இருப்ப. சரி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பெஸ்ட்டு ஹியூமனாக நீயாக தான் இருப்ப தெரியுமா. என்னை எவ்வளோ அழகாக பார்த்துக்கிற பர்சன் என்னை நம்பி யாரை வேணா விட்டு போகணும் தெரியுமா. அப்படி ஒரு பையன் மாமா நீ. ஆனால் இப்போ நான் அந்த மாதிரி நான் பண்ணதுனால தான் நீ இந்த மாதிரி பண்ணுறேன் எனக்கு புரியுது. ஆனால் உண்மை சொல்லுவா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா என் மாமா தான் எடுத்துக்கிட்டா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என் மாமாட்ட கொடுத்துட்டேன், என் மாமா என்னை வந்துட்டு நான் வந்து அவ்வளோ உணர்ந்துருக்கேன். அதை நினைக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எனக்கு உங்களை விட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நீ உன் பார்வையில் தப்பாகவே இருக்கா சரி, உன் பார்வை அவ்வளோ ஜென்டலாக இருக்கும். நீ தப்பான பார்வை பார்க்க மாட்டியா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள்கிட்ட எனக்கு கொடுத்தத பற்றி எனக்கு அவளே கிடையாது தெரியுமா. நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். ஆனால் என்ன இதெல்லாம் வந்துட்டு இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் மீனிங் இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு அதான் ஒரு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீ எனக்கு ஹஸ்பண்டாவோ இல்லை பாய் ஃப்ரெண்டாவோ தான் நல்லா இருக்கும். ரெண்டுத்துக்கு நான் ஆசைப்பட ரொம்ப தப்பு. எனக்கா எனக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்க.
சரியா ஈவன் நான் வாழற வாழ்க்கை நீ போட்ட பிச்சை தான் தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகிக்கு அப்படியே ஹார்ட் பெயினாக இருக்குது வார்த்தை சொல்லும்போது ஜெகிக்கு பெயினாக இருக்கு. ஆனால் ஜெகி எதுவும் முடிச்சிருக்க மாதிரி காமிச்சிக்கவே இல்லை. அப்போ ஜிம்மன் சொல்லிட்டாங்க, நீ எனக்கு அந்த வாழ்க்கை நீ கொடுத்து போட்ட பிச்சை தெரியுமா, உன்கிட்ட போய் நான் ஒன்றே எதிர்பார்க்கலாமா, நீ எனக்கு ஒரு கடவுள் மாதிரி, நான் ஒன்று போய் ஆசைப்படணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு தெரியுமா, அதனால தான் நான் சொல்லவே இல்லை. எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, நீ ஏன்டா அவனுக்கு எல்லா பேட் ஹாபிட் அவன்கிட்ட எல்லா ஹாபிட் இருக்குது, இப்படினாக்கா நீ ஜாலியாக இருக்க, என்ஜாய் பண்ணுற, கிளப்புக்கு வர, டான்ஸ் பண்ணுற, அவங்க எனக்கு ரொம்ப பண்ணுற, எல்லாமே பண்ணிகிட்டு இருக்க, ஆனால் ஏன் இந்த லவ் அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் ஏன் போக மாட்டேன், உங்கள் ஃப்ரெண்டு எவ்வளோ பேர் அப்ரோச் பண்ணுறாங்க, கிளப்பில் இருக்கிறவங்க காலேஜில் இருக்கிற எவ்வளோ பேர் அப்ரோச் பண்ணுறாங்க, ஏன் இந்த விஷயத்தை மட்டும் இப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அவங்களாம் தெரியல தெரியுமா, என் மனசில் ஒரே ஒரு பர்சன் நீ மட்டும் சில ஒன்று தான் லவ் பண்ணுறேன். இப்போ நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது எனக்கு ஒன்று அப்படி பார்க்கணும்னு தோணுச்சு. ஃபஸ்ட் டைம் ஒன்று பார்த்தது அப்படி தான் தெரியுமா, எனக்கு உன்னை பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆச்சு தெரியுமா, ஏன்னு தெரியல. என் ஃபேஸில் அப்போ பிம்பிள்ஸ் வந்துச்சு, உன்னை பார்க்குறப்போ எனக்கு ஒரு வெக்கம் வந்துச்சு, அது ஏன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி நான் அப்படி பார்த்ததில்லை, நானுமே மாமாவை தான் பார்ப்பேன். அப்போ பார்க்குறப்ப எனக்கு என்னையே ரொம்ப ரசித்து பார்த்தேன். நீ கூட அது எப்படி இருக்கும், நம்ம கூட பைக்கில் போய் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சில கப்பல்ஸ் பார்க்குறப்ப எனக்கு நீ நான் போன அப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்க ஆரம்பிச்சேன். அதனால அவ்வளோ சண்டை போடுவான், நான் மனசுல எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா. எனக்கு உன்னை ஜங்கால் கூட ரொம்ப பிடிக்கும், மாமா கூட கூட அவ்வளோ பிடிக்காது, ஜங்கால் கூட பிடிக்கும். எனக்கு அப்போ தான் நம்மளுக்கு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ஃபீல் ஆகும், எனக்கு ஃபீல் ஆகும். ஆனால் இதில் எனக்கு மட்டுமே வச்சுக்கிட்ட ஒரு சந்தோஷம் தெரியுமா, யாருக்கும் சொல்லாமல் எனக்குள்ள வச்சுக்கிட்ட ஒரு சீக்கிரட் தெரியுமா, எப்பவுமே சொல்லக்கூட நினச்சேன். எனக்கு நம்ம டிசவான பர்சன் இல்லையே, நீ ஒரு பொக்கிஷம் மாதிரி சரியா, உனக்கு பையன் டிசவான பர்சன் பறக்கும்போதே அம்மாவை அழுந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்பா இன்னும் அனாதை ஆகிட்டேன். நீ தான் எனக்கு லைஃப்பை கொடுத்துருக்க, உண்மையில ஆசைப்படல. அம்மா அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா சொல்லிட்டுமா ஜெமின் சொல்லிட்டாங்க. அப்போலாம் ஜெயிக்கிற ஹார்ட் இன்னும் பெயின் ஆகுது. எனக்குன்னு யாருமே இல்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலை நீயும் அம்மா நீயும் உங்கள் கிராண்ட்பா தான் எனக்கு லைஃப்பை கொடுத்துருங்க தெரியுமா, என் மாமா கொடுத்த ஒரு லைஃப் தான் எனக்கு இது. அதனால லைஃப்பை கொடுத்து அவர்கிட்டே போயிட்டு இந்த மாதிரி எதிர்பார்க்க முடியுமா, ரொம்ப தப்பு. ஓகேவா, கண்டிப்பாக உனக்கு பெட்டராக ஒரு பர்சன் வருவாங்க சரியா, ரொம்ப அழகாக ரொம்ப ஒரு கேர் பிடிக்க ஒரு பர்சன் வருவாங்க. நானும் கேர் பண்ணுவேன், எனக்கு பிடிக்கும். நான் என்ன நினச்சேனாக்கா 12th நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா உன்னை ஹெல்ப் பண்ண நினச்சேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வரணும், இன்னும் கொஞ்சம் டேலண்ட் ஆகும். நான் அதனால தான் சரி ஒரு 2 இயர்ஸ் வந்துட்டு ஃபாரினில் ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணிட்டு மாமாவுக்கு நிறைய ஒர்க் பண்ணி கொடுக்கணும், எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கியோ எனக்கு திருப்பி அழுது கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணணும், கம்பெனியில் சேலரியெல்லாம் ஒர்க் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சி திரும்ப நிறைய ஹார்ட் பண்ணி இந்த நாட்டு விவசாயம் நிறுத்திட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினச்சேன் மாமா. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ இந்த மாதிரி ஆகிடுச்சா, எனக்கு என்ன சொல்லவே தெரியல. இன்னும் ஒரு கொஞ்சம் டேஸ் போனால் நான் ஃபாரின் போயிடுவேன். ஏன்னாக்கா விசா ரெடி ஆகிட்டாக்கா நான் ஃபாரின் போயிடுவேன். ஃபாரின் போனதுக்கு ஒரு 2 இயர்ஸ் அங்கே இருப்பேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்குது மாமா, நீ எனக்கு ஒரு சான்ஸ் தருவியா, எனக்கு உனக்கு ஒய்ஃபாக இருக்க. இல்லை அப்படி எதிர்பார்க்க தப்புன்னு என் மனசு எங்கேயே சொல்லுது. என்னைக்கிட்டாலும் தரவில்லை மாமா, என்னைக்கிட்டாலும் ஆசைப்பட்டு விட்டு கொடுப்பல. அப்போது இது இந்த ஒரு சான்ஸ் இது மட்டும் உனக்கு ஒரு டைம் கொடுப்பியா, ஒரு சான்ஸ் கொடுத்தவனுக்கு அதனால ஒய்ஃபாக இருக்கும் மாமா, அவனால பார்த்துப்பேன், கிராண்ட்பா கூட உன் கூடவே இருப்பேன். நான் ஒரு நீ வேறு யாரும் மேரேஜ் பண்ணிட்டாக்கா எனக்கு யாரெல்லாம் மாதிரி ஃபீல் ஆகும் மாமா. ஆனால் அதுவும் செல்ஃபியாக கூட ரொம்ப தப்பு தான், புரியுது. இருந்தாலும் கூட நீ என் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்க தெரியுமா, அளவுக்கு வரைக்கும் ஆசைப்படக்கூடாது தோணுது, என்ன பண்ணிட்டோம். சரி ஓகே, 2 இயர்ஸ் வந்துட்டு நான் 2 இயர்ஸ் நாங்கள் ஃபாரின் பண்ணேன். அப்போ ஒரு உனக்கு நான் பிரிஞ்சிருக்கப்போ என் மேலே பாசம் ஏதாவது எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் வந்துச்சுல. இப்போ 3 இயர்ஸாக நான் உன் மேலே ஃபீலிங்ஸோட இருக்கேன், அதே மாதிரி உனக்கு என் மேலே சின்ன ஃபீலிங்ஸ் வந்துச்சு, எனக்கு சொல்லவில்லை மாமா. அப்படி இல்லைன்னா நான் 2 இயர்ஸ் வெயிட் பண்ணுறேன். ஓகேவா, அந்த 2 இயர்ஸ் அவருக்கு மேரேஜ் ஆச்சுனாக்கா நீ ஹாப்பியாக நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஓகேவா, நீ எனக்கு கொடுத்த மெமரிஸ் இருக்குல்ல, இதுவே போதும். ஓகே, எனக்கு கொடுத்த இந்த லைஃபும் நீ எனக்கு இவ்வளோ பண்ணியிருக்க, எனக்கு இதுவே போதும். ஓகே, இதை நினச்சி நான் வாழ்க்கையை வாழ்ந்துடுவேன். அப்படி இல்லை 2 இயர்ஸை மேட்ச் பண்ணிக்காம வச்சுக்கேன், ஒரு டைம் நான் மட்டும் சொல்லி பார்ப்பேன் சரியா, மாமா எனக்கு பிடிக்கும், எனக்கு ஒரு சான்ஸ் தரணும்னு கேட்பேன். நீ உள்ள ஓகே சொன்னாக்கா ஒரு மேரேஜ் பண்ணிட்டு இதே வீட்டில் சந்தோஷமாக வாழ்வேன். உனக்கு ஒரு ஒய்ஃப் அவனுக்கு பிடிச்ச மாதிரி சரியா அந்த 4 இயர்ஸாக ஒதுக்கி வச்சுட்டு நல்ல ஒய்ஃபாக இருப்பேன் சரியா, கிராண்ட்பாக்கு நல்ல ஒரு சன்னில் ஒரு பர்சன் நல்லா பார்த்து போங்களேன், உங்க கூடவே இருப்பேன். அப்படி இல்லைனாக்கா என்ன பண்ணிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காங்க தெரியலையே. அப்படின்னாக்கா நீ எனக்கு வந்து மெமரிஸ் இருக்கிறதே போதும். ஓகேவா, நீ தான் ஃபஸ்ட் டச்சஸ், நீ தான் லாஸ்ட் டச்சஸ். ஓகே, எனக்கு வேறு யாரும் டச் பண்ண முடியாது. இப்போ கூட பாரு நீ ட்ரிங்க் பண்ணிட்டு தான் இப்படி இருக்கான்னு ஹாப்பியாக இருக்குது. எனக்கு நேம் அம்மா வச்சு எவ்வளோ நாள் எடுத்துக்க மாமா சரியா, உனக்குலாம் ஒரு என்கிட்ட ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜெயிக்கு அது எல்லாம் மிஸ் ஆகிருக்கும். இது வரைக்கும் என் ஷேடோ கூட மற்றவங்க தொடர்ந்து விட மாட்டேன் தெரியுமா, யாவது தப்பாக பார்த்தாக்கா அவங்க கையை உடச்சிடுவேன்னு சொல்கிறாங்க. ஜெயிக்கே தெரியும், ஜிம்மில் ஒரு டைம் உங்கள் கிளப்பில் ஜிம்மில் ஒரு பர்சன் தப்பாக உடச்சு சொல்லி ட்ரை பண்ணிப்பாங்க ரெஸ்ட் ரூமில். அப்போ ஜிம்மில் பையன் ஹேண்டை உடச்சி விட்டுருப்பாரு. ஏன்னா ஜேகே ஜிம்முக்கு அது டேக் ஒன் நல்லா கற்றுக் கொடுத்துருப்பாரு, கிளாஸ் அனுப்பியிருப்பா கற்றுக் கொடுத்துருப்பாரு. அப்போ நம்ம ஜிம்முக்கு கற்றுக்கிட்டா கையை உடச்சிருப்பா. அந்த பையன் வந்து காம்பன்சேஷன் கேட்டுருப்பான் கையை உடச்சி சொல்லிட்டு. நம்ம ஜேகே பணத்தையும் கொடுத்துட்டு இன்னொரு கையை உடச்சி விட்டுருப்பாரு அவரோட பங்குக்கு. அந்த மாதிரி அப்படி ஒரு பர்சன் அவர். எனக்கு ஒன்று மட்டும் எனக்கு அவ்வளோ பிடிக்க தெரியுமா, நீ என் கூட இருந்தது வந்து எப்படி தெரியுமா, எனக்கு தான் ஹாப்பியாக இருக்குது. எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி பர்சன் உனக்கு கொண்டு மாதிரி பர்சன் என்ன டச் பண்ணது நான் தான் எப்படி ஃபீல் பண்ணினாக்க எனக்கு எதுவும் வாரமாக எனக்கு தெரியுமா, எனக்கு ஒரு வாரமாக நினைக்கிறேன். என்னையே நான் கொடுத்தது வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது தெரியல. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் உனக்காக என்னென்ன பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் என்னையும் உனக்கு கொடுத்துருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சும்மா சொல்கிறாங்க அப்படி ஒரு சின்ன சந்தோஷம் நான் கொடுத்துருக்கேன்னா லைஃப்லாம் கொடுக்க ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் எதுக்கு நீ ரெடியாக இருக்கணும், நீ ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க, உனக்கு நல்ல ஒரு விஷயமே இல்லை. எனக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வருவாங்க,
நான் ஜஸ்ட் உனக்கு அக்கா பையன் தான். ஆனால் உனக்கு நான் வர்த்தான பாசம் தெரியுமா? ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கப்பா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. என்னடா பேசுகிறேன்னா அப்போ ஜேக்கே இந்த யோசிக்க இருந்தவங்க திங்க் பண்ணவே வராது. ஜெக்கிக்கு ஜிம் மேலே அவ்வளோ பாசம் இருக்குது. ஒரு அளவு கடந்த லவ் இருக்குது. அது வந்துட்டு ஒரு பாசம் தான். ஒரு அக்கா பையன் பாசம் தன் குழந்தைய வளர்த்தது தான். ஆனால் ஜிம்னு இந்த மாதிரி நினச்சிருப்பாங்க. இப்படிலாம் தாட் இருக்குது. அதுவும் அவர் இப்போ கம்பேர் இப்படிலாம் பண்ணிக்கிறாரு. மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நினைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ எனக்கு ஒர்க்கு நீ என்ன பேசிட்டு இருக்கா? ஜெக்கிக்கு அது ஹார்ட் ஒரு மாதிரி இருக்குது. நீ வந்துட்டு இப்படி கூட தாட் இருக்க உனக்கு வந்து அந்த தாட் எனக்கே வரல. எனக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. நம்ம எத்தனை திட்டிருக்கேன் மற்றவங்களாம் ஃபீட் பண்ணதை யாரும் அக்கா ஃப்ரெண்ட்ஸாக சொல்லியிருக்கேன். நீ யாரும் அப்படி சொல்லி அக்கா மாட்டேன். ஆனால் உன் ஃப்ரெண்ட்ஸோட அக்கா வந்து அது பிடிக்காது திட்டு வந்த மாதிரி சொல்லி வைய சொல்லிட்டு. ஆனால் எனக்கு இந்த மாதிரி தோணுறது இல்லைடா. ஆனால் நீ இந்த அளவுக்கு லவ் பண்ணுறியடா. ஒரு ஆம்சர் நீ லவ் பண்ணுறியா? ஜெக்கிக்கு நம்ப முடியாமல் போயிருக்கோம். ஆனால் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நான் 2 இயர்ஸ் போயிட்டு வரேன் சரியா. போயிட்டு வந்து நீ யாரையும் மேட்ச் படிக்க வந்து கேட்பா சரியா. ஒரு சின்ன ஆன்சர் பாசிட்டிவான ஆன்சர் பண்ணுறியா? பிடிக்கும் ஜிம்னு சொல்லிடுவியா? ஜிம் பார்க்குறீங்க. அப்போ நான் மாறிட்டு வந்து 2 இயர்ஸில் நாங்கள் போயிருப்பேன். அப்போ நிறைய கற்றுப்பா சரியா. பாட்டு மட்டும் அங்கே போய் பார்க்க போகிறேன் சரியா. உன் மண்ணில் அங்கே போய் யூஸ் பண்ண மாட்டேன். நிறைய பண்ணிட்டேன். போதும் பதிலுக்கு பண்ணிட்டேன். எனக்கு தான் திருப்பி கொடுக்க எதுவுமே இல்லை. ஆனால் நான் வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஏன் பண்ணுவேன் தான். நிறைய பேர் ஏன் பண்ணுவேன். அன்றைக்கி கொடுத்தது வந்து திருப்பி தர முடியாது. நான் அவ்வளோ கொடுத்துருக்கேன். அது மட்டுமா கொடுத்த லவ் கேர் எல்லாமே கொடுத்துருக்கேன். இவ்வளோ சேஃபான ஒரு லைஃப் கொடுத்துருக்கேன். பாதுகாப்பாக வச்சுருக்கேன். வர சில இடங்களில் அப்பா அம்மா இருக்கிற பசங்க கூட எந்த இடத்துலையும் சில இடத்துல ஆட்டாயிறாங்க. எங்கேயும் அபியூஸ் ஆயிடுறாங்க. நீ பாரு என்ன எவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு இல்லை. ஆர்ஃபன் தான். ஆனால் வளர வேண்டிய ஒரு பையனை எவ்வளோ அழகாக வளர்த்துருக்கு பார்த்தியா. ஒரு எப்படி ஒரு செக்யூர் லைஃப்பை கொடுத்துருக்கு எனக்கு. நீ ஜிம் பார்த்துருக்காங்க. செக்கி பார்க்குறாங்க. அவருக்கு இப்போ யோசிக்க முடியும். ஜிம் இந்த மாதிரி திங்க் பண்ணியிருப்பாங்க. அப்படி யோசிக்க மாட்டாங்க. உன்னோட மணி நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன் இல்லை சாரி. ஆனால் தெரியும் நான் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் சரியா. நிறைய ஏன் பண்ணுவேன். நிறைய ஆர்டர் பண்ணி நிறைய கொடுத்துட்றேன் சரியா. மணி கொடுத்தா பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எனக்கு மனசு எப்போவுமே இருக்குது. எப்படின்னா ஒரு பெரிய இடத்துல இருக்குமாம்மா. அந்த இடத்துல வேறு யாரும் பேச மாட்டாங்க. ஓகேவா அவசியம் தான். ஜெக்கிட்டு இதை பற்றி பேசியிருக்காங்க. 2 இயர்ஸ் போகட்டும். அப்புறம் ஒரு வேலை சான்ஸ் இருந்தாக்கா நான் கண்டிப்பாக சொல்லி பார்ப்பேன் உங்ககிட்ட. இதை அக்செப்ட் பண்ணி தெரியல சொல்கிறேன் உங்ககிட்ட சரியா. அது ஜிம்மிங் தான் அப்படி நினச்சிட்டு இருப்பாங்க. இது இப்போ நம்ம ஜேகே அப்படி தூங்கியிருப்பாரு. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜேகே வந்துருக்கா. ஜிம் தூங்கி தான் இருப்பாங்க. ஜேகே வந்துட்டு ஒரு 7 மார்னிங் எழுந்து போயிருக்காரு ரூமுக்கு. ஜிம் ஐஸ் பண்ணி பார்க்குறேன். பட் ஜேகே காணும். அவங்க போயிட்டு அப்புறம் ஜிம் அவன் மேலே போய் குளிச்சுட்டு அப்புறம் எப்போ கீழே வந்திருப்பாரு. அப்புறம் ஜெக்கோட அம்மா தான் வந்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எனக்கு 2 மாதம் இருந்தால் மாமா போய் காஃபி கூட சொல்கிறாங்க. எனக்கு அவன் 2 டேஸ் ஆகிப்பனாக்கா வீட்டுக்கு நேரமாக போயிடலாம் லேட்டாக வரலாம் சொல்கிறாங்க. அப்படியே அம்மா அவனை போய் காஃபி குடிச்சதே சொல்கிறாங்க. ஓகே 2 மாதம் ஜிம்மில் காஃபி எடுத்து மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு மாமா ஜிம் கூப்பிட்றாங்க. ஜெக்கி பார்க்குறேன். வா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் ஜிம்மில் காஃபி வச்சு ரிட்டன் போகலான்னு பார்க்குறாங்க. அப்புறம் மட்டும் ஜெக்கி வந்துட்டு நம்ம ஜிம்மில் பேக் பண்ணிவிட்டு ஜிம் நெக்கில் கிஸ் பண்ணுறாங்கக்கா. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு அம்மா சொல்கிறாங்க. ஜேகே அப்போ குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் அம்மா சொல்கிறாங்க. பெயினாக இருக்கா? ஜே கேட்குறாங்க. சொல்கிறாங்க பெயினாக இருக்கா? ஜே கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. சரி சரி ஜேகே தான் சரி ஓகே அப்படின்னு ரெடி ஆகிட்டு நான் வரேன் சொல்கிறாங்க. எதுக்கு மாமா சொல்கிறாங்க. ஷாப்பிங் போகலாம் சொல்கிறாங்க. ஷாப்பிங் ஆகும்னு சொல்கிறாங்க. சரி மாமா சொல்கிறாங்க. ஜேகே போக சொல்கிறாங்க. ஜிம் போயிட்டாங்க. ஜிம்முக்கெல்லாம் ஹாப்பியாக இருக்கும். இதெல்லாம் ஜெய் மாமா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் அவருக்கு ஓகே தான். அவர் ஹாப்பியாக தான் இருக்காது. தன்னோட மாமா அதில் இடத்துக்கு தப்பே இருந்துச்சுன்னு நினைக்கிறாங்க. இப்போ ஜேகி வரும்னு நினைக்கிறாங்க. நீ இந்த மாதிரி யோசிக்கிறியா நினச்சி கூட பார்க்கலடா. சரி ஓகே நீ 15 டேஸ் ஆஃப்டர் வந்து நீ போகும். அதான் 1 மந்த் ஆஃப்டர் நீ புதுசாக வந்து ஓகேவா நீ ஃபாரின் போ. ஓகே போயிட்டு வா. 2 இயர்ஸ் வெயிட் பண்ணுறேன். ஓகேவா ஜேகே முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவருக்கு அப்போ தான் லவ் ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. நீ வந்து போயிட்டாங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ தான் ஜேகே யோசிக்கிறாங்க. ஜிம் வந்துட்டு ஃபாரின் போகணும்னு சொல்கிறப்ப ஜிம் ஜேகேக்கு மனசு வந்து வலிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் பெருசாக காமிச்சிருக்க மாட்டார். ஆனால் இப்போ தான் பெயின் ஆகுது. இப்போ ஆஃப்டர்நூன் ஜேகே வந்துட்டு இப்போக்கா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஜிம் ரெடியாக இருக்காங்க. அப்போ ஜிம் ஜேகே 2 பேரும் ஷாப்பிங் போகிறாங்க. ஜேகே நிறைய ஜிம்முக்கு வாங்கி தராங்க. ஜிம் வந்து இப்போ தான் மணியோட வெள்ளம் புரியுது. இல்லை மாமா இது போதும்னு சொல்கிறாங்க. வாங்கிப்போ ஜேகே இதை நிறைய வாங்கி தராங்க. ஜிம் வாங்கிக்கிறாங்க. ஒரு மூவி கூட்டிட்டு போயிருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ மூவிக்கெலாம் போகிறாங்க. அது வீட்டில் பார்த்துருப்பாங்க. வெளில போய் மூவியில் பார்த்துக்க மாட்டாங்க. ஜேகேக்கு வந்து டைம் கிடையாது. இப்போ தான் ஜேகே அந்த மூவி கூட்டு போய் காமிக்கிறாங்க. ஜிம் பார்க்குற ஒரு கார்ட்டூன் மூவி தான் அது. நம்ம ஜிம்முக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிம்மில் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. இப்போ ஜேகே அன்றைக்கி நைட்டி எப்படினாக்க அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போயிருப்பாங்க. அப்புறம் ஜேகே ஜிம்முக்குள்ள வராங்க. ஜிம் வந்து கரெக்டாக அப்போ குளிச்சுட்டு வந்து அந்த நைட்டு அந்த பாடி லோஷன் அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஜேகே வந்து லாக் பண்ணி ஜிம்மில் பேக் பண்ணுறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் வந்து டர்ன் பண்ணுறாங்க. அவங்க ஜேகே ஜிம்மில் கிஸ் பண்ணாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ டெய்லி ரொட்டீன் அதே போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் ஜிம் அப்படி ஜேகே கூட இருக்காரு. ஜேகே அதே மாதிரி இருக்காங்க. 7 மாதிரி ஜேகே அவரும் போயிடுவார். இப்படி தான் போயிட்டு இருந்திருக்கும். அப்போ வந்து போய் இந்த ஜேகே வந்து ஆஃபீஸில் இருக்காங்க. அவருக்கு ஞாபகம் ஃபுல்லாக ஜிம் மேலே இருக்காங்க. நினைப்பு பூரா ஜிம் மேலே இருக்கிறதுனால அவருக்கு மீட்டிங் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அப்போ தான் ஜேகே கால் பண்ணாங்க ஜிம்முக்கு. ஜிம் பார்க்குறாங்க. என்ன மாமா சொல்கிறாங்க. லஞ்ச் எடுத்துட முடியுமா சொல்கிறாங்க. ஓகே மாமா ஜிம் நினைக்கி லஞ்ச் எடுத்து ஆஃபீஸ் போகிறாங்க. அப்புறம் ஜிம் ஆஃபீஸில் போனதுமே ஜேகே இருக்காங்க. லஞ்ச் ஒரு வாரமாக வச்சுட்டு ஜேகே ஜிம்மில் அந்த சோஃபா புஷ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜேகே அப்புறம் ஜிம்மில் ஒரு மாதிரி ஹங்கரியாக கிஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஹங்கரியாக ஒரு மாதிரி ரொம்ப நிறையா அவ்வளோ ஸ்ட்ராங்கான கிஸ்ஸாக இருந்திருக்கும். ஜிம் மேலே புரிஞ்சுக்கிட்டு ஜேகேக்கு பேஷண்ட்டாக ஜிம்மில் அதே மாதிரி கிஸ்லாம் பண்ணியிருப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு இங்கே வேணும் ஓகேவா ஜேகே கேட்குறாங்க. ஜிம்மி ஓகே நீட்டாக செக் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஜிம் ஜேகே ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க. 2 ஹவர்ஸ் அங்கே போயிருக்கும். அதுக்கப்புறம் ஜேகே அங்கே ஜிம் தான் வச்சுருப்பாங்க. ஜிம் தூங்கியிருப்பாரு.
அந்த ஈவினிங் தான் ஜேகே ஜிம் வீட்டுக்கு கூட்டு வந்துருப்பாங்க. இது கூட்டிட்டு ஜிம்ல வீட்டு ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வேணா தான் வாங்கிட்டு வருவார். மணி இதெல்லாம் வேணும், கார்டு வேணும்னா கிரெடிட் கார்டு வேணா வருவார். மற்றபடிலாம் ஜேகே பார்க்க வந்ததே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் இந்த மாதிரி வந்திருப்பாரு. அப்படி டேஸ் போக போக ஜேகே ஜிம்ல இல்லாமல் இருக்க முடியல. அப்படியே டெய்லியுமே ஜேகே கூட ஜிம் கூட இருக்க ஆரம்பிக்கிறாரு. ஜிம் எப்படினாக்கா தன் மாமாக்காக அப்படியே இருக்கா. 2 பேருமே நான் டைமும் கேட்கல, ஏன் இப்படி இருக்கீங்க, இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் மீனிங் என்ன கேட்கவே மாட்டாரு. இவர் தான் அவர் கூட இருப்பாரு, அவர் அப்படிதான். 2 பேரும் மாறி மாறி இருப்பாங்க. இப்படி டேஸ் போயிருக்கும். ஆல்மோஸ்ட் 4 வீக்ஸ் கண்டினியூஸாக ஒன்றாந்துருப்பாங்க வித்தவுட் ப்ரொடெக்ஷனை யூஸ் பண்ணாமல். இப்போ ஜேகேக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் வந்து அது ஜேகே சைன் பண்ணாரு, ஒர்க் பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஜேகே வந்துட்டு ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் அவர் லேட்டாக தான் வராரு. அவர் ஜிம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை, ஜிம் ஏன்னு கேட்கவும் இல்லை. ஆனால் அவங்க அம்மா கிட்ட சொல்லிப்பாரு, அம்மா எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குமா, லேட்டாக தான் வர சொல்லிட்டாங்க. சரிப்பா சொல்லிட்டு ஜேகே அம்மா சொல்லிப்பாங்க ஜிம் கிட்ட, மாமா லேட்டாக தான் வருவாங்க, நம்ம சாப்பிட்டு தூங்கலாம் சொல்லிட்டு நேரம் சாப்பிட்டு படுத்துருப்பாங்க. ஜிம்மே கேட்டுக்க மாட்டாரு. அவர் பாட்டுக்கு எப்பவும் போல அமைதியாக இருப்பார். ஜேகே வந்து 1 வீக் ஜிம் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாரு. ஒரு பக்கம் ஃபாரின் ஒர்க் போகிறாரு, அது கவலை வராது கொண்டிருக்கும். ஆனால் இப்போ ப்ரெக்னென்ட் ஆக சொல்லிட்டு எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அன்எக்ஸ்பெக்டட் ப்ரெக்னன்சி தான் இது. எனக்கு ஜேகே நினச்சிருப்பாங்கனாக்கா சரி 2 இயர்ஸ் அவன் போயிட்டு வரட்டும், கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகட்டும், ஓகேவா. மேபி இந்த 2 இயர்ஸ் நம்ம ஃபாரின்ல இருந்து மனசு மாற என்ன பண்ணுறது, ஒருவேளை நம்மகிட்ட ரிமோட் பண்ணிட்டு என்ன பண்ணுறது சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிருப்பாரு. சரி ஓகே கொஞ்சம் டேஸ் டைம் கொடுத்து பார்ப்போம். இந்த ஃபீலிங்ஸ்லாம் இல்லாமல், அதாவது இப்படி தான் இந்த டச்சஸ் பார்க்காம பேசாமல் இருக்கும்போது தான் ட்ரூ லவ்ன்றது நமக்கு தெரியும் இல்லையா. அப்போது நம்மளே நினச்சிட்டு வந்தானாக்கா 2 இயர்ஸ் ஆஃப்டர் வரும்போது அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி நானே அவனுக்கு வந்துட்டு மேரேஜ் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடுறேன், நானே கன்ஃபியூஸ் பண்ணி அவன் மேரேஜ் பண்ணிப்பான். அவன் எதுக்கு அவங்க எங்களோட மட்டும் ஜேகே முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜேகே கரன்சி சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ இவனை பார்க்குறாங்க. சொல்கிறாங்க இதாங்க எங்கள் இதை ரீசன். நான் வந்து ஜஸ்ட் நாங்கள் ஒரு இந்த மாதிரி நீடுக்காக நாங்கள் இல்லை, எனக்கு அவனை பிடிக்கும், எனக்கு அது வரைக்கும் அவனை பிடிக்குன்றது அப்போ வரைக்கும் எனக்கு ஃபீலிங்ஸாக இல்லை, பிடிக்கும் அவன் தான். என்னோட குழந்தைய எனக்கு பிடிக்கும், எனக்கு பையனை பிடிக்கும். ஆனால் என்னைக்கு வந்துட்டு அவனுக்கு எப்படி ஃபீலிங்ஸ் இருக்குது, அதனால் நான் கூட வாழ்க்கை அவனுக்கு பார்த்து தெரியல சொல்லிட்டு அவன் சொல்லலாம். அந்த செகண்ட் ஹார்ட் ரொம்ப பெயின் ஆகிடுச்சு. அவனுக்கு தான் விரும்பியா என்கிட்ட மற்றவங்களுக்கு சொல்லிட்டு நான் போய் முடிவு பண்ணிட்டேன். நான் வந்து ஏன் ஜிம்மின்னு சரி அவன் கேட்டால் என்ன கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது என்ன ஆசைப்பட்டு கொடுக்காம இருக்கலாம். நான் ஜெக்கி கேட்குறேன் சொல்லிட்டு எனக்கு லவ்வே இல்லை கூட நான் கொடுத்துருவேன். அவனுக்கு நான் வேணும் ஆசைப்பட்டு நான் கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது எனக்கு அவன் பிடிச்சிருக்கு, அவன் ஹார்ட்டாக என் மனசு வலிக்குது. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு அவன் ஃபாரின் போன்னு சொல்லுமே மனசு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டே எனக்கு அவன் லவ் இருக்குது சொல்லிட்டு அப்போ தான் அவர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போ ஒரு ஜெக்கி பார்க்குறேன் சொல்லிட்டு எனக்கு அவன் லவ் இருக்குது, அவனுக்கு என்ன லவ் இருக்குது சொல்கிறாங்க. அப்போ மேரேஜ் சொல்கிறாங்க, ஃப்ரெண்டாக இருக்கான், அதுக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அப்பா அம்மா தெரிஞ்சு கண்டிப்பாக அப்போ ஹார்ட் ஆகிடுவாங்க. அவருக்கு என்ன சொல்றது தெரியல, ஏன்னா அம்மாவுக்கு அந்த மாதிரி ஐடியாவே இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்பாவுக்கு ஐடியா என்ன பண்ண தெரியல, ஆனால் அவங்களுக்கு எங்களை பிடிச்சிருக்கு, என்ன அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அவங்க பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை அப்போ சொல்கிறாங்க, இல்லை பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு இப்போ இவங்க ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னா சொல்கிறாங்க. 2 இயர்ஸ் ஆஃப்டர் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க டைட்டாக ஹக் பண்ணி சொல்கிறாங்க, டேய் என்னடா சொல்கிறேன், அவன் தான் இப்போ சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, அதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ் அதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. இப்போ டோர் ஓப்பன் ஆகுது, பார்த்தாக்கா அங்கே ஒரு பர்சன் இருக்காங்க கண்ணீரோட மாமா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. பார்த்தா ஜிம் இப்போ ரெடி ஆகிட்டு அவங்க குடும்பம் ஸ்டேஜுக்கு போயிருப்பாரு. அங்கே கேட்டுப்பாங்க என்ன அந்த குடும்பம் வரல, ஏன் மேரேஜ் வைக்கலன்னு கேட்டுப்பாங்க. அப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கும் சார், ஜிம் தான் நானே கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு இறங்கி வந்திருப்பாரு. இறங்கி வந்து அந்த ரூமுக்கு வெளில இருந்திருப்பாரு. அப்போ தான் ஜெக்கி பேசினா ஜிம்முக்கு லிசன் பண்ணிடுறாங்க. அவங்க ஜிம்மு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நின்றுருக்காங்க. இப்போ ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு மாமா அப்படி என்ன சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சொல்கிறாங்க நிஜமாவே சொல்கிறாங்க. ஜேகே ஹேண்ட் அப் பண்ணுறாங்க வா சொல்லிட்டு. இப்போ ஜிம் ஓடி போகிறாங்க. இப்போ ஜிம் ஓடி போய் ஜேகே ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேக்கே தூக்கி ரத்துக்கு சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க லிசன் பண்ணிட்டியா சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க, நிஜமாக லவ் பண்ணுறேன் ஓகேவா, ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு தான் சின்ன பயம் இருந்துச்சு, ஒருவேளை 2 இயர்ஸ் வந்துட்டு அங்கே இருக்கிற மறந்துடும் நினச்சா சொல்கிறாங்க. நான் அப்படி மறப்போம்னா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அப்படின்னா இவன் லவ் தான் சொல்கிறாங்க. லவ் தான் கூடாது சரியா, இவனே எனக்கு லவ்வே இல்லை கூட நம்ம கொடுப்பேன் ஓகேவா, நீ ஆசைப்பட்டா நான் என்னையும் கொடுப்பேன். ஜேக்கே சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. மாமா லவ் யூ சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க லவ் யூ டூ சொல்லி ஜேக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. அது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் கிளாப் பண்ணுறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க ஸ்டேஜ் விட்டு இருக்காங்க தான் சொல்கிறாங்க. பின்னா நீ காணும் எல்லாரும் சொல்கிறாங்க. மேரேஜ் லெவல் பண்ண சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க எல்லாரும் கேட்குறாங்க. சொல்கிறாங்க ஜேக்கி பார்க்குறாங்க வச்சு சாரி சார் ஜேக்கி சொல்கிறாங்க. இப்போ அவங்க நம்ப முடியல, எனக்கு இது வரைக்கும் நினச்சி பார்த்துக்க மாட்டாங்க. ஜேக்கி ஜிம் முன்னாடி வாங்க சொல்லிட்டு இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க மேரேஜ் பண்ணிப்போமா சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு மேரேஜ் பண்ணு பாருங்க. அப்போ தான் பசங்க தராங்க ஜம்முக்கு அப்போ சொல்கிறாங்க. ஜம்மு பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா பார்க்கில் நின்றுருக்காரு. பார்க்கலையே என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் ஏன் பையன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறீங்கன்னா உன் பையனா யார் சொன்னா அப்படி கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்போ பார்க்குறாங்க பாரு சொல்கிறாங்க. பாரு உனக்கு அவனுக்கு அது சம்மந்தம் சரியா 20 இயர்ஸ் நான் வளர்த்துருக்கேன் ஓகே, அவன் என்னோட குழந்தை எங்கள் வீட்டோட பையன் ஓகேவா, செகண்ட் என்ன மேரேஜ் பண்ணிக்க போகிறான், எனக்கு வந்து மேரேஜ் ஆகும் சொல்லிட்டு நீ வளர்த்து நீ மேரேஜ் பண்ணிப்பா சொல்லிட்டாங்க. ஆமாம் நான் வளர்த்து மேரேஜ் பண்ணி வேறு யார் மேரேஜ் பண்ணிப்பா. அப்போ ஜெக்கி கேட்குறாங்க வேறு யார் மேரேஜ் பண்ணிக்கிறேன் விடுவோம் ஜெக்கி சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி நம்ம பார்க்குறாங்க. நீங்கள் அப்பான்னு சொல்கிறீங்க, என் பொண்ணு நீங்கள் படுத்துங்க கொடுமைக்கலாம் கேஸ் கொடுத்து உங்களுக்கு உள்ளதுக்கு வச்சுருவோம் சரியா, போனால் போகுன்னு சொல்லிட்டு உயிர் பிச்சை போட்டிருக்கான் அப்படி சொல்லிட்டு ஜேக்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குற என்ன சொன்னீங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கோட அம்மா கால் பண்ணுறாங்க போலீஸ் ஆஃபீஸர் வராங்க சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்க பாருங்க சார் நடந்ததுன்னு சொல்கிறாங்க.
போலீஸ் ஆஃபீஸர் வந்து பார்க்குறாங்க. நீங்களும் ஒரு ஹியூமன் அப்படி கேட்குறாங்க. சொந்த பையனை 20 இயர்ஸ் பார்க்காம இருக்கீங்க, இப்போ எந்த இடத்துல வந்து விருந்து கொண்டாடுறீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கடா ஹியூமன் பார்க்குறாங்க. பாருங்க சார் சொல்கிறாங்க, பாருங்க உங்கள் மேலே இருக்க நிறைய கேஸ் ஓகேவா, நீங்கள் ஃபோர்ஜரி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு அப்படி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் ஜெயிக்கோட மேரேஜ் கிராண்டாக நடக்க ஆரம்பிக்குது. வெட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெயிக்கடா வந்து பார்க்குறாங்க. ஜெயிக்கி ஒரு 2 வீக்ஸ் ஆஃப்டர் ஜிம்மை ஃபாரின் கூட்டிகிட்டு போவா சொல்கிறாங்க. ஜெயிக்கி பார்க்குறாங்க. அப்படி அம்மா ஃபாரின் கூட்டிகிட்டு போகணுமா சொல்கிறாங்க. ஆமா சொல்கிறாங்க. சரிங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. மாமா என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. பிஸ்னஸ்லாம் ஹேங்க்ஸ் பார்த்துப்பாங்க சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, பிஸ்னஸ்லாம் ஹேங்க்ஸ் பார்த்துப்பாங்க, அது இங்கேருந்து அவங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவாங்க, நான் அங்கே தான் ஒர்க் படிப்பேன் சரியா சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, நீ என் கூட வர சொல்லி நான் கூட நானும் வர சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போதைக்கு அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஷாக் ஆகுங்க சரியானதான் சரி, இப்போதைக்கு ஷாக் கொடுக்க வேணாம், ஊருக்கு போகும் ஓகே சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ஃபாரின் போகும், ஃபாரின் போயிட்டு பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு 2 வீக்ஸ் ஆஃப்டர் ஜிம் ஜெயிக்கி ஃபாரின் போயிட்டாங்க. ஃபாரின் போயிட்டு பார்த்தாக்கா ஜேகே ஜிம் இருக்காங்க. அங்கே வந்து காலேஜில் ஜாயின் பண்ணி விடுறாங்க. மாமா அண்ணன் தான் சொல்கிறாங்க. நீ போகலாம் ஓகேவா, ஜஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண சரியா சொல்கிறாங்க. நீ படித்த மாதிரி இருக்கும், செல்லும் பேபி போகிற மாதிரி இருக்கும் சரியா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்களா ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ சரின்னு சொல்லிட்டு ஜிம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒரு 4 மந்த் வரைக்கும் ரெகுலர் கிளாஸ் போயிட்டுருக்காரு. 4 மந்த் ஆஃப்டர் எனக்கு கொஞ்சம் ஸ்டமக் ரிவீல் ஆகும்போது அவர் எனக்கு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் ஜெயிக்க நம்ம பார்க்குறேன். ஏன் ஜெயிக்க நீ அங்கே இருக்கா சொல்கிறாங்க. அம்மா நான் இங்கேருந்து பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே ஜிம் அங்கே தனியாக கஷ்டப்படலாம் சொல்லிட்டு நீ அங்கே இருப்பா சொல்கிறாங்க. அப்புறமா ஜிம்முக்கு ஒரு 8 மந்த்ஸ் இருக்கும். இப்போ ஜெயிக்கட் அப்பாவுக்கு ஜிம்மில் பார்க்கணும் ரொம்ப ஆசை. ஏமா எனக்கு ஜிம்மில் பார்க்கணும் ரொம்ப ஆசை இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே எங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நான் அதுக்கு புரிஞ்சதில்லை நம்ம சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம போவோமா சொல்கிறாங்க. ஜெயிக்கட் சொல்லுமா இல்லை வேணாம் சர்ப்ரைஸாக போக சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் வா சர்ப்ரைஸாக போக சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க சர்ப்ரைஸாக கிளம்புறாங்க. அங்கே வந்துட்டு அப்புறம் ஜெயிக்கோடைய பேர் இருக்காங்க செக்ரட்டரி இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்குறாங்க ஜெயிக்கோடைய அங்கே அட்ரஸ் கேட்கவும் அவங்க சொல்லிடுறாங்க. இப்போ ஜெயிக்கோட பேரண்ட்ஸ் வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. எனக்கு பார்த்தா மாமா சொல்கிறாங்க. என்னம்மா அஜய் கேட்குறாங்க. மாமா எனக்கு எல்லாம் சாப்பிடும் சொல்கிறாங்க. அஜய்க்கு பார்க்குறாங்க. நான் ரெடி பண்ணி தரேன் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. பார்த்தா இப்போ ஒரு டேபிளுக்கு முன்னாடி அவ்வளோ ஃபுட் இருக்குது, வெரைட்டியாக பாதி சாப்பிட்டு பார்த்துருக்காரு. இது பிடிக்கல சொல்லிட்டு அப்படியே ஒரு பர்சன் வச்சுருக்காங்க. இப்போ அந்த வீட்டோட டோர் வந்து ஓப்பன் ஆகுது. எப்படின்னாக்கா அந்த வீட்டு டோர் பாஸ்வேர்டு கூட தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அதனால தான் அவங்க மட்டும் உள்ள வராங்க. உள்ள பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ஜேகே ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. இப்போ ஜேக்கட் பறிச்சுக்கிறாங்க. கிராண்ட் வா சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கட் அவங்க தான் ஜிமின் செல்லாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்போ தான் பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமியோட ஃபேஸ் அவ்வளோ பஃபியாக ஒரு மாதிரி இப்படினாக்கா ரொம்ப ஜேக்ஸ்லாம் புதுசுன்னு அழகாக இருக்குது. பார்க்குறாங்க. செல்லாம் வெயிட்டி போட்டியா ஆசை கேட்குறாங்க. எனக்கு அப்போ ஜிம் டைனிங் டேபிள் உட்காந்துருக்காரு. ஸ்டம்க்கு கொஞ்சம் ஹைட் ஆயிருக்கு. அவர் ஃபேஸ் கூட தெரியுது. அதுக்கு நான் சொல்கிறாங்க. ஜேக்கோடுன்னு பார்க்குறாங்க. அம்மா அப்பா நீங்கள் எப்படி சொல்கிறாங்க. செக்ரட்டரி இடத்த வாங்கிட்டோம் சரியா சொல்கிறாங்க. அந்த வீடு அப்புறம் வீட்டில் பாஸ்வேர்டு அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் சரியா சொல்கிறாங்க. இப்போ செக்கி பார்க்குறாங்க. அந்த ஜிம் எதுக்கு பாஸ்வேர்ட்லாம் கொடுத்தா ஐயோ தப்பு ஏமாதான் சரியா. அன்றைக்கி ஒரு ஒர்க்குக்காக இங்கே காயும் நம்ம இங்கே வந்திருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஜிம்மில் ஜெயிக்கவும் ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க செக்கப்புக்காக. அவங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியும் வீட்டுக்கு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் இவங்க பாஸ்வேர்ட் சொல்லியிருப்பாங்க. சரி சொல்லி பாஸ்வேர்ட் கூட விழுந்திருப்பாங்க. இப்போ அதை வந்து பொண்ணு சொல்லியிருப்பா. ஜெக்கி பார்க்குறேன் நான் தான் தப்பிட்டேன் சொல்லி ஜெக்கி நினைக்கிறாங்க. அப்புறமா ஜெக்கி தான் அப்பா அம்மா உட்காருங்க சொல்லிட்டு போய் உட்காருங்க. அப்புறமா ஜெக்கி பற்றி எப்படி குக் பண்ணியிருப்பாரு என்ன குக்லாம் பண்ணுறியா சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. அப்புறமா ஜெக்கி நம்ம பார்க்குறாங்க. செல்லவங்க வா அவங்க ஹக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கிராண்ட்மா மிஸ் பண்ணுறாங்க வா சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ தான் ஜிம்முக்கு மாதிரி கிராண்ட்மா சொல்கிறாங்க வாடத்தாங்க ஹக் பண்ணுவோம்னா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி அப்பா கூப்பிட்றாங்க. அப்போ ஹக் பண்ண ஆசை கிட்ட வாசு கூப்பிட்றாங்க. அப்போ ஜிம் நினைக்கிறாங்க. பார்த்தா அவ்வளோ ப்ளஸ் ஸ்டொமக்கு இதை பார்த்து ஜெக்கட் அப்போ ஒரு மாதிரி ஜிம்மின்னு அப்படி சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. கிராண்ட்மா கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க. தங்கம் இது என்னப்பா கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. அது சொல்லுப்பா சொல்கிறாங்க. அம்மா தப்பாக பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இப்போ ஜிம்முக்கு 9 மந்த்ஸ் ஆகுது. அவர் ப்ரெக்னென்ட் ஆகிட்டே மேரேஜ் ஆகிட்டு 8 மந்த்ஸ் ஆகுது. அவர் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு 9 மந்த் ஆகுது. இன்னும் 1 வீக் 2 வீக்ஸ் பேபி பிறந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ராணி எதை சொல்கிறாங்க. என்னடா இது கேட்குறாங்க. இப்போ ஜேகே ஷார்ட்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ ஜேகே நமக்கு என்ன சொல்லி உட்காந்துறாங்க. அவங்க போயிட்டு ஒரு மாதிரி அவங்க ஏற்றுக்க முடியல. என்னடா பேசுகிறேன் அப்படி யோசிச்சுக்கிறடா சார். நம்ம நீங்கள் யோசிக்காம வந்துடலாம் ஓகே நாங்கள் யோசிச்சிட்டோம். எங்களுக்கு பிடிச்சிருக்கு 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டோம் ஓகேவா. நீங்கள் ஹாப்பி ப்ளஸ் பண்ணி எங்களை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே அப்போ பார்க்குறேன். என்னப்பா அப்படி கேஷுவலாக சொல்கிறாங்க. வேறு என்னப்பா சொல்ல முடியும். எங்கள் மேரேஜுக்கு நல்லா தான் நடந்துச்சு சொல்கிறாங்க. அது ஜஸ்ட்டு ஜிம்மில் சேஃப்டிக்காக சொல்கிறாங்கப்பா. ஜிம்மில் சேவ் பண்ண நினச்சேன்னு வச்சுக்கேன். வேறு சேவ் பண்ணியிருக்கேன் சரியா. நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சப்பா மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. அது என்ன அங்கேயே சொல்லலாம் சொல்கிறாங்க. அந்த டைம் சொன்னால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அது ஜிம்மில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன்னா டக்குன்னு அங்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு தான் எல்லோரும் கால்குலேட் பண்ண என்ன பண்ணுறது. இப்போ தான் மேரேஜ் ஆனிச்சு அதுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அதுக்கு தான் கூட்டிட்டு வந்துட்டோம். ஜிம் படிச்சுட்டு எனக்கு சரியாக படிக்கவும் செய்கிறான். அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கில் பார்க்குறாங்க. நிஜமாவே உனக்கு ஜிம்மு பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ஏன் ஒரு கேள்வி சொல்லிடா நீ குழந்தை மாதிரிலாம் பார்த்துருந்தா சொல்கிறாங்க. அப்படி தான் பார்த்தேன். இவன் நான் ப்ராமிஸாக அப்படிலாம் பார்க்கல. அதுக்கப்புறம் நல்ல சொல்லிடுறாங்க. இப்போ ஜெக்கடம் பார்க்குறாங்க. ஏன்பா ஜிம் செல்லாம் மட்டும் என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அம்மா ப்ராமிஸாக வேணும்னு பண்ணல எல்லாம் யோசிச்சுட்டு தான் சொல்கிறாங்க. ஐயோ இந்த என்ன சொல்லி கொடுத்து பார்த்தேன் இப்படியா சொன்ன சொல்கிறாங்க. சரி பிள்ளைங்க அப்புறம் பரவாயில்ல மாமா தானே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கடம் பார்க்குறேன். நிஜமா என் மாமா கூட ஹாப்பியாக இருக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்கிறான்மா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே பார்த்து மறைக்கிறாங்க மாமாவை.
ஏம்மா நான் ஹாப்பி பார்த்து மட்டும் தான் சொல்கிறேன். இல்லடா செல்லும் எனக்கு கேட்குறேன் சரி எனக்கு அவங்க அவங்க அம்மாவோட அது இந்த பொண்ணோட லைஃப் தான் ஸ்பாயில் பண்ணிட்டேன் ஓகேவா. அவள் வேணான்னு சொல்லி நான் மேட்ச் வச்சுட்டு லைஃப் ஸ்பாயில் பண்ணுறேன் சொல்லிட்டு கிராண்ட்மா இல்லை நான் மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் மாமாவே எனக்கு கேட்குற கூட கேட்டுருக்கேன். மாமா என்ன மேரேஜ் பண்ணி சொல்லிட்டு கேட்டுக்கொண்டு சாப்பிட சொல்கிறாங்க. நிச்சயமாவும் கேட்டுக்கோ அஞ்சு சொல்கிறாங்க. ஆனால் நான் நினச்சா சொல்கிறாங்க. நான் அதுக்கு டிசப்பான பர்சன் தான் சொல்லிட்டு ஏன்னா சொல்ல அப்படி சொல்கிறேன் ஜெக்கடம்மா கேட்குறாங்க. இல்லை எனக்கு அப்பா வந்து பாரு அவனும் ஒரு மனுஷன் அவனை பற்றி பேச சரியா சொல்கிறாங்க. அம்மாவும் இல்லை அம்மாவும் இழந்துட்டு நீங்கள் தான் எனக்கு லைஃப் கொடுத்துருக்கீங்க 3 பேரும். அதனால தான் நினச்சிட்டு இவங்க பாரு நாங்கள் வாழ்றது உனக்காக தான் சரியா நாங்கள் 3 பேர் வாழ்றது உனக்காகடா. நீ அப்போ நாங்கள் அப்போ சரியா நீ சடம் நாங்கள் சாடாட மாட்டோமா உனக்கு எப்படி தான் பிடிக்கும்ன்றதுனாக்கா நானே ஜெயிக்க ஒரு மேட்ச் வச்சிருப்பேன். கிராண்ட்மாட அவங்க ஹாப்பினஸ் நீ ஹாப்பினஸ் தான் என் ஹாப்பினஸ் சரியா சொல்கிறாங்க. நிச்சயமாக சரியா சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் சனியில் அக்செப்ட் பண்ணிக்கிறா சொல்கிறாங்க. அச்சோ எல்லாமே உனக்கு கஷ்டம் இல்லை எனக்கடா கஷ்டம் சரியா நீ உனக்கு மாமா மேட்ச் பண்ண ஹாப்பியாக இருக்கணும் நான் பண்ணிச்சிட்டு போகிறேன். என்ன சவுண்டு தானே இருக்கிறது அழுதிங்க நிசமான பாசனம் அப்படியே யோசிச்சு நீ சொல்கிறாங்க. இல்லை மாமா எனக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. ஐயோ என்ன பெரிய வார்த்தைலாம் பேசுகிறேன் அவனுக்கு எப்பெல்லாம் பேச தெரியுமா ஜெயிக்காட அம்மா கேட்குறாங்க. அதை சொல்கிறேன் அப்பெல்லாம் பேச தெரியுமா உனக்கு எப்பெல்லாம் யோசிக்கிறேன் நீ சொல்கிறாங்க. அதுக்கு 2 மாதம் நம்ம சொல்கிறாங்க தங்க ஜெயிக்காட அம்மா தான் அப்படி கொஞ்சிட்டாங்க இந்த மாதிரி சொல்லலாமா உங்கள் கிராண்ட்மா எதுக்கு இருக்கு கிராண்ட்மா உனக்கு இன்னொரு அம்மா உங்கள் மாமாவுக்கு இன்னொரு அம்மா இல்லையா சொல்கிறாங்க. நான் பயந்துட்டா சொல்கிறாங்க. வச்சு பயப்படக்கூடாது சரியா பேக் படிக்கிறாங்க. ஜெயிக்கட் அப்பா தான் இப்போ டெலிவரி எப்போ சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க 1 வீக்கில் சொல்லியிருக்காங்கப்பா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கட் நல்ல பேர் நம்ம கரெக்டான டைமுக்கு வந்திருக்கோங்களா சொல்கிறாங்க. ஆமாம் கரெக்டான டைம் வந்திருக்கோம் இப்போ நம்ம இருக்கோம் எனக்கு நம்ம பொண்ணு தான் குழந்தை பிறகு இப்போ கஷ்டப்பட்டு யாருமே அதை அனாதையாக செத்து கிடந்தப்பா அவன் இறந்து போயிட்டா என் பார்க்குறான் எனக்கு கிராண்ட் சனுக்கு அப்புறம் இடக்கூடாது சொல்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கு நான் பார்த்துட்டு இருப்பாள் ஹாப்பியாக இருப்பா அவனுக்கு ஹாப்பி ப்ளஸ் பண்ணுவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் அப்படியே இருக்கிறேன் மாமாட்ட தங்க பார்த்துட்டு இருப்பா சரியா அவன் அம்மாவுக்கு கொடுக்காது இல்லை அப்படியே அவனை கொடுப்பா சரியா எனக்கு அந்த டைம் விட்டு எதுவுமே இல்லை சரியா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேர்ல்டு விட்டு போயிட்டாரு அவ்வளோ பியூரான ஒரு பொண்ணு என் பொண்ணு ஆனால் அந்த ஹாப்பினஸ் மட்டும் உனக்கு தரேன் சரியா ஜெயிக்கடமா சொல்கிறாங்க. அவனுக்கு எல்லாம் பார்த்து ஒன்றே நாங்கள் தான் வளர்த்தோம் உங்கள் குழந்தை நாங்கள் வளர்க்க மாட்டோம் பண்ணுறது ஜெயிக்கடமா ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜிம்மில் இருக்கிறாங்க அவங்க ஃபுட்டை ரொம்ப மிஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்படி மாமா ஃபுட்டை சாப்பிட்டு போர் அடிக்க சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்க நட பாவி உனக்காக இத்தனை வெரைட்டி குக் பண்ணி கொடுக்குறேன் கால் வரைக்கும் நின்று சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க ஓ சப்போர்ட் கால் வந்து உனக்கு எப்போ வந்துட்டு வாய் பேசுறியா சொல்கிறாங்க. அப்படி என்ன ஜிம் சொல்கிறாங்க. நான் கேட்டால் நீ வந்து இது சாப்பிட அதை சாப்பிட சொன்னீங்கல்ல சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க அப்பா பார்க்குறீங்க என்னப்பா குழந்தை மிரட்டுறா சொல்கிறாங்க. அப்பா உங்கள் பையன் சொல்கிறாங்க அதுக்கு என்ன அப்படி சொல்லிட்டு இப்போ ஜெயிக்கட் அப்போ தான் பார்ப்போம் என்ன சாப்பிடணும்னு சொல்லி கிராண்ட்மா பண்ணி தருவாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க ஜிம் கிராண்ட்மா எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்குறாங்க. அப்படி சொல்லி இப்போ பண்ணிடுறாங்க சரி ஜெயிக்கட் அம்மா போய்ட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜெயிக்க ஜிம் பார்த்து மாதிரிக்கிறாங்க ஜிம் திணிக்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க பாரு நேற்று வரைக்கும் பயந்துட்டு கிடந்தா கிராண்ட்மா என்னை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க ஃபேஸு குண்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு கண்டுபிடிச்சிருவாங்க என்ன சொல்லிட்டு இருந்தேன் இன்றைக்கி பார்த்தா சொல்கிறாங்க அது கிராண்ட்மா அப்போ கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் யாருக்கு பயப்படணும் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கட் அம்மா பார்க்குறாங்க ஜெயிக்கே என்ன பண்ணுறேங்களான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கி பார்க்குறாங்க நான் அப்புறம் வச்சுக்கலாம் சொல்கிறாங்க. அப்போ ஜிம் சொல்கிறாங்க. அப்போ ஜெயிக்கி பார்த்து சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம ஜெயிக்கட் அப்பா அம்மா ஜிம்முக்கு வெரைட்டி குக் பண்ணி கொடுக்குறாங்க சாப்பிட செல்லாம் சொல்கிறாங்க. பக்கம் ஜிம் நல்லா சாப்பிட்றாங்க ஒரு 3 days சாப்பிட்டு தான் ஜிம் உட்காந்துருக்காங்க. ஜெயிக்கி ஜிம்மில் காலத்தில் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு பக்கம் லேப்டாப்பில் ஒர்க் வேறு போயிட்டுருக்கு. இப்போ ஜெயிக்கட் அம்மா வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜிம் இந்த மாமா சொல்கிறாங்க என்ன இந்த சொல்லிட்டு அவர் ஃப்ரூட்ஸ் எடுத்து ஃபீட் பண்ணுறாரு. அவர் ஜிம்மில் பேச பார்க்காம லேப்டாப்லேயே பார்த்துட்டு இருக்காரு ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஜிம் இந்த மாமா அது பேச சொல்லுங்க அப்புறம் சொல்கிறாங்க பாரு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பெயினாக இருக்க ஜிம் பயன் பண்ணுறாங்க இங்கேயா ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜெயிக்கிட்டாக்குன்னு அப்பா சொல்கிறாங்க என்ன பாஸ்டர் கார் எடுங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம்மில் ஜெயிக்கட் அம்மா நம்ம ஜெயிக்கி ஜிம் அவர் 4 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. அட்மிட் ஆகிட்டு ஒரு 2 hours ஜிம்முக்கு கியூட்டு அழகாக பாபி பிறந்துடுறாங்க. ஜெயிக்கு தான் செம்ம ஹாப்பி இந்த பக்கம் ஜெயிக்கட் அப்பமா அதோட ஹாப்பியாக இருக்காங்க. அப்படி ஜெயிட்டு நம்ம ஜெயிக்க வருஷம் தான் போய் பிறந்திருக்கும். ஜெயிக்கட் நம்ம பார்க்குறாங்க பாரு எவ்வளோ அழகாக இருக்கண்டா ஒன்று மாதிரி இருக்கண்டா சொல்கிறாங்க. அப்படியே அம்மா அங்கே அப்புறம் இந்த மாதிரி அழகாக இருக்கான் சொல்கிறாங்க. இந்த குழந்தை வந்து US பிறந்திருக்காங்க கிருமியாட்டில் பிறந்திருக்கும். இப்போ நம்ம ஜெயிக்கட் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அங்கே அப்படியே வந்து குழந்தை பிறந்து ஒரு 2 months அங்கே தான் இருப்பாங்க. 2 months ஆஃப்டர் தான் அங்கே ரிட்டர்ன் ஆகிருப்பாங்க கொரியாவுக்கு. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு இன்னும் ஸ்டடீஸ் பேலன்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க அது ஆன்லைன்லேருந்து படிச்சுட்டு இருக்கவா சொல்லி கேட்குறாங்க. ஆன்லைன்லேருந்து படிக்கிறேன் இங்கே படிச்சேன்னா அங்கே படிச்சேன் வா சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் நான் ரெகுலர் காலேஜ் போக சொல்கிறாங்க. நீ காலேஜ் போய்ட்டு பேப்பர் கேரஃபிட் பண்ணுவா சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் வா சொல்லி கூப்பிட்டு போயிடாங்க. இப்போ ஜெயிக்க வந்து ஜிம்முக்கு கொரியா வந்துட்டாங்க பேக் டூ. இப்போ ஜிம் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் பேபி பார்த்துக்கிறாங்க. ஜெயிக்கட் அம்மா பேபி கீழே விட்டதில்லை அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஜிம் பார்த்துக்கொண்டு தேவையே இருக்காது. இப்போ ஜிம் இப்போ ஒரு பக்கம் வீடு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் சொல்லிட்டு அப்படி பார்த்துக்கிறாங்க. இப்போ ஒரு 10 months ஜிம்மில் செகண்ட் இயர் முடியுது. அப்புறம் தான் அவர் கிராஜுவேட் ஆகிட்டார். இப்போ ஜிம் பார்க்குறாங்க மாமா இந்த ஜாப் கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. இப்போ தான் இப்போ தான் கிராண்ட்மா கூட ப்ளே பண்ணிட்டு இருக்கு. கிராண்ட்மா ரொம்ப ஹாப்பியாக கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜெயிக்கடம் பார்க்குறாங்க கூட்டிகிட்டு பாப்பா ஆஃபீஸ்க்கு சொல்கிறாங்க. அப்படியே கிராண்ட்மா அப்படியே அம்மா சொல்கிறாங்க ஆமாடா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெயிக்கி ஆஃபீஸ் கூப்பிட்டுப்பாங்க ஜிம்மினாக்கு. ஜிம் போய்னா அங்கே ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. இவங்க பார்க்குறாங்க என்னடா நம்ம பாஸோட ஒய்ஃப் வந்து இப்போ ஒர்க் பண்ணுறாரு சொல்கிறாங்க. காய் பார்க்குறேன் டெய்லி இங்கே பாருங்க ஹஸ்பண்டில் கம்பெனி இதில் ஒர்க் பண்ணுறா சொல்கிறாங்க.
நான் அப்படியே ஒர்க் பண்ணுவேன் சொல்லி இந்த இப்போ இது வரைக்கும் கற்று வச்ச மொத்த குத்தையும் அங்கே தான் இறக்கிட்டு இருக்காரு. இப்போ காய்ப்பாருங்களே உன் ஒய்ஃப் இருக்கானே சொல்கிறாங்க. அவங்க கற்று வச்ச மொத்த குத்தையும் இறக்கிட்டு இருக்காண்டா சொல்கிறாங்க. அப்படி அது ஜெக்கி வந்து பார்க்குறவங்க பார்த்தா ஜிம்மில் அவ்வளோ ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அவரு ஸ்டன் ஆயிடுறாங்க. ஜிம்முக்குள்ள அப்படி வேண்டாம் சொல்லிட்டு அவருக்கு தெரியாது. ஜிம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துக்கு ஒர்க்கு சல்லு முடிச்சிட்டாரு. ஜெக்கி பார்க்குறவங்க என்னடா இதெல்லாம் இந்த பாருக்குள்ள 4 days 2 ஒர்க்கு சொல்லிட்டாங்க. அதனால என்ன ஜிம் தான் அப்படி ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. பாரா ஒர்க் பண்ணாத ஆசைங்க பரவாயில்ல ஜிம் தான் அவர் ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஆனால் நிறைய ஒர்க் பண்ணிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஒரு மாதிரி கிஸ் பண்ண போகிறது இல்லை. இப்போ நம்ம பார்க்குறாங்க வா ஜெக்கி பாஸ் கோல்டாக தான் பார்த்துருக்கேன். இவ்வளோ அப்படியே அதை பார்த்துருல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறமா ஜெக்கி சரி ஓகே போதும் ஓகேவா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கவா கூட்டிட்டு போகிறேன் ஜூஸ் கூட சொல்கிறாங்க. மாமா என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அந்த குழந்தை பற்றிட்டு என்ன சொல்கிறாங்க. டேய் குழந்தை பற்றி கேர் பண்ணக்கூடாது இருக்கா சொல்கிறாங்க. குழந்தை பற்றி கேர் பண்ணக்கூடாதா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க வாடா சாப்பிட சொல்லி ஜெக்கி தான் ஃபீல் பண்ணி விடுறாங்க. எனக்கு எப்பவுமே குழந்தாண்டா சரி உனக்கு அப்போ தானே மற்றவங்க எனக்கு ஜெக்கி சொல்கிறாங்க. அதுமாதிரி ஹாப்பியாக இருக்கா மாமா லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. நீங்கள் கிஃப்ட்டு வாங்கி கொடுத்து ஒரு ரூம் ஃபுல்லாக கிஃப்ட்டாகவே வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க எனக்கு அப்போ லவ் பண்ண ஆசை வந்துச்சு இல்லை சரியா அவங்க மேரேஜ் பண்ணிட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சு அதான் அப்படி கிஃப்ட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் சொல்லிட்டு கொஞ்சம் ஜெக்கி ஜிம்முக்கு ஃபிட் பண்ணி இருக்காங்க ஆஃபீஸில். எங்கள் வீட்டுக்கு கொண்டாந்து வருவாங்க. பேபி ஜிம்மில் பார்த்து ஹேண்ட் அச்சிச்சோ இன்னும் ஜிம் கொஞ்சிட்டு இருக்காங்க. பேபி க்யூட்டா பேபி மம்மா டாடா சொல்லிட்டு மம்மா டாடா சொல்கிறாங்க. என்னம்மா என்ன ஜிம் கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி பேபி ஜிம் சிக்கன் பைட் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் பேபி சிக்கன் கிஸ் பண்ணி பைட் பண்ணி ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கூட என் பையன் என்ன ஜெக்கி வாங்கிக்கிறாங்க. அந்தாங்க உங்கள் பையன் ஜிம் ஜெக்கி கொடுத்துட்டாங்க. ப்ளேஸ் போயிட்டு இருக்கு 1.5 நம்ம ஜிம் இந்த ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜெக்கி இங்கேருந்து பார்த்துருக்காங்க கேமராவில். ஜிம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்காரு அட்ராக்டிவாக இருக்காரு. ஜெக்கி பார்க்குறாங்க இப்போ டச் பண்ணி விட மாட்டேறானே. ஜெக்கி பார்த்துருக்காங்க இந்த இந்த ஒய்ஃப்லாம் அப்படி தான் இருப்பாங்க போல ஸ்டார்டிங்கில் அப்படி இருப்பாங்க. பேபி பார்த்தா அப்படி மறந்துட்டாங்க. ஜெக்கி பார்த்துருக்காங்க இப்போ ஜிம்மி பக்கத்தே விட மாட்டான். அப்போ ஜெக்கி பார்த்துருக்காங்க கேட்டாக்க பேபி நைட்டு தான் கூட ப்ளே பண்ணுறான் தூங்குறான். அதனால நான் பேபிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லிடுறான். பேபி ஒரு ரீசனாக வச்சுக்கிறான். ஜெக்கி பார்த்துருக்காங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மில் கூப்பிட்றாங்க ஃபைல் எடுத்துகிற சொல்லிட்டு ஜிம்மி போகிறாங்க. என்ன ஜங்க இது வாசல் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மில் எடுத்து லேப்டாப் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஏண்டா ஒரு ஹஸ்பண்ட் இருக்கு நீ கண்டுக்கிறியா சொல்கிறாங்க. நான் என்ன கண்டுக்கல ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஏண்டா நைட்டு டச் பண்ணி விட மாட்டேன் சொல்கிறாங்க. அதுதான் பேபி இருக்கானே சொல்கிறாங்க. பேபி இருந்தால் அவன் தூங்குறதுக்கப்புறம் டச் பண்ணி விட வேண்டியதா சொல்கிறாங்க. நீங்கள் விட்டால் சும்மாவாக இருப்பீங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சும்மாவாக இருப்பாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. சரி கேட்டிமாம்மா நீ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க பாரிச்சலும் எனக்கு சொல்கிறாங்க எனக்கு ஒரு குட்டி பாப்பா வேணும் சொல்கிறாங்க. குட்டி பாப்பாவா அடிச்சுட்டு பாருங்கள் இப்போவே நம்மளுக்கு ஜோன் மணிக்கு இப்போ தான் வந்துட்டு 2 years 1 year ஆகுது சரியான டைம் எடுக்க சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு பேபி வேணும் சரியா சொல்கிறாங்க. பேபி வேணுமோ சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க. எங்கே சொல்லணும் ஜிம் நினச்சி போயிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சரி சார் ஜெக்கி விட்டாங்க. அன்றைக்கி நைட்டு தான் நம்ம ஜிம்மில் கிராண்ட்மா சொல்கிறாங்க. சரி நான் குழந்தைய வச்சுக்கவா சொல்கிறாங்க. சரிங்க கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கியோட அம்மா வச்சுக்கிறாங்க குழந்தை. இந்த பக்கம் ஜிம் ஜெக்கி ரூமில் இருக்காங்க. ஜெக்கி ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார் ஜிம் பார்க்குறாங்க. இன்னைக்கு பார்க்குற பார்வை சரியில்லை ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க நீ மாட்டினாடா நீங்க சொல்கிறாங்க. மாமா டயர்டெல்லாம் தூங்கலாமா சொல்கிறாங்க. தூங்க தானே போகிறேன் சொல்லணும் சொல்கிறாங்க. காம விட்டு எப்படி தூங்கலாமா சொல்கிறாங்க. ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி டோனே சரியில்லை ஜிம் பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி ஜிம் ஒரு மாதிரி இருந்து ரொமான்டிக்கா ஜிம் பேஷனில் கிஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஆசை வச்சுக்கிட்டு அப்படி நடிக்கிறா. ஜெக்கி சொல்கிறாங்க நான் நடிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீ தான் நடக்கணும்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. சொல்லிட்டேல்ல ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ க்யூட்டாக போயிட்டுருக்கேன். அப்படியே ஒரு 4 years அவுட் பார்க்கலாம்டா. ஜெக்கி நம்ம பார்க்குறேன். ஜெக்கே சொல்லிட்டாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. ஏன்டா எப்படா இத்தனை குழந்தைங்க போய்ட்டு மேனேஜ் பண்ணுறது அப்படி கேட்குறாங்க. என்னம்மா அப்படி சொல்கிறீங்க இல்லை உங்கள் கிராண்ட் சொந்ததா சொல்கிறாங்க. புரியுதுடா அதுக்குன்னு இத்தனை குழந்தைங்கடா சொல்கிறாங்க. பார்த்தா 4 பேபிஸ் இருக்காங்க. அது இப்போ குட்டி பாப்பா பிறந்திருக்கு. பிறந்து ஒரு 2 weeks தான் இருக்கும். ஜெக்கி நம்ம பார்க்குறாங்க. ஜிம் செல்லாம் சொல்லிட்டாங்க. என்ன கிராண்ட் மாஸ்டர் ஏன்டா தாங்க நீ சொல்ல மாட்டேன் அவங்ககிட்ட உன் ஹெல்த் ஸ்பாயில் ஆகிட்டு இது போதுண்டா இது 4 பேபி போதுண்டா சொல்கிறாங்க. இல்லை போதுமா கிராண்ட்மா நான் சொல்லிட்டேன் மாமா கிட்ட சொல்கிறாங்க. நிஜமாவா இப்படி தான் சொன்ன போன பேபியை போகும் சொல்கிறாங்க. அது மாமா அது கிராண்ட்மா இல்லை மாமா தான் கேட்குற சொல்கிறீங்க. அவன் கேட்டால் நீ சொல்கிறது என்ன முடியாது சொல்கிறாங்க. மாமா கேட்குறாரு எப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி நம்ம பார்க்குறாங்க. கடவுளே என் குழந்தை எப்படி இருந்துச்சு ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக நாட்டியாக இருந்துச்சு தெரியுமா தூரத்துல இருந்துச்சு. அந்த குழந்தை எப்படி மாற்றி எப்படி வச்சிருக்கான் பாரு. ஜெக்கிடமா சொல்கிறாங்க. இப்பெல்லாம் இவன் என்ன சொன்ன கேட்குற மாதிரி மாற்றி வச்சிட்டானே. ஜெக்கி நம்ம பார்க்குறாங்க. எல்லாம் போதும் ஓகே 4 பேபிஸ் போதும் சரியா. ஆசைக்கு 2 பொண்ணு 2 ஆண் ஆசைக்கு 2 ஆண் இருக்குது சரியா. 4 பசங்க இருக்காங்க இதுவே போதும் சொல்கிறாங்க. ஓகே கிராண்ட் மாஜின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கட் அப்பா பார்க்குறாங்க. 2 கிராண்ட்சன் கூட ப்ளே பண்ணிருக்காரு. இங்கே வாங்க சாப்பிட்டுருக்காங்க சொல்லிட்டு ஜெக்கட் அப்பா கிராண்ட்சன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு டே ஃபுல்லாக. எனக்கு 4 குழந்தைங்க இருக்காங்க. இப்போ ஒரு குழந்தை பிறகு ஆல்ரெடி 3 குழந்தைங்க இருக்காங்க. இப்போ ஜெக்கி தான் வந்துட்டு பார்க்குறாங்க. அங்கே வா மீனாட்சி அங்கே வா தூக்கிட்டு ஒரு பேபி கொஞ்சிட்டு இருக்காங்க. பேபியா டாட்டா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க அங்கே பாருங்க சொல்லிட்டு காமிக்குது என்ன சொல்லிட்டா
அண்ணா சொல்லிட்டாங்க. அண்ணன் என்ன பண்ணுறாங்க, ப்ளே பண்ணுறாங்க சொல்லிட்டாங்க. நீ ப்ளே பண்ணுவாங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அதுக்குன்னு டைம் இருக்கிற செல்லம் சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த பேபி சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காங்க. அண்ணா வந்து 2 பேர் சைக்கிள் ஓட்டுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அவர் செகண்ட் வந்து கேர்ள் பேப்பி இருக்குன்னு நினைச்சிட்டு செகண்ட் வந்து பாய் பேபி பிறந்திருக்கும். அதுக்கப்புறமா கேர்ள் பேபி தான் வேணும்னு சொல்லியிருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இன்னொரு கேர்ள் பேபி பிறந்திருப்பாங்க. அப்பயும் விடாம எனக்கு இன்னொரு பேபி வேணும்டா சொல்லி ஜெக்கி சொல்லியிருப்பாங்க. ஜிம்மே மாமா கேட்குறாரு சொல்லிட்டு எல்லாம் 4 பேபி பார்த்துருப்பாரு. இப்போ நம்ம இந்த வீக்கு தாண்டா ஒரு பேபியோட பர்த்டே வருது. அந்த பேபியோட பர்த்டேக்காக எல்லாரும் வீட்டுக்கு வந்துருக்காங்க. அப்போ சின்ன நம்பிச்சு பயங்கரமாக டீஸ் பண்ணுறாங்க. ஜெக்கிவோ எனக்கு அவங்களுக்கு ஒரு பேபி தான். நம்ம ஜெக்கி வந்து 4 குழந்தைங்களாம் டீஸ் பண்ணுறாங்க. ஏன்டா என்ன அப்படி இருக்கா வத 4 குழந்தைங்க பார்த்துட்டு சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறீங்க என்ன கண்ணு வைக்கிறீங்களா, ஏன் 4 குழந்தை 40 குழந்தைங்களை பார்த்துப்போம் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாரும் ஜெக்கி டீஸ் பண்ண ஒரு மன்னர் பேரை சொல்லிட்டாங்க. அந்த மன்னர் பேர் 40 குழந்தைங்களாமா. அப்போ நீ அந்த மன்னர் பேர் ஆக போறியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்க நான் அப்படிலாம் ஆக மாட்டேன், எனக்கு வந்துட்டு என் ஒய்ஃப் லவ் அதிகம், அந்த 4 குழந்தைங்க சொல்லிட்டாங்க. இப்போ அங்கே ஒரு பர்சன் பார்க்குறாங்க. பேபி சொல்லிட்டாங்க. என்னடா சொல்லிட்டாங்க, ஏன் பேபி நம்மளும் வந்து மாதிரி நிறைய குழந்தை பார்த்துப்பாங்களா சொல்லிட்டாங்க. என்ன சரி காய் ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. ஜெகா வீடை பார்க்குறாங்க. ஆமாம் பேபிங்க பார்த்து எப்படி பேபிஸ் வீடு ஃபுல்லாக பேபிஸாக இருக்காங்க பேபி எப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. அதுக்குள்ள உங்கள் பேபி சரிப்பட்டு வரா சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம் உங்கள் பேபி அதுக்கு சரிப்பட்டு வராதுரா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அப்படியே பேபி சொல்லிட்டாங்க. ஜெகா பார்க்குறாங்க. எனக்கு ஒன்று போதும் சரியா, அதுக்கு மேலே நம்ம எனக்கு வந்து நான் யோசிக்கவே சொல்லிட்டாங்க. பேபிங்க பார்த்தியா இந்த ஜிம்மில் சின்ன பையனோட எவ்வளோ சின்ன பையன் தெரியுமா, அவன் 4 குழந்தைங்க பார்த்துட்டு இருக்கான், நீ எப்படி சொல்கிறா சொல்லிட்டாங்க. அதுக்கு சொல்லி காய் ஜெகா திட்டுறாங்க. என் பேபி ஒரு 2 பேபி பார்த்துக்கலாம் பேபி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெகா பார்க்குறாங்க. எனக்குலாம் அதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் விட்டுறா சொல்லிட்டு அவர் போயிடாரு. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. உண்மையாக இந்த பேபி சரிப்பட்டு வர மாட்டான் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜெகப்தா ஒரு பிரச்சனை சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம அந்த பக்கம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஏங்க வாங்க எங்கள் குழந்தை ப்ளஸ் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாரும் ப்ளஸ் பண்ணுறாங்க. இப்போலாம் பார்க்குறீங்க ஏன்ப்பா ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, ஏன்டா 4 குழந்தை பற்றி கூட இவ்வளோ எங்கே இருக்கா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறேன். என்ன ஏங்க சொல்லிட்டீங்க, அவன் ரொம்ப எங்கே தான் எல்லாரும் விடுவோம் சொல்லிட்டாங்க. இல்லைடா 4 குழந்தை பற்றி ஒரு மாதிரி இடம் சொல்லிட்டு போய் கொண்டு போய் எவ்வளோ அழகாக இருக்கான் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அதெல்லாம் எவ்வளோ அந்த ஹஸ்பண்ட் எந்த ஹாப்பியாக வச்சுக்கோ அந்த ஒய்ஃப் அழகாக இருப்பாங்க சொல்லிட்டாங்க. அப்படி அவங்க எத்தனை குழந்தைங்க வந்தால் என்ன, நம்ம ஹஸ்பண்ட் கொடுக்குற லவ் கேட்டதும் ஒய்ஃப் அழகாக இருப்பாங்க சொல்லிட்டாங்க. ஓ அப்படி ஒன்று இருக்காடா சொல்லிட்டாங்க. பரவாயில்லடா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் தான் ஏங்க யாரும் சாப்பிடுவாங்க சார், ஜிம்மி குட்டி பிடிச்சி ஃபுல்லாக சாப்பிட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்குறேன். ஏன் ஜிமின் 4 பேபிஸ் போதுமா இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டாங்க. இல்லை போதும் ஜிம்மி சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறேன். ஏய் என்ன கேட்குறேன் அப்படி கேட்குறாங்க. இல்லைடா சொல்லிட்டாங்க. பாரு என் ஒய்ஃப் கிட்ட தப்பாக பேசுனா வாய் உடச்சுடா ஜெக்கி சொல்லிட்டாங்க. சரி அப்படி சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் கீழே ஸ்மெல் பண்ணிட்டாங்க. மாமா கோப்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகேம்மா சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாரும் ஃபங்க்ஷன் ரொம்ப ஹாப்பி என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம பொண்ணு ஜிம்மி பார்க்குறாங்க. மாமா பாருங்க இவ அழுதுகிட்டே இருக்கா சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. வாமினா அழுதுகிட்டே இருப்பேன். இப்போ தரவங்க தூக்கிட்டே இருக்குமா சொல்லிட்டாங்க. டாடா என் தூக்கிட்டே இருக்கணும் டாடா சொல்லிட்டாங்க. சரிம்மா தூக்கிட்டே இருக்கும் சரியா சொல்லுவாங்க. கீழே விளையாடாதே சொல்லிட்டு ஜெக்கி தூக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் இந்த பசங்க பார்த்தா மம்மா தூக்க சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்க நான் எப்படி தூக்க முடியும் பாருங்க குட்டி பாப்பா இருக்கல சொல்லிட்டாங்க. ஆஹா எனக்கு தூக்கணும்மா சொல்லிட்டாங்க. இப்போ பார்க்குறான்னு பார்க்குறாங்க. என்ன வேப்பா அம்மா கையில் போய் இருக்காங்க வாங்க சொல்லிட்டு ஆள் போட்டு பாப்பா குழந்தை தூக்கிறாங்க. பார்த்தா 4 பேர் கையிலையும் அழகாக 4 குழந்தைங்க இருக்காங்க. இப்போ ஜெக்கிடமாக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எனக்கு பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா சொல்லிட்டாங்க. அப்படியே கிளம்பி அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்போ நீங்கள் இதே மாதிரி இருக்கணும் சரியா சொல்லிட்டாங்க. ஓகே கிளம்பி சொல்லிட்டு கொஞ்சம் ஜிம்மி ஜெயிக்கவும் பேபிஸ் வாங்கிட்டாங்க ஒரு படுக்க வைக்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் தூங்க சொல்லிட்டு 4 குழந்தைங்க அழகாக பார்த்துக்கிறாங்க. ஜிம்மி ஜெக்கி பார்க்குறாங்க. என்னடா மணியை பார்க்குறா சொல்லிட்டாங்க. மாமா நீ ரொம்ப அழகாக பார்த்துக்கிற பேபிஸ் தான் சொல்லிட்டாங்க. அப்படியேடா சொல்லிட்டாங்க. ஏம்மா 4 பேபிஸ் போதுமா சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்க வச்சு போதும்னா செல்லம் போதும் ஓகே அதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்பட மாட்டேன் சொல்லிட்டாங்க. எனக்கு எந்த கஷ்டம் இல்லை மாமா சொல்லிட்டாங்க. எனக்கு எந்த கஷ்டம் இல்லை சரியா, என் குழந்தை கஷ்டப்பட நான் தாங்க மாட்டேன் ஓகேவா. இதே போதும் ஓகே 4 குழந்தைங்க போதும் ஓகேவா. இவங்களை நல்லா படிக்க வச்சு நல்லா அவங்க ட்ரீமில் ஃபுல்ஃபில் பண்ண வச்சு சொல்லிட்டாங்க. அவங்க பெரிய பசங்க வளர்ந்து அவங்க லைஃப்பை செட்டில் பண்ணி ஹாப்பியாக வச்சுக்கணும் ஓகேவா. அதுக்கப்புறம் என் செல்லத்தை கூட்டிகிட்டு ஊர் சுற்ற போகிறான்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் ஜிம்மி சொல்லிட்டாங்க. ஜெக்கி சொல்லிட்டாங்க. ஜிம்மி ஹாப்பியாக இருக்கு தேங்க்யூ மாமா இருக்கிற செல்வம் சொல்லிட்டாங்க. என்னையும் இவ்வளோ அழகாக வளர்த்து இவ்வளோ அழகாக படிக்க வச்சு எல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்க சொல்லிட்டாங்க. அச்சோ எல்லாம் சொல்கிறேன் இதான் என்னோட கடமை சார் நான் பண்ணுவேன் சரி கடமைன்னு கூட சொல்லுவேன் என்னோட உரிமை சார் நான் பண்ணுவேன் சரியா. அவங்க மேலே சரி குழந்தைங்க சார் வீடியோ வச்சுருக்கேன் சரி அவங்க எல்லாரும் பத்திரமா பார்த்து போட்டா. அதுக்கே சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் மாமா ஜிம் ஜெயிக்க கொடுக்குறாங்க. என்னோட பொக்கிஷன் தெரியுமா பத்திரமா வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் இந்த ஜான் ஜங்கு பிளாங்ஸ் டு ஜான் ஜிமின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இது போதும் எனக்கு இந்த ஒரு வார்த்தை போதும்டா ஜெக்கி சொல்கிறாங்க. எத்தனை பேர் நான் வந்தால் என்ன சரியா எனக்கு நீ உனக்கு நான் அதை யாரும் மாற்ற முடியாது சொல்லிட்டாங்க. அப்படி சொல்கிறேன் தங்கமே எப்படி சொல்கிறாங்க. ஜிக்குக்கு மாதிரி சொல் ஓகேவா. நிறைய பேருக்கு லைவ் வந்து டவுட் வந்துருக்கலாம். நான் வீமின்னு சொல்கிறது வீமின் இல்லை பாயா சொல்லிட்டு ஜிக்குக்கு மாதிரி சொல்லிட்டேன் ஓகேவா. அது எப்படி சொல்கிறது அதை அப்படி சொல்லி வெளில சொல்ல மாட்டேன். ஏன்னா அது எனக்கு சொல்கிறது கொஞ்சம் பயமாக இருக்கும். சில ப்ராப்ளம் இருக்காது ஓகேவா. ஆனால் ஜிக்கு எனக்கு ஹார்ட்டில் கனெக்டடாக ஒரு பர்சன் ஓகேவா. அதனால தான் அவங்களுக்காக இவ்வளோ ஒரு யோசிச்சு ஸ்டோரி கொடுக்குறேன் ஓகேவா. இந்த ஸ்டோரி எது ஸ்டோரினாக்க நீங்கள் ஜிக்கு தாய்மாம் பார்த்துருக்கீங்களா அந்த ஸ்டோரியோட மெத்தட் தான் இது. ஒரு பர்சன் கேட்டாங்க அக்கா எனக்கு அதே மாடலில் கொடுங்கக்கா சொல்லிட்டு அதுக்காக இந்த ஸ்டோரி கொடுத்தேன் ஓகேவா. உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். மேபி பிடிக்கலனா கொஞ்சம் போரிச்சுனாக்கா சொல்லுங்கள் வேறு ஒரு ஸ்டோரி கொடுக்குறாங்க ஓகேவா. பாய் டேக் கேர் எவ்ரிவன்.